எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. இன்னைக்கு நம்ம ஒன் ஷாட் வீடியோ பார்க்க போறோம். அண்ட் இந்த ஒன் ஷாட் வீடியோல நம்ம பார்க்க போற சாப்டர் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தா கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், தட் இஸ் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன். இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் அப்படின்னா நம்மளோட ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க. மினிமம் 2 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரும், மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ். ஸோ 3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம், பட் மினிமம் 2 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும். அண்ட் இந்த 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு பின்னாடி எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டா நம்ம அதுக்கும் ஸ்பெசிபிக் ஏரியாஸ் இருக்கு, அதுல இருந்து கேட்பாங்க. பட் இதுல நம்ம மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஹார்மோனோட மெக்கானிசம்ல இருந்து. ஹார்மோன் மெக்கானிசம், த கம்போசிஷன் ஆஃப் த ஹார்மோன்ஸ் அண்ட் த கிளாண்ட்ஸ். ஸோ கிளாண்ட்ஸ் இந்த 3 தான் டோட்டல் சாப்டர்ல, இந்த 3 கான்செப்ட் தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த 3 கான்செப்டை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி நம்மளுக்கு முடிச்சிடலாம். இந்த கான்செப்ட் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் அப்ராக்சிமேட்லி 4 hours. எஸ், 4 hours will be more than enough. நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா நம்ம ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டீட்டெயிலாக போய் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நீட் கிளியரானா போதும் இல்லையா. ஸோ வில் ஸ்டடி இன் டீட்டெயில் ஒன்லி. பட் உங்களுக்கு என்ன நீட்டுக்கு எந்த லெவல் தேவையோ அந்த லெவல் தான் நம்ம படிக்க போறோம், சரியா? ஸோ எஸ், வில் ஸ்டார்ட். வணக்கம். ஜெர்சி நம்பர் 18. ஓ, விராட் கோலி. ஓகே, வணக்கம் சார். வணக்கம். ஹாய் கிருத்தி. Hi, good evening. Welcome to this session. Good evening, Sandhya. Very good evening. Good evening, Minion. Hi, Minion. Good evening. Hi, Vanakkam, Dr. Vignesh. Vanakkam, Vignesh. Harini Devi. Hi, Harini. Welcome to this beautiful, amazing one-shot session. இன்னைக்கு நம்ம ஒரு சாப்டரை கம்ப்ளீட்டா முடிக்க போறோம் இல்லையா? ஸோ அதனால you should not miss this chapter because இது வந்து நான் ரிப்பீட்டா மறுபடியும் எடுக்க போறது கிடையாது. குட் ஈவினிங் நித்யா. வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். ஸோ இந்த சாப்டர் மிஸ் பண்ணி என்சிஆர்டி லைன் பை லைன் வேணும்னு சொன்னேன்ல சார், இருக்கா என்சிஆர்டி லைன் பை லைன்? எஸ், எங்கிட்ட என்சிஆர்டி லைன் பை லைன் இருக்கு. நான் உங்களுக்கு இதுல போட்டுறேன், நம்ம குரூப்ல போட்டுறேன், டெலிகிராம் குரூப்ல என்சிஆர்டி லைன் பை லைன் இன்னைக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன், சரியா? ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட என்சிஆர்டி லைன் பை லைன், இந்த கொஸ்டினை நான் கொஞ்சம் ஆஃப்டர் த கிளாஸ் எனக்கு ரிமைண்ட் பண்ணிடுங்க, நான் போட்டு விட்டுறேன், சரியா? நான் இது கிளாஸ் முடிச்ச உடனே இல்லை இடையில பிரேக் ஏதாவது கிடைச்சதுன்னா அதில் நான் போட்டுறேன். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் without wasting time. So welcome everybody. We'll start this session. So now, yes, இது மறக்க கூடாது. நம்ம என்னது, that is how many hours class? 4 hours minimum 4 hours. அதுக்கு மேல இருக்க புருஷோத். ஹாய், குட் ஈவினிங். வணக்கம் கண்ணா. ஓகே, நவ் பிடபிள்யூ பேட்ச் நீங்க வந்துட்டு என்ன பண்ணு, பிடபிள்யூ அப்படிங்கிற ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நீங்க உங்க நம்பர் போட்டு சைன் அப் ஆர் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதுல சர்ச் ஆப்ஷன் நீங்க சமரன் நீட் கொடுத்தா சமரன் நீட்டோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க ஃப்ரீயா என்ரோல் பண்ணிட்டு அதுல நீங்க உங்களோட பிடிச்ச சாப்டர் என்னது, நம்மளோட ஜுவாலஜி அந்த ஆல் கிளாஸஸ்ல போயிட்டு சாப்டர்ல சூஸ் பண்ணி PDF DPP எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் மேக் த மேக்ஸிமம், யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூட்டிலைஸ் த DPP வாட் இஸ் ப்ரொவைடட். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் விஜயலக்ஷ்மி. வெரி குட் ஈவினிங். ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ லாஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன படிச்சு கம்ப்ளீட் பண்ணோம்? நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் கம்ப்ளீட் பண்ணோம். நியூரல் கண்ட்ரோல் ஐநோ, பிரெயின் அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போக கிடையாது, ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக நம்மளுக்கு வேண்டாம், என்சிஆர்டியில் இருக்கிறது நம்மளுக்கு போதும். ஹெல்த் ஓகேவா? எஸ், ஹெல்த் ஓகே, பட் நோ பேக் பெயின் இனி போகல, இருக்கு, கொஞ்சம் இட் வில் டேக் டைம். ஸோ எஸ், மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஃபைன். Yes, hi, good evening. Most awaited chapter, Yashwant. Okay, yes, Yashwant. So last வரைக்கும் இருங்க and yes, whole chapter நம்ம முடிச்சிடலாம், சரியா? ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம முடிச்சிடலாம், nothing to worry. ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போறது கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன். ஹோல் சாப்டர் நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். என்டையர் சாப்டர் நம்ம என்ன பண்ண போறோம், முடிக்க போறோம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே சொல்லிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூப்பிட்டுருங்க, வர சொல்லிருங்க, ஜாயின் பண்ண சொல்லிருங்க.
இல்லையா ஜாயின் பண்ணிட்டு பிகாஸ் ஒன் ஷாட்ல எல்லாமே டீட்டெயிலா ஒன் ஷாட்ல என்சிஆர்டி அதுக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்க என்சிஆர்டி படிக்கும் போது எல்லாமே அப்படியே கிளியரா புரியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எதுவும் படிக்கணும்னு அவசியமே உங்களுக்கு இருக்காது. கிளியர்? ஆல்ரைட். சரி, அதே மாதிரி நான் என்சிஆர்டி புக்கை வச்சு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். என்சிஆர்டி புக்ல இந்த எந்த லைன் எந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன், அதை நீங்க அண்டர்லைன் கூட பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. ஆல்ரைட், ஓகே. चलो let's get started. We'll start with hormones. We'll start with what? Hormones here. Okay, சரி. Hormones na என்ன? உங்க NCERT ல ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. உங்க NCERT ல ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. என்ன லைன் கொடுத்திருக்காங்க? Hormones அப்படினா it's a non-nutrient substance. Non-nutrient substance. கரெக்டா? நான் நியூட்ரியன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. ஸோ நான் நியூட்ரியன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு என்ன? ஹார்மோன் அப்படிங்கிறது நியூட்ரியன்ட் கிடையாது. நியூட்ரிஷன்ல நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். பட் இட் இஸ் செக்ரீட்டட் பை என்னது? நான் நியூட்ரியன்ட் சப்ஸ்டன்ஸ் செக்ரீட்டட் பை எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஹார்மோன்ஸை என்ன பண்ணுவாங்க? எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். பட் இட் இஸ் அ நான் நியூட்ரியன்ட் சப்ஸ்டன்சஸ். எவ்வளோ செக்ரீட் ஆகும், எவ்வளோ அமௌண்ட்ல செக்ரீட் ஆகும் அப்படின்னு பார்த்தா செக்ரீட்டட் இன் வெரி ஸ்மால் அமௌண்ட். செக்ரீட்டட் இன் வெரி ஸ்மால் அமௌண்ட். வெரி ஸ்மால் அமௌண்ட். ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் செக்ரீட் ஆகும். சப்போஸ் கொஞ்சம் அதிகமா செக்ரீட் ஆனாலும் அது ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆக்கிரும். ரொம்ப கொஞ்சம் கம்மியா செக்ரீட் ஆனாலும் என்ன ஆகும்? ஹைப்போ ஆக்டிவிட்டி கொண்டு வந்துரும். அதனால ஹைப்பர் ஆர் ஹைப்போ இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செக்ரீட் ஆனா போதும். கொஞ்சம் கூட மேல கீழே போனாலும் இதுல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது இட்ஸ் அ நான் நியூட்ரியன்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கி அந்த கரெக்டான அளவுல அது செக்ரீட் ஆகணும். அந்த கரெக்டான அளவுல செக்ரீட் ஆகணும் அப்படின்னா அதுக்காக நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். அதெல்லாம் கரெக்டா நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் என்ன ஆகும்? கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி செக்ரீட் ஆகும். சப்போஸ் நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? ஹார்மோன்ல வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம கரெக்டா தூங்குறது இல்லை அப்படின்னா அதுவும் என்ன பண்ணும்? ஹார்மோன் எஃபெக்ட் ஆகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டா இல்ல, எக்ஸசைஸ் பண்றது இல்ல, அதுவும் ஹார்மோன் என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். அதோட செக்ரீஷன், அதோட போரிங்க அஃபெக்ட் பண்ணும். சரியா? சரி, இப்போ ஹார்மோன் அப்படின்னு சொன்னா இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஹார்மோன்ஸ்ல என்ன இருக்கு? ஹார்மோன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஹார்மோனோட என்னது? ஹார்மோன் என்னது? மோஸ்ட்லி தே ஆர் புரோட்டீனேஷியஸ். பட் ஓகே, அது எழுத வேண்டாம். சரி, டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் இருக்கு ஹார்மோன்ல? ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ். செகண்ட் based on site of action, and third based on chemical composition. இதெல்லாம் எழுதிக்கோங்க. இதெல்லாம் NCERT ல இல்ல. சரியா? இது NCERT ல இல்ல. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் 100% NCERT ல இருந்து தான் क्वेश्चन வரும். ஆனா அசர்ஷன் ரீசன் क्वेश्चन அண்ட் ஸ்டேட்மெண்ட் வைஸ் क्वेश्चन வரும்போது இது NCERT இருந்து வெளியிலிருந்து கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதுல இருந்து ட்விஸ்ட் பண்ணி உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நான் எழுதுறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் டைரக்ட் லைன் ஒன் லைனர் क्वेश्चंस வந்தா 100% NCERT தான் வரும். மேட்ச் த ஃபாலோயிங் வந்தா 100% NCERT தான் வரும். காலம் 1 காலம் 2 டைப் क्वेश्चन, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 டைப் ஆஃப் क्वेश्चन, இது எல்லாமே 100% NCERT தான் வரும். ஆனா அதுவே இப்போ ஸ்டேட்மெண்ட் வைஸ் क्वेश्चन வந்துருச்சு, ஓகே, அதே அசர்ஷன் ரீசன் क्वेश्चन வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி क्वेश्चन வந்து நம்ம கொஞ்சம் வெளியில தெரிஞ்சிருந்தா அது நம்ம சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் based on three things. First we'll go with based on functions. Okay, so based on functions. Hormones நம்மளோட பாடியில இருக்கிற ஒரு சில ஆக்டிவிட்டிய என்ன பண்ணும்? ஸ்டிமுலேட் பண்ணும் ஆர் இன்ஹிபிட் பண்ணும்.
நம்மளோட பாடியில இருக்கிற ஆக்ஷனை என்ன பண்ணும் ஆர் மெட்டபாலிசம் என்ன பண்ணும் ஸ்டிமுலேட் பண்ணும் ஆர் இன்ஹிபிட் பண்ணும். ஸோ ஸ்டிமுலேட்டரி ஹார்மோன் ஆல்ரைட் ஸ்டிமுலேட்டரி ஹார்மோன் என்ன பண்ணும் நம்மளோட பாடி, நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க, நம்ம பாடியோட மெட்டபாலிசம் என்ன பண்ணும் ஸ்டிமுலேட் பண்ணும். குட் ஈவினிங் மாலினி, வெரி குட் ஈவினிங். ஓகே, ஸோ ஸ்டிமுலேட்டரி ஹார்மோன் அப்படின்னு என்ன, நம்மளோட பாடியில இருக்கிற ஹார்மோன் நம்மளோட பாடியில இருக்க மெட்டபாலிசம் ஸ்டிமுலேட் பண்ணும். ரெண்டாவது என்னது இன்ஹிபிட். ஸோ இன்ஹிபிட்டரி ஹார்மோன் அப்படின்னா நம்மளோட பாடியில இருக்கிற மெட்டபாலிசம், பாடியில நடக்கிற அந்த கெமிக்கல் ப்ராசஸை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அதுதான் இன்ஹிபிட்டரி ஹார்மோன் ஆர் ஸ்டிமுலேட்டரி ஹார்மோன். இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணும், எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா ஸ்டிமுலேட்டரி ஹார்மோன் GnRH என்னது ஸ்டிமுலேட்டரி ஹார்மோன். என்னது ஸ்டிமுலேட்டரி ஹார்மோன் அப்படின்னு என்ன, GnRH என்ன பண்ணும், GnRH எங்கிருந்து செக்ரீட் ஆகும் சொல்றேன். இது வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போகும், பட் ஹைப்போதலாமஸ்ல இருந்து செக்ரீட் ஆகும். ஹைப்போதலாமஸ்ல செக்ரீட் ஆகி ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போய் அங்கிருந்து FSH and LH ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ அங்க இருக்கிற செல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அதனால இதுக்கு பேரு ஸ்டிமுலேட்டரி ஹார்மோன். அதுவே இன்ஹிபிட்டரி ஹார்மோன் என்னது, எஸ் நெக்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் தான். எஸ் நெக்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன். ஓகே, சோ இன்ஹிபிட்டரி ஹார்மோன் அப்படின்னா என்ன, இன்ஹிபிட்டரி ஹார்மோன் அப்படின்னா ஒரு ஹார்மோன் இன்ஹிபின் என்ன பண்ணும், இன்ஹிபின் எங்கிருந்து செக்ரீட் ஆகும், ஓவரியில இருந்து செக்ரீட் ஆகும். இது என்ன பண்ணும், FSH ஓட ப்ரொடக்ஷனை இன்ஹிபிட் பண்ணும். அதுதான் நம்மளோட இன்ஹிபின். சோ இது என்ன பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது. And இது என்ன பண்ணுது, stimulate பண்ணுது. So stimulatory hormone or inhibitory hormone, there are two type of hormones based on the function. Clear? அதை either stimulate பண்ணும் or inhibit பண்ணும். Done or not? So hypothalamus இருந்து ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் ரெண்டுமே பண்ணும், ஸ்டிமுலேட்டும் பண்ணும், என்ன பண்ணும் and அது இன்ஹிபிட்டும் பண்ணும். ரெண்டுமே பண்ற அதுக்கு ரெண்டுமே அது பண்ணும். Thyroid cells also secrete inhibit. அப்படியா, சரி, ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். பட் நான் சொல்றது நான் ஜெனரலா சொன்னேன், இன்ஹிபின் செக்ரீட்டட், ஃபைன், நோ ப்ராப்ளம். ரைட், அடுத்தது பேஸ்ட் ஆன் சைட் ஆஃப் ஆக்ஷன். சோ ரெண்டாவது என்னது, பேஸ்ட் ஆன் site of action. So first will be your என்னது இன்ட்ரா. ஓகே ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஹார்மோன் இங்க நான் வரைய போறேன். டயக்ராம் நான் வரையறேன். எப்படி அது சோர்ஸ் என்ன, டார்கெட் என்னன்னு சொல்றேன். அதோட பேர் நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு செல் இருக்கு. அந்த செல் என்ன பண்ணுது, அந்த செல் தான் இந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. என்ன பண்ணுது, இந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ற ஒரு செல். சோ இந்த ஹார்மோன் இங்க ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் இந்த ஹார்மோன் இங்க செக்ரீட் ஆகுது. அப்போ இதுதான் நம்மளோட சோர்ஸ் செல், which means the ஹார்மோன் எங்க ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு பேரு சோர்ஸ் செல். சோ சோர்ஸ் செல் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இது என்னது, நம்மளோட ஹார்மோன். இதுதான் நம்மளோட ஹார்மோன். அண்ட் என்ன இருக்கு, இதுதான் நம்மளோட டார்கெட் செல். அப்படின்னா எந்த செல்ல போய் பைண்ட் ஆகி அதை ஸ்டிமுலேட் ஆர் இன்ஹிபிட் பண்ணணுமோ அதுக்கு பேரு டார்கெட் செல். சோ லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட, என்ன கலர் யூஸ் பண்ணலாம், ஓகே, இதுதான் நம்மளோட டார்கெட் செல். ஆல்ரைட், டார்கெட் செல். சோ இந்த இடத்துல ஹார்மோன் போகணும். சோ ஹார்மோன் will travel through the intercellular spaces and it will reach the target. Through intercellular spaces டார்கெட்டுக்கு ரீச் பண்ணா இதுக்கு பேர் என்ன, through intercellular spaces டார்கெட் ரீச் பண்ணா அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் தான் பாராக்ரைன் ஹார்மோன்.
Yes, the types of hormone. Correct? Tappa correct? நீங்களே சொல்லுங்க. The hormone through intercellular. So இடையில இருக்கிற இந்த space என்னது? This is the intercellular space. இது என்னது? This is the intercellular space. Intercellular space. So ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடையில இருக்கிற இந்த ஸ்பேஸ் மூலமா இந்த ஹார்மோன் டிராவல் ஆகி டார்கெட் செல்லை ரீச் பண்ணா அந்த மாதிரி so that type of hormone what is that called? Number 1 question. ரெண்டாவது இதுதான் நம்மளோட சோர்ஸ் செல். ஓகே, இதுதான் நம்மளோட சோர்ஸ் செல் அண்ட் இதுதான் நம்மளோட டார்கெட் செல். இதுதான் நம்மளோட டார்கெட் செல் and through blood vessel, so let's say through blood vessel transport ஆகுது. ஓகே, through blood vessel transport ஆகுது. என்னது? ஹார்மோன். so ஹார்மோன் இங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நியூக்ளியஸ் இல்லாத எந்த செல்லுமே கிடையாது இல்லையா நம்மளோட பாடியில. எஸ், so என்ன ஆகுது? ஹார்மோன் இங்க ப்ரொடியூஸ் ஆகுது, பிளட் ஸ்ட்ரீம்ல ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் த்ரூ த பிளட் ஸ்ட்ரீம் இட் இஸ் டிராவலிங் அண்ட் எங்க ரீச் ஆகுது? டார்கெட் செல்லுக்கு ரீச் ஆகுது அண்ட் டார்கெட் செல் அதை யூஸ் பண்ணிக்குது. வாட் இஸ் திஸ் டைப் ஆஃப் ஹார்மோன் கால்ட்? எண்டோக்ரைன் ஹார்மோன். இதுக்கு பேர் என்ன? பாராக்ரைன் எண்டோக்ரைன். இது எண்டோக்ரைன் கிளாண்ட் கிடையாது. நோ நோ நோ, எண்டோக்ரைன் இதுதான் எண்டோக்ரைன் ஹார்மோன். திஸ் இஸ் பாராக்ரைன், திஸ் இஸ் எண்டோக்ரைன். சரியா? பாராக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன். கிளியர்? பாராக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன். சரி, இந்த பாராக்ரைன்ல இன்னொரு விஷயம் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் திஸ் இஸ் யுவர் பாராக்ரைன். லெட்ஸ் சே பாராக்ரைன் ஹார்மோன். ஓகே, வெயிட், என்ன ஹார்மோன்? திஸ் இஸ் பாராக்ரைன் ஹார்மோன். பாராக்ரைன் ஹார்மோன். இந்த ஹார்மோன் என்னது? endocrine hormone. Endocrine hormone. Endocrine hormone. சரியா? Paracrine hormone and endocrine hormone. First one and second one. Third is your neurocrine hormone. மூணாவது என்னது? Neurocrine hormone. Third one நான் மேல எழுதுறேன். ஒரே பேஜ்ல எழுதுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதுறேன். சோ மூணாவது நான் மேல எழுதுறேன். என்னது? Neurocrine hormone. Neurocrine hormone. Neurocrine hormone. So neurocrine hormone அப்படின்னு என்ன? ஒரு சோர்ஸ் செல் நம்ம கிட்ட இருக்கு. இங்கிருந்து ஹார்மோன் செக்ரீட் ஆகணும். ஓகே, என்ன ஆயிட்டு இருக்கு? இங்கிருந்து ஹார்மோன் செக்ரீட் ஆகணும். ஆனா இது நார்மல் செல் கிடையாது. அப்போ என்னவா இருக்கணும்? இங்க இது நியூரானா இருக்கணும். எஸ், இங்க நம்மளுக்கு என்னது? the source cell is neuron. நியூரான்ல இருக்கிற ஆக்சான் டெர்மினல் அண்ட் டார்கெட் என்னது? டார்கெட் நம்மளோட நியூரோனா இருக்கலாம், நெக்ஸ்ட் நியூரானோட டென்ட்ரைட்டா இருக்கலாம், ஆர் டார்கெட் நம்மளுக்கு மசில் செல்லா கூட இருக்கலாம். என்னது? மசில் செல்லா கூட இருக்கலாம். சரியா? what it can be muscle cell, either muscle cell or neuron. so suppose நியூரோனா இருக்குது, ஓகே, நியூரானா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இது என்னது? திஸ் இஸ் ஆல்சோ நியூரோக்ரைன், திஸ் இஸ் ஆல்சோ நியூரோக்ரைன். ஆனா ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூரோக்ரைன் அப்படின்னா நம்மளுக்கு நியூரோக்ரைன் ஹார்மோன்னா நியூரான்ஸ்ல இருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ். ஓகே, நியூரோக்ரைன் ஹார்மோன்ஸ் என்னது? நியூரான்ல இருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ். பட் இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது பிரச்சனை? கிடையாது, இதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னது? சப்போஸ் அது நியூரோ டிரான்ஸ்மிட்டராகவும் இருக்கலாம். என்ன இருக்கலாம்? அது நியூரோ டிரான்ஸ்மிட்டரா இருக்கலாம். நியூரோக்ரைன் ஹார்மோன் ரெண்டு டைப் இருக்கு. நியூரோக்ரைன் ஹார்மோன் எவ்வளவு இருக்கு? ரெண்டு டைப் இருக்கு. என்னென்ன இருக்கு நியூரோக்ரைன் ஹார்மோன்ல? ஒன்னு நியூரோ ஹார்மோன். ஓகே, ஒன்னு என்னது? நியூரோ ஹார்மோன், or we can say neurotransmitter. First one is your neurotransmitter. I will write it here. Neurotransmitter, neurotransmitter, all right, or neurohormone. Neurotransmitter or neurohormone.
இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு என்ன? அசிட்டில் கொலின். ஓகே, அசிட்டில் கொலின் அட்ரினர்ஜிக் ஒரு கோலினர்ஜிக் ரிசெப்டர், ஐ மீன் ஹார்மோன். அதுதான் என்னது? நம்மளோட அசிட்டில் கொலினா இருக்கலாம், ஓகே, இல்லைன்னா அட்ரினலினா இருக்கலாம். இது எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். டோபமின் இதெல்லாம் என்னது? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ லெட்ஸ் சே இங்க ரிலீஸ், இங்க ஃபார்ம் ஆயிருக்கிறது, இங்க ஃபார்ம் ஆயிருக்கிறது என்னது? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். சரியா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல என்னென்ன இருக்கலாம்? வாட் ஆர் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் we can have acetylcholine, acetylcholine, வேற என்ன இருக்கலாம்? ஒன்னு அசிட்டில்கோலின், ரெண்டாவது டோபமின், டோபமினா இருக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கலாம்? அட்ரினலின், அட்ரினலினா இருக்கலாம், நார் அட்ரினலினா இருக்கலாம், தட் இஸ் எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரினா இருக்கலாம். எஸ், கரெக்ட், அதுவா இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட், இதெல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அப்போ நியூரோ ஹார்மோன்னா என்ன? GnRH, GnRH செக்ரேட் ஆகுது, அது என்னது? நியூரோ ஹார்மோன். ஏன்னா அது டைரக்டா எங்க செக்ரேட் ஆகுது? பிளட்ல செக்ரேட் ஆகுது. டைரக்டா என்ன ஆகுது? செல்ஸ்ல போகல, பிளட்ல செக்ரேட் ஆகி பிளட் அதை கேரி பண்ணுது. ஸோ எண்டோக்ரைன் ஹார்மோன் கூட சொல்லலாம். பட் அது நியூரான் செக்ரேட் பண்றதுனால அது நியூரோ ஹார்மோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். சரியா? கிளியர்? சரி, இந்த இன்னொரு விஷயம் இருக்கு இதுல, இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது தெரியுமா? இந்த செல் இருக்குல்ல, இந்த சோர்ஸ் செல் அண்ட் இந்த டார்கெட் செல் பாராக்ரைன்ல, இந்த சோர்ஸ் அண்ட் டார்கெட் செல் இவ்வளோ தூரமா இருக்குல்ல இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ்ல, இது பக்கத்துல கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு சோர்ஸ் செல் இருக்கு அண்ட் இங்கிருந்து ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா டார்கெட் செல் பக்கத்திலேயே இருக்கு. டார்கெட் செல் என்ன இருக்கு? பக்கத்திலேயே இருக்கு. So hormone என்னது? Through gap junction the hormone is transported. Hormone is transported through gap junction. இது என்னது? Gap junction. So hormone is transported through gap junction. When the hormone is transported through gap junction, அப்பவும் அது என்னது? அது பாராக்ரைன் தான். ஓகே, பாராக்ரைன்ல ரெண்டு நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகலாம், ஆர் த்ரூ கேப் ஜங்ஷன் நம்ம ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகலாம். அதுமே பாராக்ரைன் தான். அதுக்கப்புறம் எண்டோக்ரைன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற நியூரோக்ரைன். ஓகே, ஒரு நியூரான் டு another நியூரான் ஆர் ஒன் நியூரான் டு நம்மளோட மசில் செல். அதுல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் நியூரோ ஹார்மோன் நம்ம கிட்ட இருக்கு. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா அசிட்டில்கோலினா இருக்கலாம், அட்ரினலினா இருக்கலாம், நார் அட்ரினலினா இருக்கலாம், அதுல என்ன வேணா இருக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னொன்னு இருக்கு. ஓகே, லாஸ்ட் ஒன்னே ஒன்னு இருக்கு. அது எங்க எழுதுறது தான் எனக்கு தெரியல. அதனால நான் இத என்ன பண்ணலாம், இத டூப்ளிகேட் பண்ணி இதுல அழிச்சிடலான் இருக்கேன். ஓகே ஓகே, let me erase this part. Based on action நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இது வேண்டாம். சரியா? மூணாவது லாஸ்டா நம்ம பார்க்கலாம். என்னது? நாலாவது என்னது? நாலாவது ஆட்டோக்ரைன் ஹார்மோன். ஆட்டோக்ரைன் ஹார்மோன் அப்படின்னு என்ன? இதுதான் நம்மளோட சோர்ஸ் செல். இங்கதான் ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஓகே, இதுதான் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணி it will act as a target cell also. இருக்கிற எங்க எந்த செல் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே செல்ல அது ஆக்ட் ஆகும். the same cell. ஆட்டோ செல்ஃப், it will act on the self cell. அதனால இதுக்கு பேரு ஆட்டோக்ரைன் ஹார்மோன். ஆக்சுவலி இது ஹார்மோன் சொல்லக்கூடாது. these are all chemical messengers. ஓகே, இதெல்லாம் என்னது? கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். ஹார்மோன் சொல்லக்கூடாது, தப்பு. டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் சொல்லாம இதுக்கு பேர் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஆர் ஆல் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ், நாட் ஹார்மோன்ஸ். ஹார்மோன் அப்படின்னு சொன்னா அது எண்டோக்ரைன் தான் இல்லையா? மீதி எல்லாமே என்னது? மீதி எல்லாமே கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். ஸோ இதுமே என்னது? ஆட்டோக்ரைன் ஹார்மோன் இல்ல. நம்ம ஹார்மோன் எழுதக்கூடாது, கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் எழுதணும். ஆட்டோக்ரைன் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். ஆட்டோக்ரைன் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். இதுவே என்னது? நம்மளோட பாராக்ரைன் ஹார்மோன் ஆர் பாராக்ரைன் கெமிக்கல் மெசஞ்சர். எண்டோக்ரைன் கெமிக்கல் மெசஞ்சர். இது என்னது? நியூரோக்ரைன் கெமிக்கல் மெசஞ்சர். ஹாய் சபரீஷ், குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங். ஸோ இதுதான் என்னது? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் நம்ம படிச்சாச்சு. பேஸ்ட் ஆன் நம்பர் 1 ஃபங்க்ஷன்ஸ்,
number 2 based on the site of action நம்ம படிச்சாச்சு இல்லையா transmitters இதோ neurotransmitters ஓகே இது ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் தான் சரியா நியூரோ ஹார்மோன் இது ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் தான் இது எல்லாமே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் தான் சரியா ரைட் so based on என்னது அடுத்தது என்னது based on chemical composition அடுத்து என்ன படிக்க போறோம் intercellular messengers intercellular messengers this is the intercellular messengers this is intercellular messengers okay intercellular messengers clear intercellular messengers so through intercellular spaces when it is moving it is called intercellular messengers clear okay அடுத்தது based on chemical composition என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் based on chemical composition okay சரி based on chemical composition based on chemical composition okay based on chemical composition நம்ம பார்த்து படிக்கலாம் all right சரி based on chemical composition so first இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஹார்மோன்ஸ் நம்ம மூணா டிவைட் பண்ணலாம் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணலாம் we can divide hormones into 3 types based on the chemical composition என்னென்ன number 1 peptide hormones ரெண்டாவது என்னது ரெண்டாவது steroid hormones மூணாவது என்னது tyrosine derivatives okay tyrosine derivatives so number 1 என்னது peptide hormones number 1 is your peptide hormones இதுல NCERT ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு சரியா NCERT ல கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க நான் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் சொல்றேன் NCERT ல எங்க மென்ஷன் பண்ணனும் என்ன சேஞ்ச் பண்ணனும் என்ன எழுதணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் சோ நான் சொல்றது கேளுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் நான் NCERT வெச்சு உங்களுக்கு சொல்றேன் NCERT ல 4 டைப் கொடுத்திருப்பாங்க ஓகே நான் அதையும் சொல்றேன் சோ steroid hormones and tyrosine derivatives or amino acid derivatives amino acid இது அப்படி கூட எழுதலாம் amino acid derivatives okay or tyrosine derivatives okay first peptide hormone அப்படினா என்ன made up of proteins steroid hormone made up of steroids obviously steroids or lipids inga enadhu made up of amino acid tyrosine okay or it's a derivative of amino acid tyrosine kuda eludikalam amino acid tyrosine oda derivatives appdin kuda eludikalam derivatives of amino acid tyrosine okay சரி அப்ப protein hormones என்னது அப்ப made up of proteins அப்படினா they அங்கேயும் என்ன இருக்கு amino acid இருக்கு அங்கேயும் amino acid இருக்கு அங்கேயும் என்ன இருக்கு amino acid இருக்கு ஆனா they have peptide bonds in between அப்போ என்னென்ன ஹார்மோன் நம்ம கிட்ட இருக்கு பெப்டைட் ஹார்மோன்ஸ்ல என்னென்ன ஹார்மோன் இருக்கு பெப்டைட் ஹார்மோன்ஸ்ல என்னென்ன ஹார்மோன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு நல்லா ஒரு ட்ரிக் தரேன் அது ஒரு ட்ரிக் சொல்றேன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க P for peptide hormone
and P for pituitary gland. So pituitary gland ல secrete ஆகிற எல்லா ஹார்மோனுமே புரோட்டீன் ஹார்மோன். இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும். அது தவிர புரோட்டீன் ஹார்மோன் நிறைய அதர்ஸ் ஹார்மோன் இருக்கு, பட் மேஜர் பெப்டைட் ஹார்மோன் அப்படின்னு சொன்னா P for peptide and P for what? Pituitary gland. So pituitary glandல இருந்து செக்ரீட் ஆகிற எல்லா ஹார்மோனுமே என்னது? பெப்டைட் ஹார்மோன் தான். சரியா? So all pituitary hormones, all pituitary hormones, என்னென்ன pituitary hormones இருக்கு? FSH, LH, GH, ACTH, prolactin, then ADH, TSH, then vasopressin, sorry, vasopressin the ADH, oxytocin, இது எல்லாமே என்னது? pituitary hormones. கரெக்டா? FSH na follicle stimulating hormone, LH na luteinizing hormone, GH na growth hormone or somatostatin. Somatostatin na somatotropin na? எனக்கு கரெக்டான ஆன்சர் சாட் பாக்ஸ்ல கொடுங்க. அடுத்து ACTH adrenocorticotropic hormone, prolactin antidiuretic hormone, thyroid stimulating hormone, oxytocin. அதை தவிர ஹைப்போதாலமஸ்ல இருந்து செக்ரீட் ஆகிற GnRH, அது தவிர pancreas செக்ரீட் பண்ற இன்சுலின், இது எல்லாமே என்னது? இது எல்லாமே புரோட்டீன் ஹார்மோன் தான். இது எல்லாமே என்னது? புரோட்டீன் ஹார்மோன் தான். இன்ஹிபிட்டரி ஹார்மோன் ஹைப்போதாலமஸ் செக்ரீட் பண்ற அந்த இன்ஹிபிட்டரி ஹார்மோன் புரோட்டீன் ஹார்மோன் தான். ஓகே, சோ ஹைப்போதாலமஸ் செக்ரீட் பண்ற ஹார்மோன், பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரீட் பண்ற ஹார்மோன், இது எல்லாமே என்னது? புரோட்டீன் ஹார்மோன்ஸ். அது போக pancreas செக்ரீட் பண்ற இன்சுலின், அதுவும் புரோட்டீன் ஹார்மோன்ஸ். புரிஞ்சிருச்சா? ஈஸி. இதுல இருந்து தான் क्वेश्चंस மாத்தி மாத்தி கேட்பாங்க. அதனால புரோட்டீன் ஹார்மோன்னா இதுதான், மாத்தி மாத்தி இதுல இருந்து தான் क्वेश्चंस வரும். ஓகே, சொமாட்டோஸ்டேட்டின், சொமாட்டோஸ்டேட்டினா? ஓகே, ஆல் ரைட். சரி, அடுத்தது ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். இப்போ ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொன்னா என்னென்ன ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்? அட்ரீனல் கிளாண்ட். ஸோ அட்ரீனல் கிளாண்ட் செக்ரீட் பண்ற ஹார்மோன்ஸ், adrenal gland secrete பண்ற hormones like aldosterone, all right, aldosterone. ஆனா adrenal cortex தான். ஓகே, adrenal cortex, adrenal medulla கிடையாது. adrenal medulla எங்க? டைரோசின் டெரிவேட்டிவ் இங்க வந்துரும். adrenaline, noradrenaline, அது என்னது? டைரோசின் டெரிவேட்டிவ்ஸ். adrenaline, noradrenaline, adrenaline, noradrenaline, வேற என்னது? வேற T3, T4, T3, T4, அது என்னது? நம்மளோட டைரோசின் டெரிவேட்டிவ். T4 னா thyroxine, வேற ஒண்ணு இல்ல, thyroxine. all right, so T3 னா triiodo. டாக்டர் விக்னேஷ் யோசி நல்லா யோசி. ஓகே, சரி. T3 அப்படினா triiodothyronine, T4 அப்படினா tetraiodothyronine, also known as thyroxine. So இது டைரோசின் டெரிவேட்டிவ்ஸ். இதுல ஆல்டோஸ்டிரோன், வேற என்ன வரும்? ஆல்டோஸ்டிரோன் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? செக்ஸ் ஹார்மோன்ஸ். இருக்கிற எல்லா செக்ஸ் ஹார்மோன்ஸ், செக்ஸ் ஹார்மோன்ஸ் என்னென்ன இருக்கு? டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரோன், அது எல்லாமே ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்ல வரும். அது எல்லாமே என்ன வரும்? ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்ல வரும். வேற என்னென்ன ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நான் நோட்ஸ்ல, உங்களுக்கு டெலிகிராம்ல ஆஸ் அ இமேஜ் ஃபார்மேட் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். அதை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எல்லாமே உட்காந்து நீங்க எழுதிட்டு இருந்தா இட்ஸ் ஜஸ்ட் டைம் வேஸ்ட் இல்லையா? அதனால நான் டெலிகிராம்ல ஆஸ் அ இமேஜ் ஃபார்மேட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? அதை நீங்க பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? கிளியர்? ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிளியரா? Tell me yes or no. Yes. Okay. All right. So இது நம்மளோட ஹார்மோன்ஸ். இது ஹார்மோன்ஸ் தான் இல்லையா? சரி. ஓகே, அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். அடுத்து என்னது? மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். மெக்கானிசம் ஆஃப் கரெக்ட் தான்டா கண்ணா. மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருச்சா?
இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சிருச்சா? எஸ் ஆர் நோ? புரிஞ்சிருச்சா இல்லையா? இதுவரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? எஸ். சரி, இதை காப்பி பண்ணுங்க. நான் என்சிஆர்டி புக் எடுத்துட்டு வரேன். எஸ், உங்களோட என்சிஆர்டி புக்கை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, சி ஐ ஹாவ் என்சிஆர்டி வித் மீ. ஓகே, ஐ ஹாவ் என்சிஆர்டி வித் மீ. இந்த என்சிஆர்டியில் சாப்டர் 19 கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன், இந்த சாப்டர்ல ஒரு போல்டு லெட்டர்ல லைன் கொடுத்துருக்கு. அந்த லைனை நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். என்னது? Hormones are non-nutrient chemical which act as a intercellular messengers and are produced in trace amounts. Already கேட்டிருக்கிற question. ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்டிருக்காங்க, அசர்ஷன் ரீசன் கேட்டிருக்காங்க, எல்லா டைப்லயும் இந்த கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதனால அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்ன பண்ணி வச்சுக்கோங்க? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இது என்சிஆர்டில, என்சிஆர்டி புக் ஓபன் பண்ணுங்க. என்சிஆர்டி புக் ஓபன் பண்ணி இதே என்சிஆர்டில ஃபர்ஸ்ட் லைன் என்னது? 19.1ல 19.1ல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருக்காங்க? endocrine glands. அது நம்ம படிக்க போறோம். endocrine glands lack duct and hence are called ductless glands. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது? Next என்ன கொடுத்திருக்காங்க? New definition covers a number of new molecules in addition to the hormones secreted by the organized endocrine glands. Invertebrate, please underline. Invertebrate ல underline பண்ணிக்கோங்க. Invertebrates possess very simple endocrine system with few hormones. Okay. எழுதியாச்சா? அண்டர்லைன் பண்ணியாச்சா? குட் ஈவினிங் அருண் குமார், வெரி குட் ஈவினிங். இப்போ என்ன பண்ணுங்க? சம்மரி எடுத்துக்கோங்க. கம் ஆன், டேக் சம்மரி. சம்மரி எடுத்துக்கோங்க. சம்மரி லாஸ்ட் பேஜ். இந்த சம்மரி, இந்த சாப்டர் முடியும் போது சம்மரி இருக்கா? சம்மரிலையும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன், டேக் சம்மரி. நான் சொன்னதை அண்டர்லைன் பண்ணிட்டா தம்ஸ் அப் கொடுத்துருக்கீங்க, சரியா? சம்மரி எடுத்துக்கோங்க. டேக் சம்மரி. சம்மரியில the special chemicals which act as a hormone and provide chemical coordination, integration and regulation in the human body. Underline பண்ணுங்க. அடுத்த லைன் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்த லைனை எஸ் vertebrate வர, எஸ் vertebrate வர கிடையாதுடா கண்ணா. With free hormones, invertebrates possess very simple endocrine system with few hormones. அது வரைக்கும் ஹார்மோன்ஸ் வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல, சரியா அஜய்? அதுக்கப்புறம் சம்மரியில there are special chemicals which act as a hormones and provide chemical coordination, integration and regulation in the human body. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் these hormones regulate metabolism. ஹைலைட் பண்ணணும் இதெல்லாம். metabolism, growth and development of our organs. ஹைலைட் பண்ணிக்கோங்க. क्वेश्चनல வரதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு, சரியா? क्वेश्चनல வரதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு, அதனால ஹைலைட் பண்ணிக்கோங்க. these hormones regulate metabolism, growth and development of our organs. okay, அடுத்தது லாஸ்ட் லைன்.
லாஸ்ட் லைன் என்ன பண்ணுங்க, இதுலயே சம்மரியில இந்த பேஜ்லயே, இது புது புக் கிடையாது, இது வந்து பழைய புக். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 24ல ரீபிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து போன வருஷத்தோட புக். சரியா, போன வருஷத்தோட புக், இந்த வருஷம் கிடையாது. அதனால இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஸ்டில் சம்மரியில ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், நைன்த் லைன்ல pars distalis produces 6 tropic hormones அப்படின்னு கொடுத்திருக்கா. ஹைலைட் பண்ணுங்க pars distalis. ஓகே வெயிட் நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சரியா, அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஓகே, பேஜ் நம்பர் 248 or in the mechanism of hormone action இந்த பேஜ்ல, ஓகே, mechanism of hormone action அப்படிங்கிற இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு மேல 4 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, 4 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் கொடுத்திருக்காங்க. கரெக்டா 4 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் 4 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க, நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெப்டைட் ஹார்மோன்ஸ் சொல்லியாச்சு, ரெண்டாவது ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் நம்ம சொல்லியாச்சு, மூணாவது என்னது தைராய்டு ஹார்மோன்ஸ், தட் இஸ் T3 and T4 ஆல்ரெடி நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், மென்ஷன் பண்ணியாச்சு. இதுதான் தைராய்டு ஹார்மோன்ஸ் T3 and T4. ஆல்ரைட், அதுக்கப்புறம் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ், அதுதான் நம்மளோட அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். சரி, அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் அதுதான் அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். சோ இது நாலுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த மூணுக்குள்ளேயே கவர் பண்ணியாச்சு. இந்த நாலுமே என்ன பண்ணியாச்சு, மூணுக்குள்ள கவர் பண்ணியாச்சு. ஆனா நீங்க என்னன்னு பண்ணும், 4 டைப்ஸ் டிவைடட் இன்டு தீஸ் 4 குரூப்ஸ் அப்படின்னு தான் நீங்க படிக்கணும். ஓகே, அண்ட் இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா क्वेश्चन கேட்பாங்க, 100% क्वेश्चन வரும். அதனால இதை மார்க் பண்ணிக்கோங்க. 100% இது क्वेश्चन கேட்பாங்க, மீன்ஸ் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, 2026ல இந்த क्वेश्चन வரும். ஓகே, கண்டிப்பா வரும். வரலைன்னா கேட்காதீங்க, வரலைன்னு, பட் வரும். அதுதான் என்னோட 99.9% எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த क्वेश्चन வரும்னு. அதனால அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற ஹார்மோன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீராய்ட்ல கார்டிசால் கொடுத்திருக்காங்க இல்லையா, ஸ்டீராய்ட்ல கார்டிசால் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க, டெஸ்டோஸ்டிரோன். மூணாவது என்ன கொடுத்திருக்காங்க, மூணாவது ஈஸ்ட்ரடையால். அடுத்தது ப்ரொஜெஸ்டிரோன். சோ இந்த 4 ஹார்மோன்ல இருந்து தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த 4 ஹார்மோன் தான் ஆப்ஷன்லயும் கொடுப்பாங்க. ஓகே, எஸ் 4 மார்க் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த 4 ஹார்மோன் தான் ஆப்ஷன்லயும் கொடுப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் ஜிஎன்ஆர்ஹெச், இன்சுலின், குளுக்கோகான், என்சிஆர்டில எக்ஸ்ட்ராவா குளுக்கோகான் கொடுத்திருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா, எஸ், ஓகே, ஆல்ரைட். சலோ, மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். ஐ ஹோப் நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷனுக்கு போயிடலாம். மெக்கானிசம் புரியணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த காம்போசிஷன் கிளியரா இருக்கணும். இது கிளியரா இருந்துச்சு அப்படின்னா மெக்கானிசம் ரொம்ப ஈஸி. சரியா, சரி, லெட்ஸ் சே நம்ம கிட்ட ஒரு டார்கெட் செல் இருக்கு. என்ன இருக்கு, ஒரு சோர்ஸ் செல் வரைஞ்சிடலாம். லெட்ஸ் சே நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஒரு சோர்ஸ் செல் இருக்கு. சோ இதுதான் நம்மளோட சோர்ஸ் செல். என்ன பண்ணுது, ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. ஓகே, என்ன பண்ணுது, ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. ஓகே, என்ன ஆகுது, ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. சலோ, 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுதுன்னு வைங்க. 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. ஓகே, த்ரீ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது. ஓகே, நவ் இதுதான் நம்மளோட டார்கெட் செல். இதுதான் நம்மளோட டார்கெட் செல். ஓகே, பாஸ்போலிபிட் பைலேயர், அதனாலதான் நான் 2 லேயர் வரைகிறேன். ஓகே, சோ இதுதான் நம்மளோட டார்கெட் செல். சரியா, இந்த டார்கெட் செல்ல, ஓகே, இந்த டார்கெட் செல்ல என்ன இருக்கு, செல் அப்போ நியூக்ளியஸ் இருக்கணுமா, கண்டிப்பா நியூக்ளியஸ் இருக்கும். சோ லெட்ஸ் சே திஸ் இஸ் நியூக்ளியஸ். ஓகே, அண்ட் இதுல என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்குமா, எஸ், இதுல டிஎன்ஏ இருக்கும், குரோமோசோம் ஆர் டிஎன்ஏ வில் பி பிரசன்ட். டன், இதுதான் நம்மளோட செல். இப்போ இந்த செல்ல ரிசெப்டர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்.
ஏன்னா ஒரு ஹார்மோன் வேலை செய்யணும் அப்படின்னா என்ன ஆகும், லைக் நம்ம என்சைம் படிச்ச மாதிரி பயோமாலிகுல்ஸ் படிச்ச மாதிரி ஒரு ஹார்மோன் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த ஹார்மோன் என்ன ஆகணும், ஹார்மோன் என்ன பண்ணும், ரிசெப்டர்ல போய் பைண்ட் ஆகணும். ரிசெப்டர்ல பைண்ட் ஆகிட்டு என்ன ஃபார்ம் பண்ணும், ஹார்மோன் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஹார்மோன் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஹார்மோன் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், இங்க என்ன ஆகும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட் ஃபார்ம்ஸ். சரியா? சோ இதுதான் பேசிக் ஸ்டெப். இதுதான் இது பேசிக் ஸ்டெப். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆயிரும். செல் சாப்டர்ல சொன்னா சரி, ஓகே. இது பயோமாலிகூல்ஸ்லயும் அதுதான், என்சைம். ஓகே, பயோமாலிகூல்ஸ்ல அப்படிதான் என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸா மாறும். அதுக்கப்புறம் அது பிரேக் ஆகி தனித்தனியா பிரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி தான் இதுல ஹார்மோன் ஒரு ரிசெப்டர் கூட பைண்ட் ஆகணும். ரிசெப்டர் இல்லைன்னா அந்த ஹார்மோன் பைண்ட் ஆகாது. அந்த ஹார்மோன் எந்த யூஸும் கிடையாது அந்த ஹார்மோனுக்கு. அதனால கண்டிப்பா ரிசெப்டர் வேணும். சோ ஒரு ஹார்மோன் இருக்கு, ஒரு ரிசெப்டர் இருக்கு. கிளியர்? சரி, நம்ம கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் ஹார்மோன் இருக்கு, 3 டைப் ஆஃப் ஹார்மோன் இருக்கு. ஒன்னு புரோட்டீன் ஹார்மோன். சோ லெட்ஸ் சே இந்த கிரீன் கலர் புரோட்டீன் ஹார்மோன் ஆர் பெப்டைட் ஹார்மோன் அப்படின்னு வைங்க. பெப்டைட் ஹார்மோன். பெப்டைட் அப்படின்னு சொன்னா அது என்னது, பெப்டைட் அப்படின்னு சொன்னா ஹைட்ரோஃபிலிக் ஆர் ஹைட்ரோபோபிக். பெப்டைட் ஹார்மோன் இஸ் a ஹைட்ரோஃபிலிக் ஆர் ஹைட்ரோபோபிக். அது என்ன பண்ணும், பெப்டைட் புரோட்டீன் மெம்பரேனை ஈஸியா கிராஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஹாய் முகேஷ். ஹாய்டா கண்ணா. ஹாய் முகேஷ். ஓகே, முகேஷ் சொல்லும்போது குகேஷ் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஆல் ரைட். சோ இது பெப்டைட் ஹார்மோன் அப்படின்னா புரோட்டீன் மெம்பரேனை ஈஸியா கிராஸ் பண்ண முடியுமா, முடியாது இல்லையா? மெம்பரேனை ஈஸியா கிராஸ் பண்ண முடியாது. தே ஆர் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். ஹைட்ரோஃபிலிக். பெப்டைட் ஹார்மோன் என்னது, ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபிலிக். தே ஆர் போலர் மாலிக்யூல். போலர் மாலிக்யூல். இது ஆல்ரெடி நான் செல் சாப்டர்ல நான் சொல்லிட்டேன் இல்லையா, போலர் மாலிக்யூல். அதனால இட் கேன் நாட் ஈஸிலி என்டர் இன்சைட் த மெம்பரேன். இட் கேனாட் கிராஸ். அது ஈஸியா கிராஸ் பண்ண முடியாது. அதனால அதோட ரிசெப்டர் எங்க இருக்கணும், அதோட ரிசெப்டர் எங்கடா இருக்கணும், அதோட ரிசெப்டர் இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கணும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அதோட ரிசெப்டர் எங்க இருக்கணும், பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கணும். சோ அதோட ரிசெப்டர் பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கும். சரியா? அதோட ரிசெப்டர் எங்க இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கும். ஆல்ரைட், அதோட ரிசெப்டர் பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கணும். சோ பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த ஹார்மோன் வரும். இந்த ஹார்மோன் வந்து இங்க பைண்ட் ஆகும். சரியா? சோ இது என்ன ரிசெப்டர், திஸ் இஸ் செல் மெம்பரேன் ரிசெப்டர். What is this receptor called? This receptor is called membrane receptor. Membrane receptor. Membrane receptor. எங்க இருக்கும், செல் மெம்பரேன்ல இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கும், செல் மெம்பரேன்ல இருக்கும். சோ இது என்னது, it is present on cell membrane or plasma membrane. All right, receptor number 2 என்னது, intracellular receptor. receptor number 2 என்னது, intracellular receptor. ஓகே, intracellular receptor. அது எங்க இருக்கும், அது நம்மளோட எங்க இருக்கும், அது நம்மளோட you see it is present in the cytoplasm. so இது என்னது, intracellular receptor. see எனக்கு பிடிச்ச மாதிரி டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன்.
இப்படிதான் ரிசெப்டர் இருக்குன்னு சொன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். ரிசெப்டரோட ஸ்ட்ரக்சர்லாம் இது கரெக்ட் கிடையாது. அதனால இப்படிதான் ரிசெப்டர் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வரைஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? சரி, மூணாவது என்னது? தேர்ட் டைப் ஆஃப் ரிசெப்டர் இஸ் நம்மளோட டைரோசின் டெரிவேட்டிவோட ரிசெப்டர். அது நியூக்ளியர் ரிசெப்டர். அது என்னது? நம்மளோட நியூக்ளியர் ரிசெப்டர். அது எங்க இருக்கும்? நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ்ல இருக்கும். வேர் இட் இஸ் பிரசன்ட் ஆன் த நியூக்ளியஸ். ஸோ இது என்னது? நியூக்ளியர் ரிசெப்டர். ஓகே, நியூக்ளியர் ரிசெப்டர். டன். நியூக்ளியர் ரிசெப்டர் கிளியரா? புரிஞ்சிருச்சா? அப்போ நம்மளோட what is this? What is this? This is membrane receptor. Correct? Membrane receptor. Membrane receptor. மெம்பரேன் ரிசெப்டர். இந்த மெம்பரேன் ரிசெப்டர் கூட என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, லெட்ஸ் சே ஹார்மோன் வந்து பைண்ட் ஆகுது. சரி, என்ன ஆகுது? ஹார்மோன் இங்கிருந்து டிராவல் ஆகுது. டிராவல் ஆகி இங்க வந்து இது கூட பைண்ட் ஆயிருது. சரியா? என்ன ஹார்மோன்? புரோட்டீன் ஹார்மோன் இது கூட பைண்ட் ஆகும். இது கூட பைண்ட் ஆனோன்னு வாட் வில் ஹேப்பன்? ஆஸ் பர் என்சிஆர்டி, ஓகே, ஆஸ் பர் என்சிஆர்டி ஹார்மோன் பைண்ட் ஆன உடனே இங்கிருந்து ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கிருந்து என்ன ஆகும்? இங்கிருந்து ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ரெஸ்பான்ஸ் இங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரெஸ்பான்ஸ் 1 இங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகும்? செகண்டரி மெசஞ்சர் ஜெனரேட் ஆகும். இங்க செகண்டரி மெசஞ்சர் CAMP. CAMP என்னது? சைக்ளிக் AMP. சைக்ளிக் AMP அப்படிங்கிறது என்னது? சைக்ளிக் AMP அப்படிங்கிறது இங்க நம்ம what is this? This is called secondary messenger. What is this called? Secondary messenger. இங்க வருதுல இந்த ஹார்மோன். This hormone is called primary messenger. இந்த ஹார்மோனுக்கு பேர் என்ன? This hormone is called primary messenger. இந்த பிரைமரி மெசஞ்சர் என்ன பண்ணிருக்கு? இந்த பிரைமரி மெசஞ்சர் இந்த ரிசெப்டர் கூட பைண்ட் ஆகிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கா? அந்த ரெஸ்பான்ஸ் தான் என்னது? சைக்ளிக் AMP. இதுதான் செகண்டரி மெசஞ்சர். செகண்டரி மெசஞ்சர். ஓகே, மோஸ்ட் காமன் செகண்டரி மெசஞ்சர் இஸ் சைக்ளிக் AMP, NCERT லைன். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन, ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 248. சேம் இந்த டயக்ராம், இந்த டயக்ராமுக்கு மேல இருக்கிற பேராகிராஃப்ல கொடுத்திருக்கிற லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னது? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Underline which one? Hormones which interact with membrane bound receptor normally do not enter the target cell but generate secondary messenger. Cyclic AMP, IP3, calcium, etc., which in turn regulates cellular metabolism. Underline பண்ணிக்கோங்க. Yes, hormone அதுல secondary messenger என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பிராக்கெட்ல? ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்களா? எஸ், அது கண்டிப்பா அதுல இருந்து क्वेश्चन அது கேட்பாங்க. அதனால அது என்ன பண்ணிக்கோங்க? ஹைலைட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்றது பெட்டர். ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஹிடன் மிஸ்ட்ரி ஆஃப் என்சிஆர்டி. நான் ஒரு வீடியோ போட போறேன், ஹிடன் மிஸ்ட்ரிஸ் ஆஃப் என்சிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நம்ம என்சிஆர்டி புக்ல இருக்கிற ஓகே நம்ம வந்து ஜெனரலி இக்னோர் பண்ற பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் இக்னோர் பண்றீங்க, அது क्वेश्चनல எங்கெங்க வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் அதெல்லாம் இக்னோர் பண்ண கூடாது அப்படிங்கறத சாப்டர் வைஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, எவ்ரி சாப்டர்ல இருக்கிற மோஸ்ட்லி லைக் மோஸ்ட் காமன் ஹிடன் மிஸ்ட்ரிஸ், ஓகே, அது நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ அது கண்டிப்பா பார்க்கணும் அண்ட் எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணணும். சரியா? சரி, ஸோ அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சைக்ளிக் AMP. This is protein. This is how protein hormone act. ரெண்டாவது, let's say நம்மளோட ஸ்டீராய்டு ஹார்மோன் வருது. அண்ட் ஸ்டீராய்டு ஹார்மோன் வந்து என்ன ஆகுது? ஸ்டீராய்டு ஹார்மோன் என்ன பண்ணுது? ஸ்டீராய்டு ஹார்மோன் என்டரிங் இன்சைட்
ஸ்டீராய்டு ஹார்மோன் உள்ள என்டர் ஆயிடுச்சு. என்டர் ஆகி என்ன பண்ணுது? இட் வில் பைண்ட் வித் த இன்ட்ராசெல்லுலர் ரிசெப்டர். இன்ட்ராசெல்லுலர் ரிசெப்டர் கூட பைண்ட் ஆயிரும். இன்ட்ராசெல்லுலர் ரிசெப்டர் கூட பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் சார் இன் பியூ இன் ஆ போடுங்க சார். என்னடா சொல்ற? லெசன் பை லெசனா? லெசன் பை லெசன் போடுறது சரி நான் ட்ரை பண்றேன். அப்படி பிடபிள்யூல ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. 21-22 NCERT யூஸ் பண்ணலாமா? பண்ணலாமே, தப்பே கிடையாது. ஆனா அதுல எது படிக்கணும் எது படிக்க கூடாது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரியா? சோ மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது, யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு வந்து உங்ககிட்ட என்ன இருக்கு 21-22 NCERT புக் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா போடுறேன்டா கண்ணா. நான் பிடபிள்யூ அது ஒத்துக்குவாங்களான்னு தெரியல, நான் அவங்க கிட்ட கேட்கறேன். அப்படி பிடபிள்யூல ஓகே சொல்லிட்டாங்க நம்மளோட, ஏன்னா நிறைய விஷயங்கள் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் மோஸ்ட்லி. ஓகே சரி, ஜென்சி ஹாய் ஜென்சி. ஓகே, அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, which in turn regulate. Okay fine. Now hormones which interact with intracellular receptors, steroid hormones mostly regulate gene expression or chromosomal function by interaction of hormone receptor complex with the genome. So இது என்ன பண்ணும்? they will regulate the gene expression. என்ன பண்ணும்? regulate the gene expression. gene expression regulate பண்ணும். சரியா? gene expression என்ன பண்ணும்? regulate பண்ணும். all right, புரிஞ்சிருச்சா? அடுத்தது நம்மளோட டைரோசின் டெரிவேட்டிவ்ஸ். அடுத்தது டைரோசின் டெரிவேட்டிவ்ஸ். இந்த டைரோசின் டெரிவேட்டிவ்ஸ் ஈஸிலி இட் கேன் என்டர். சரி, டைரோசின் டெரிவேட்டிவ்ஸ் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இப்போ ஜீன் வந்து எப்படி வேலை செய்யணும்? ஓகே, அந்த ஜீன் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், எந்த ஜீன் ஆக்ட் ஆகணும், எந்த ஜீன் அந்த இடத்துல டிரான்ஸ்கிரைப் ஆகணும் அப்படிங்கிறது, எந்த ஜீன் அங்க இன்ஹிபிட் ஆகணும், எந்த ஜீன் அந்த இடத்துல டிரான்ஸ்கிரைப் ஆகணும், எந்த ஜீன் இப்போ வந்துட்டு அதோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது. அப்படின்னா தருண் திவாரி எக்ஸ்பிரஷன் அப்படின்னா தருண் திவாரி எக்ஸ்பிரஷன் நான் என்ன சொல்றேன், நான் என்ன பண்றேன், நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். என்ன நீங்க ஒரு கொஸ்டின் கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற ஆன்சர் நான் என்ன கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பிரஷன், அதுதான் சரி. ஸோ ஜீன் எக்ஸ்பிரஷனா ஜீன் ப்ராசஸ் ஆகி, ஸோ ஜீன் டிரான்ஸ்கிரைப் ஆகி அதுல என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் அதை ரெகுலேட் பண்றதா வேலை. ஸோ ஜீன் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். புரிஞ்சிருச்சா? ஆல் ரைட். நவ் நியூக்ளியர் ரிசெப்டர். ஸோ இதுல என்ன ஆகுது? ஹார்மோன், இந்த ஹார்மோன் வந்து இங்க பைண்ட் ஆகுது. என்ன ஆகுது? ஹார்மோன் பைண்ட் ஆகுது. லெட்ஸ் சே T3 ஹார்மோன் இருக்கு, வந்து பைண்ட் ஆயிருச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த இடத்துல ஜெனடிக், ஸோ இதான் டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி இதுல இருந்து தேவையான ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், தேவையான ப்ராடக்டை இங்க ஃபார்ம் பண்ணும். சரியா? இப்படிதான். திஸ் இஸ் ஹவு லைக். ஸோ ஜீன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னாலே அந்த இடத்துல mRNA ப்ரொடியூஸ் ஆகும். mRNA இருந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் mRNA ப்ரொடியூஸ் ஆகும், mRNA இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் இதோட வேலை. திஸ் இஸ் ஹவு யோர் புரோட்டீன், ஸ்டீராய்டு அண்ட் டைரோசின் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் ரெகுலேட்டட். டீட்டெயிலா உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இது படிச்சா போதும். இதுக்கப்புறம் நான் சொல்ற பாயிண்ட்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணா போதும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னது இந்த பாயிண்ட்? Thyroid hormones mostly regulate gene expression or chromosome function by the interaction of hormone receptor complex with the genome. அந்த அண்டர்லைன் ரொம்ப 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 முக்கியமானது. அண்ட் இந்த ரெண்டு டயக்ராம் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். இந்த ரெண்டு டயக்ராம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அதுலயும் இந்த A டயக்ராம் क्वेश्चनல கேட்டிருக்காங்க, பியும் கேட்டிருக்காங்க, அதனால ரெண்டுமே சொல்றேன். எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இந்த என்டையர் சாப்டர்லயே ஒரு இம்பார்ட்டன்ட் ஹை லெவல் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்படின்னா இந்த ஒரு டயக்ராம், இந்த ரெண்டு டயக்ராம். மத்தபடி இந்த சாப்டர்ல இருந்து டயக்ராம் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கேட்டா இந்த ரெண்டு டயக்ராம்ல இருந்து ஒன்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் கேட்கலாம். இதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஈஸியா தான் கேட்பாங்க. ஸோ அப்படி ஈஸியா இருக்கிறதுனால தான் கேட்க மாட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. புரிஞ்சுதா? அதனால தயவுசெய்து இந்த ரெண்டு டயக்ராம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. கிளியர்? டன்.
yes, okay, okay, all right. சரி, அடுத்தது நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, என்ன பண்ணலாம்? எண்டோக்ரைன் கிளாண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குள்ள ஹைப்போதலாமஸ் வந்துருச்சா? சரி, நம்ம என்ன பண்ணலாம்? பேசிக் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். வில் ஸ்டடி த பேசிக் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். என்னென்ன எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு? endocrinology. Endocrinology. What is endocrinology? What is endocrinology? Endocrinology என்ன? What is endocrinology? What is endocrinology? ஓகே, அண்டர்லைன் பண்ண சொல்லுது அந்த ஃபிகருக்கு மேல. இப்போ இந்த ஹார்மோன் ஃபிகர் இருக்குல்ல, இந்த ஹார்மோன் ஃபங்க்ஷனோட ஃபிகர், இந்த ஃபிகர் ஏ 19.5ல ஏ புரோட்டீன் ஹார்மோன், அந்த ஃபிகருக்கு மேல இருக்கிற அந்த லைன் ஹார்மோன்ஸ் which interact with intracellular receptors, that is steroid and iodothyronins etc, mostly regulate gene expression or chromosome function by the interaction of hormone receptor complex with the genome. இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, சரி, ஓகே. அடுத்தது endocrinology. What is endocrinology? Endocrinology என்ன? study of endocrine glands. Endocrine glands and their functions. Study of endocrine glands and their functions. அதுக்கு பேர் தான் என்னது? endocrinology. ஓகே, சரி. இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन நான் தரேன், அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. சரியா? ஹோம்வொர்க் क्वेश्चन, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹோம்வொர்க் क्वेश्चन. ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல, பட் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சா நல்ல விஷயம். ஓகே, என்னது? who discovered hormones? Who discovered hormones? Who discovered hormones? Homework. Okay, who discovered hormones? Homework. அடுத்தது endocrine glands. endocrine glands. நம்மகிட்ட என்னென்ன endocrine glands இருக்கு? நம்மகிட்ட என்னென்ன endocrine glands இருக்கு? டுடே 6 pm நான் கண்டுபிடிச்சேனா? டாய், காமெடி பண்றியா? பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்றடா யஷ்வந்த். சரி, endocrine glands. endocrine glands என்னென்ன இருக்கு? what are the different type of endocrine glands we have? so first, தலையில இருக்கிற endocrine gland. சரியா? சோ நான் வரையறேன். இட்ஸ் லைக் இதுதான் நம்மளோட, ஓகே, இப்படி வரையக்கூடாது. தலையில இருக்கிற endocrine glands. என்னென்ன இருக்கு தலையில? ஃபர்ஸ்ட் பிரெயின் இருந்தா உங்ககிட்ட பிரெயின் இருந்தா, பிரெயின்ல என்ன இருக்கு? பிரெயின்ல இந்த இடத்துல ஹைப்போதலாமஸ் இருக்கு. ஓகே, என்னது? திஸ் இஸ் ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்க்கு ஜஸ்ட் கீழே பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகே, அதுக்கு ஜஸ்ட் பின்னாடி என்னது? நம்மளோட பீனியல் கிளாண்ட். ஓகே, பீனியல் கிளாண்ட், எபிதலாமஸ்ல இருக்கிற பீனியல் கிளாண்ட்.
ஸோ என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட மண்டையில என்னென்ன இருக்கு? நம்பர் 1 இஸ் யோர் நம்மளோட இந்த இடத்துல என்ன இருக்கு? பீனியல் கிளாண்ட். ஓகே, இப்படி எழுத வேண்டாம், இப்படி எழுதலாம். ஹைபோதலாமஸ். என்னது? பிட்யூட்டரி கிளாண்ட். அப்புறம் வேற பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்ட். இது 3 எங்க இருக்கு? மண்டையில இருக்கு. சரியா? இது 3 எங்க இருக்கு? மண்டையில இருக்கு. அடுத்தது நம்மளோட கழுத்துல ஓகே, நான் இங்க வரையறேன். கழுத்துல லெட்ஸ் சே இது நம்மளோட லாரிங்ஸ். சரியா? இது என்னது? லாரிங்ஸ். இது லாரிங்ஸ். லாரிங்ஸ்க்கு கீழே என்ன ஆகுது? என்ன ஸ்டார்ட் ஆகுது? விண்ட் பைப். சரி, அது என்னது? திஸ் இஸ் ட்ரக்கியா. இது நம்மளோட ட்ரக்கியா. அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? What is this? இப்படி இருக்காது தைராய்டு கிளாண்ட். பாலா இருக்கும். சரி, நான் பாலாவே வரைஞ்சிடறேன். எப்படி இருக்கும்? பாலா இருக்கும். பாலா. இது என்னது? தைராய்டு கிளாண்ட். What is this? This is thyroid gland. So இதுக்கு பேரு thyroid gland. ஓகே, சரி. இந்த தைராய்டு கிளாண்ட்லயே பின்னாடி பார்த்த மாதிரி நம்மளுக்கு two pair of glands will have. What is that? Parathyroid gland. என்னது? Parathyroid gland. Parathyroid gland. Okay, parathyroid gland. அடுத்தது நம்மளோட ஸ்டர்னம். லெட்ஸ் சே நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட இருக்கு ஸ்டர்னம். What is this? This is sternum. Sternum. So sternum க்கு just behind this. Sternum க்கு just பின்னாடி. Okay. Let's say இந்த இடத்துல sternum க்கு just பின்னாடி என்ன இருக்கும்? There will be bilobed gland. There will be one bilobed gland. And what is that called? Thymus. Okay, what is that called? What is this called? This is called thymus. Okay, என்னது? Thymus, bilobed gland. What is that called? Thymus. சரியா? Clear? Thymus. sternum பின்னாடி இருக்கிறது. சரி, அதுக்கப்புறம் வேற என்னது? அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட gastrointestinal tract. இது நம்மளோட stomach. And இங்கிருந்து duodenum, small intestine. இந்த இடத்துல நமக்கு இருக்கிற gland என்னது? What is this? This is pancreas. What is this? This is pancreas. என்னது இங்க நம்மகிட்ட இருக்கு? pancreas. சரியா? pancreas. புரிஞ்சிருச்சா? pancreas. வேற என்ன இருக்கும்? வேற என்ன மிஸ் ஆயிட்டு இருக்கு? எதுவும் மிஸ் ஆயிட்டு இருக்கு? எஸ். லெட்ஸ் சே நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட இருக்கு கிட்னி. லெட்ஸ் சே நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட இருக்கு கிட்னி.
கிட்னிக்கு மேல டாப்ல superior to this kidney, there is one cup shaped gland, one pair of cup shaped gland. அதுக்கு பேர் என்ன? adrenal gland. சரியா? என்னது? adrenal gland. வேற என்னது? testis இல்லையா? so testis and ovary. அது வேணா நான் இங்க வரையறேன். testis and ovary. or இதை நான் அழிச்சேட்டா ஷார்ட் பண்ணிடுறேன் வேணா இதை. சரி, நம்மளோட பெல்விக் கேவிட்டியில என்ன இருக்கும்? பெல்விக் கேவிட்டியில ஸோ டெஸ்டிஸ். ஓகே, நான் கடைசியாக வேணா எழுதிடுறேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஹவு மெனி, எவ்வளோ கவுண்ட் பண்ணலாமா? ஸோ லெட்ஸ் கவுண்ட். நம்பர் 1 நம்மளோட ஹைப்போதலாமஸ். சரியா? நம்பர் 1 ஹைப்போதலாமஸ். பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், சரியா? 3. தைராய்டு கிளாண்ட் 4, பாராதைராய்டு 5, thymus 6, pancreas 7, adrenal gland 8 இல்லையா? 9th என்னது? 9th testis and 10th என்னது? ovary. 9th testis, 10th என்னது? ovary. clear? so நம்ம கிட்ட 10 endocrine gland இருக்கு. இதை தவிர வேற சின்ன கிளாண்ட்ஸ் நிறைய இருக்கு. அது அந்த டாபிக் ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அது தவிர பிளாசண்டா இருக்கு, கார்பஸ் லியூட்டியம் இருக்கு, சின்ன எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நிறைய இருக்கு. சரியா? so this is major endocrine glands what we have. clear? editing சூப்பரா? ஓகே, சரி. இது எப்படி இருக்கு டயக்ராம்ல பார்த்து லொகேஷன்ல எக்ஸாக்ட்ல புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? எஸ் ஆர் நோ? புரிஞ்சிருச்சு தானே? சரி, டெஸ்டிஸ் அப்படின்னா இட் வில் பிரசன்ட் இன்சைட் த ஸ்க்ராட்டம் குள்ள இருக்கும். ஸோ இதுக்கு பேரு டெஸ்டிஸ். இது நம்மளோட டெஸ்டிஸ். அண்ட் ஓவரி அப்படின்னு பார்த்தா எங்க இருக்கும்? ஓவரி பெல்விக் கேவிட்டியில இருக்கும் இல்லையா? பெல்விக் கேவிட்டியில there will be ovary. so vagina, uterus, fallopian tube, then இங்க இருக்கும் ovary. so this is ovary, right? okay, புரிஞ்சிருச்சா? so எவ்வளவு நம்ம கிட்ட இருக்க endocrine glands? you can see these are the different endocrine glands what we have. done? okay, புரிஞ்சிருச்சா? சரி, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிருங்க? ஒரு லைக், தம்ஸ் அப் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருங்க பார்க்கலாம். because next we will start hypothalamus. what? hypothalamus and pituitary gland நம்ம ஒண்ணா படிக்கலாம்.
sternum mention பண்ணலையா இருக்கேடா sternum is not sternum ஐயோ சபரீஷ் கண்ணா ஹாய் கவின் ஹாய்டா கண்ணா ஸோ லயன் ஆன் ரோர் ஓகே சி ஸ்டெர்னம் அப்படிங்கிறது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் கிடையாது அது ஒரு போன் ஓகே எண்டோக்ரைன் கிளாண்ட் தைமஸ் தான் ஓகே ஸ்டெர்னமுக்கு பின்னாடி இருக்கும் அதனால நான் எழுதியிருக்கேன் இது எழுத வேண்டாம் திஸ் இஸ் நாட் எண்டோக்ரைன் கிளாண்ட் சரியா இது ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க எழுதியிருக்கேன் அவ்வளவுதான் என்சிஆர்டில ஸ்டெர்னம் கொடுத்துருக்கா ஓகே ஸ்டர்னம் போனுக்கு பின்னாடின்னு மென்ஷன் பண்ணலையா சரி ஒரே நிமிஷம் என்ன கொடுத்துருக்காங்க தைமஸ் தைமஸ் இஸ் a lobular structure between lungs behind the கொடுத்துருக்கேடா தைமஸ் பாருங்க 19.2.6 19.2.6ல எங்க தைராய்டு கிளாண்டுக்கு பக்கத்துல நெக்ஸ்ட் பேஜ் இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க the thymus is a lobular structure located between lungs behind the sternum கொடுத்திருக்காங்களே on the ventral side of aorta yes all right let's get started hypothalamus yes hypothalamus okay hypothalamus and pituitary gland நம்ம ஒண்ணா பார்க்கலாம் along with the diagram ஓட நம்ம ஒண்ணா பார்க்கலாம் சரியா சரி now hypothalamus இப்போ நான் இங்க brain வரையறேன் சரியா இந்த இடத்துல நம்ம கிட்ட என்ன இருக்கு brain இருக்கு லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட brain வைங்க இந்த இடத்துல hypothalamus இருக்கு அப்படினா hypothalamus கிட்டத்தட்ட பார்க்கிறதுக்கு இப்படி இருக்கும் தெரியுமா இட்ஸ் லைக் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் பட் நான் எனக்கு வரைய வரல எனிவேஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெட்ஸ் சே திஸ் இஸ் ஹைப்போதலாமஸ் ஓகே தென் இது ஹைப்போதலாமஸ் கீழே பால் மாதிரி இருக்கும் மேலேயும் பால் மாதிரி இட்ஸ் ஹைப்போதலாமஸ் அதுக்கு கீழே என்ன இருக்கு அதுக்கு கீழே நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு சரியா பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு சைடுல என்ன இருக்கு தலாமஸ் ஓகே சைடுல என்ன இருக்கு தலாமஸ் இந்த போர்ஷனை நம்ம பிரெயின்ல நான் வரைகிறேன் லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட பிரெயின் ஓகே இது செரிபெல்லம் இது நம்மளோட மிட் பிரெயின் பான்ஸ் மெடுலா ஆப்லங்கேட்டா சரியா இங்கிருந்து ஸ்பைனல் கார்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த பிரெயின்ல இந்த இடத்துல இது மிட் பிரெயின் சரியா இது என்னது திஸ் இஸ் மிட் பிரெயின் இது என்னது திஸ் இஸ் மிட் பிரெயின் அப்போ இந்த மிட் பிரெயினுக்கு ஜஸ்ட் மேல என்ன இருக்கும் இந்த இடத்துல ரெண்டு பால் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் இதுதான் thalamus up to 6:30 only ஐயோ so sorry சரி சோ என்னது இதுதான் நம்மளோட thalamus ரெண்டு thalamus என்ன இருக்கும் இந்த இடத்துல ஜஸ்ட் மிட் பிரெயினுக்கு மேல ரெண்டு thalamus இருக்கும் அந்த ரெண்டு thalamus சோ இந்த ரெண்டு thalamusக்கு சென்டர்ல என்ன இருக்கும் இந்த ரெண்டு thalamusக்கு சென்டர்ல என்ன இருக்கும் ரெண்டு thalamusக்கு சென்டர்ல ஒரு வென்ட்ரிக்கல் ஒரு சின்ன கேவிட்டி மாதிரி இருக்கும் அதுக்கு பேரு வென்ட்ரிக்கல் பிரெயின்ல கேவிட்டி இருக்குமா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பிரெயின்ல கேவிட்டி இருக்கும் டோட்டல் பிரெயின்ல எவ்வளவு இருக்கும் அதுக்கு பேரு வென்ட்ரிக்கல் ஓகே பிரெயின்ல இருக்கிற கேவிட்டிக்கு பேரு வென்ட்ரிக்கல் எவ்வளவு வென்ட்ரிக்கல் இருக்கு 4 வென்ட்ரிக்கல் இருக்கும் வென்ட்ரிக்கல் 1 வென்ட்ரிக்கல் 2 வென்ட்ரிக்கல் 3 and வென்ட்ரிக்கல் 4 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வென்ட்ரிக்கல் எங்க இருக்கும் செரிப்ரம்ல இருக்கும் தேர்ட் வென்ட்ரிக்கல் எங்க இருக்கும் தேர்ட் வென்ட்ரிக்கல் இங்க தான் இருக்கும் ஓகே பிட்வீன் ஹைப்போதலாமஸ் அண்ட் தலாமஸ் இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கும் தேர்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் ஃபோர்த் வென்ட்ரிக்கல் எங்க இருக்கும் இங்க இருந்து இந்த தேர்ட் வென்ட்ரிக்கல் இங்க இருந்து இந்த மிட் பிரெயின் வழியா எங்க வரும் திஸ் இஸ் தேர்ட் வென்ட்ரிக்கல் சோ இதுதான் என்னது நம்மளோட தேர்ட் வென்ட்ரிக்கல் பான்ஸ் மெடுலா ஆப்லங்கேட்டா அண்ட் செரிபெல்லம்க்கு இடையில இருக்கிறது தான் சாரி ஃபோர்த் வென்ட்ரிக்கல் திஸ் இஸ் தேர்ட் வென்ட்ரிக்கல் அண்ட் இங்கிருந்து வர இந்த டியூப் அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த் வென்ட்ரிக்கல் சோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செரிப்ரம்ல இருக்கும் தேர்ட் இந்த thalamusக்கு இடையில அண்ட் ஹைப்போதலாமஸ்க்கு இடையில பிரசன்ட் ஆயிருக்கும் டயன்செஃபலான்
ஸோ என்ன சொல்லலாம், தேர்ட் வென்ட்ரிக்கல் பிட்வீன் டயன்செஃபலான், இன் டயன்செஃபலான் இருக்கும்னு சொல்லலாம். ஃபோர்த் வென்ட்ரிக்கல் பிட்வீன் பான்ஸ் மெடுலா அண்ட் செரிபெல்லம், அதுக்கு இடையில இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செரிப்ரம்ல இருக்கும், தேர்ட் டயன்செஃபலான் அண்ட் ஃபோர்த் பான்ஸ் மெடுலா அண்ட் செரிபெல்லம்க்கு இடையில இருக்கும். நவ் லெட் மீ டேக் திஸ் அவுட். இப்போ இந்த தலாமஸ் இங்க இருக்கா, இந்த தலாமஸை சுத்தி தான் என்ன இருக்கும், இந்த தலாமஸை சுத்தி தான் என்ன இருக்கும், இந்த தலாமஸை சுத்தி சைட்ல, இந்த ரெண்டு சைட்ல பிளஸ் மேல ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி ஒரு பால். ஓகே, இதுதான் என்னது, திஸ் இஸ் யோர் ஹைப்போதலாமஸ். இது சுத்தி இருக்கிறதா என்னது, ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்க்கு சென்டர்ல என்ன இருக்கு, தேர்ட் வென்ட்ரிகல் அண்ட் இது ஹைப்போதலாமஸ். ஸோ இட் வில் பி லைக் இந்த மாதிரி சைட்ல பார்க்கும்போது இப்படி இருக்கும், சைட்ல பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஓகே, சைட்ல பார்க்கும்போது இப்படி இருக்கும். அண்ட் இங்கிருந்து பிட்யூட்டரி ஸ்டாக் போயிருக்கும் அண்ட் இங்க பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகே, இட் வில் பி லைக் திஸ். அப்போ இங்க என்ன இருக்கும், இந்த இடத்துல வில் ஹாவ் ஒன் thalamus here, another thalamus here. சென்டர்ல என்ன போயிருக்கும், யூனோ சென்டர்ல என்ன போயிருக்கும், சென்டர்ல என்ன போயிருக்கும், we have ventricle. இதுதான் third ventricle. clear, clear-ஆ, புரிஞ்சிருச்சா? அப்ப இது என்னது, this is hypothalamus. what is that, hypothalamus. I will write it here, hypothalamus. hypothalamus. கண்ணு தெரியுதாடா பிளாக்ல எழுதுனா, கொஞ்சம் சின்னது பண்ணிட்டா பேசாம. What is this? Hypothalamus. All right. Idanade, this is okay. What is this? This is thalamus. What is this? This is pituitary gland. Pituitary gland. What is this? This is pituitary stalk. Pituitary stalk. Pituitary stalk. Okay, now I will draw this entire structure here. நீங்க பெருசா வரையற, ஏனா அதுக்கு அப்புறம் தான் நம்ம அத டீடைலா படிக்க முடியும். ஓகே, so I will draw the hypothalamus. இப்போ இந்த hypothalamus என்ன பண்றேன், நான் மேல இருந்து அப்படியே கட் பண்ணிட்டேன். so it's like suppose இதுதான் hypothalamus அப்படினா நான் சென்டர்ல கட் பண்ணிட்டேன். சென்டர்ல கட் பண்ணி எடுத்தா மேல இருந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும், மேல இருந்து ஹாய் ஹேமங், ஹலோ ஹேமங், வெல்கம், லேட் பண்ணிட்டடா கண்ணா. சோ இதுதான் ஹைப்போதலாமஸ். இதுதான் இப்படிதான் இருக்கும், என்னது ஹைப்போதலாமஸ். வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்ல சென்டர்ல இந்த இடத்துல என்ன போயிட்டு இருக்கும், நான் ஃபர்ஸ்ட் அதை வரைஞ்சிடுறேன். வென்ட்ரிக்கல் will have third ventricle, will have third ventricle here. சரியா, third ventricle. and இந்த இடத்துல என்ன இருக்கு, நம்மளோட thalamus, ஒரு thalamus. and இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு, second thalamus. okay, second thalamus. and here we'll have hypothalamus. hypothalamusல இந்த thalamusக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ரீஜன்ல என்ன இருக்கும், mammillary body. இந்த ரீஜன்ல என்ன இருக்கும், they will have mammillary body. and இந்த இடத்துல மேல epithalamus. இந்த thalamusக்கு கீழ என்ன இருக்கும், thalamusக்கு கீழ ஒரு sheet of nucleus will be present. this is called subthalamus. and இங்க will have what, pineal gland or epithalamus. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேட்டரி டயக்ராம் தான் வரையறேன், எக்ஸாக்ட்டா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கலாம் கிடையாது. சரியா, அப்படியா, என்னாச்சு உனக்கு, மதியானம் நல்லதாண்டா இருந்த. this is your hypothalamus. சரி, இதுதான் நம்மளோட hypothalamus.
ஓகே, இதுதான் நம்மளோட ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ்ல நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹைப்போதலாமஸ்ல இது எல்லாமே என்னது, இது ஹைப்போதலாமஸ் ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட் நம்பர் 1, ठीक है, பாயிண்ட் நம்பர் 1 என்னது, நம்மளோட பிரெயின்ல இருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி நியூரான்ஸ் தான். பிரெயின்ல ஃபுல்லா நியூரான்ஸ் தான். அப்போ இந்த ஹைப்போதலாமஸ்லயும் ஃபுல்லா என்ன இருக்கும், நியூரான்ஸ் தான் இருக்கும். ஓகே, நியூரான்ஸ் தான் இருக்கும். 2 பாயிண்ட் நீங்க இங்க நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும், நான் பிரெயின் சொல்லும் போது சொல்லல, ஏன்னா இந்த இடத்துல அது நம்மளுக்கு தேவை. சரியா, என்னது, நம்பர் 1 நியூக்ளியஸ்னா என்ன, நம்பர் 2 கேங்லியான்னா என்ன. இந்த 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லல. ஒன்னு நியூக்ளியஸ், ரெண்டாவது கேங்லியான். இந்த 2 சர்க்கிளா, இது இந்த 2 சர்க்கிள், இது தலாமஸ். தோ எழுதியிருக்கேன் பாரு, தலாமஸ். இது 2 தலாமஸ், இது தலாமஸ். இது 2 இங்க இருக்கிறது, இது 2 மேமிலரி பாடி. நான் சொல்றேன், இது நான் என்னங்கிறது சொல்றேன் லேட்டர். ஓகே, நான் அழிச்சிடுறேன், இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு பேரு மேமிலரி பாடி. ஓகே, ஸோ நான் அப்புறம் சொல்றேன். இது தலாமஸ், இது நம்மளோட எபிதலாமஸ் பீனியல் கிளாண்ட். கீழே இருக்கிறது சப் தலாமஸ். கீழே இருக்கிறது என்னது, சப் தலாமஸ். அது நான் வேற கலர் யூஸ் பண்ணிடுறேன். திஸ் இஸ் சப் தலாமஸ், சப் தலாமஸ். ஸோ தலாமஸ்க்கு கீழே இருக்கிறதுனால சப் தலாமஸ் இஸ் a plate. ஓகே, அடுத்தது. அப்போ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஹைப்போதலாமஸ். சென்ட்ரல் இருக்கிறது தேர்ட் வென்ட்ரிகல். வென்ட்ரிகல் அப்படிங்கிறது நத்திங் பட் கேப். வென்ட்ரிகல் இஸ் நத்திங் பட் கேப். இந்த ஒரு கேவிட்டின்னு சொல்லலாம், ஒரு கேப்னு சொல்லலாம். நம்ம பிரெயின்ல இருக்கிற கேவிட்டி. அதுல என்ன இருக்கும், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கும். செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் சிஎஸ்எஃப் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு, இதுக்குள்ள நம்மளோட சிஎஸ்எஃப் இருக்கு. இதுல என்ன இருக்கு, வில் ஹேவ் சிஎஸ்எஃப். இதுல நம்மளோட சிஎஸ்எஃப் இருக்கு. பிஎஸ்எஃப் இல்லடக்கன்னா சிஎஸ்எஃப். சரியா, ஓகே. நவ் இது தேர்ட் வென்ட்ரிகல். நான் வேணா எழுதிடுறேன். தேர்ட் வென்ட்ரிகல். ஓகே, தேர்ட் வென்ட்ரிகல். சரி, ஓகே. அடுத்தது, சோ பிரெயின். ஓகே, நியூக்ளியஸ் கேங்லியா செல் தி யூனிட் ஆஃப் சாப்டர்ல சொன்னீங்க. அப்படியா, சொன்னனா? சரி, அப்போ நியூக்ளியஸ்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் இஸ் நியூக்ளியஸ், வாட் இஸ் நியூக்ளியஸ், வாட் இஸ் நியூக்ளியஸ் அண்ட் வாட் இஸ் கேங்லியான். நியூக்ளியஸ் அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருக்கிற, வாட் இஸ் நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் மீன்ஸ் group of cell body, group of cell body and dendrites, group of cell body and dendrites in central nervous system. central nervous systemல நம்மளோட நியூரான்ஸோட டைம் அப் ஆயிருச்சா, ஐயோ சோ சாரி மேன், நம்ம படிக்க முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல. சரி, ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கோ. சண்டே அன்னைக்கு நம்ம என்ன பண்ணு, ஃபுல் சண்டே அன்னைக்கு உனக்கு கிடைக்கல டேப், எப்போ கிடைக்குதோ அப்போ, எப்போ டெய்லி நீ நாளைக்கு கிடைச்சாலும் சரி, எப்போ டேப் கிடைக்குதோ அப்போ நீ பாரு. சரியா, நீ ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். see you, bye. சரியா, ஓகே. மத்தவங்க group of cell body and dendrites in central nervous system. so nucleus அப்படினா என்ன, நம்ம பிரெயின்ல இருக்கு நியூரான்ஸ் இருக்கு. அந்த நியூரான்ஸ்ல என்ன ஆகும் அப்படினா, நியூரான்ஸ்ல இப்போ இதுதான் செல் பாடி, இது டென்ட்ரைட்ஸ். இது வந்து ஒரு நியூரானோட டென்ட்ரைட்ஸ் செல் பாடி, இன்னொரு செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ், இன்னொரு செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ். அப்போ இது எல்லாமே ஒன்னு சேர்ந்தா இதுக்கு பேர் என்ன, நியூக்ளியஸ். நாளைக்கு மார்னிங்கா, சரி நாளைக்கு மார்னிங் ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கோ இத. சரியா, ஓகே. அப்போ இந்த குரூப் ஆஃப் செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ், சப்போஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இதுக்குள்ள எங்காச்சும் இந்த மாதிரி குரூப்பா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த குரூப்புக்கு பேரு தான் நியூக்ளியஸ். அதுவே அந்த குரூப் ஆஃப் நியூரான் வெளியில, இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுக்கு வெளியில எங்காச்சும் அரேஞ்ச் ஆயிருச்சு, நம்ம பாடியில இந்த சென்ட்ரல் இல்லாம வெளியில எங்காச்சும், இந்த இடத்துல குரூப் ஆஃப் நியூரான்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு, செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ். இந்த இடத்துல குரூப் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு, இந்த இடத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இது என்னது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுக்கு வெளியில அக்யூமுலேட் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு பேரு கேங்லியான். சரியா, நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தவிர, அதுக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தவிர வெளியில பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்ல எங்காச்சு என்னது, குரூப் ஆஃப்
செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ், தட் இஸ் நியூரான்ஸோட செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ் மட்டும் எங்காச்சும் அக்யூமுலேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த குரூப்புக்கு பேரு ganglion. If it is outside the central nervous system, if it is in the central nervous system, adukku pere nucleus. Okay, hypothalamus is a group of nucleus. It's a group of nucleus. அப்படினா என்னது, நிறைய நியூக்ளியஸ் இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். நிறைய நியூக்ளியஸ். thank you so much Yashwant, thank you so much, bye 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 bye. all right, அப்போ என்ன ஆகும் அப்படினா hypothalamus அப்படினா நிறைய நியூக்ளியஸ், இங்க ஒரு நியூக்ளியஸ், இங்க ஒரு நியூக்ளியஸ், இங்க ஒரு நியூக்ளியஸ், இந்த மாதிரி குரூப் ஆஃப் நியூக்ளியஸ் எல்லாம் சேர்ந்தா அது வந்து ஒரு ஹைப்போதலாமஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைப்போதலாமஸ் இஸ் a group of nucleus. ஓகே, ஹைப்போதலாமஸ் இஸ் a group of nucleus. ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன இருக்கு, ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கும் என்ன இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த நியூக்ளியஸ் பேரெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இதுல என்ன தேவை, ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அது என்ன ரிலீஸ் பண்ணுது, எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு, நம்பர் 1, அண்ட் அதோட ஃபங்க்ஷன், இது ரெண்டு தெரிஞ்சா நம்மளுக்கு போதும். சரி, அப்போ இந்த ஹைப்போதலாமஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ரீஜனை நம்ம பிரிக்கலாம். 2, 3 இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ரீஜனை நம்ம பிரிக்கலாம். ஓகே, இது ப்ரீஆப்டிக் நியூக்ளியர், இது ப்ரீஆப்டிக் ரீஜன். ஸோ ஓகே, ப்ரீஆப்டிக் ரீஜன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது மேமிலரி ரீஜன். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, மேமிலரி பாடி. இந்த இடத்துல என்ன இருக்கு, மேமிலரி பாடி பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால இதுக்கு பேரு மேமிலரி ரீஜன். இது ப்ரீஆப்டிக் ரீஜன். இந்த மாதிரி ஹைப்போதலாமஸை டிஃப்ரெண்ட் ரீஜனை நம்ம பிரிக்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் ரீஜனா பிரிக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் ரீஜன்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். பாரா வென்ட்ரிகுலர், இந்த வென்ட்ரிகலுக்கு சைடுல 2 சைடுலயும் இருக்கிற நியூக்ளியஸுக்கு பேரு பாரா வென்ட்ரிகுலர் நியூக்ளியஸ். இந்த இடத்துல ஒரு ஆர்க் மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், குரூப் ஆஃப் செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ். இதுக்கு பேரு ஆர்க்யூவேட் நியூக்ளியஸ். ஓகே, இதுக்கு பேர் என்ன, ஆர்க்யூவேட் நியூக்ளியஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூக்ளியஸ் நம்மளுக்கு ஹைப்போதலாமஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா, அந்த டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ்க்கு என்ன இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா, கிளியர்லி புரிஞ்சிருச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஏன்னா நான் கத்தி கத்தி எனக்கு கொஞ்சம் வாய் வலிக்குது, மூச்சு வலிக்குதா. இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சா? எஸ், ஓகே, ஆல் ரைட். ஓகே ஓகே, சரி. அப்போ என்ன ஆகுது, நம்மளோட இதுதான் ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்ல இருந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூரான்ஸ் வெளியில வருது. 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூரான்ஸ் வெளியில வருது. ஒன்னு, லெட்ஸ் சே நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட இங்க ஒரு நியூக்ளியஸ், இங்க ஒரு என்ன இருக்கு, நியூரான் இருக்கு. குரூப் ஆஃப் நியூக்ளியஸ், ஐ மீன் குரூப் ஆஃப் நியூரான்ஸ் இந்த இடத்துல இருக்கு. அப்ப என்ன ஆகும், இங்கிருந்து இந்த நியூக்ளியஸ்ல இருந்து ஒரு ஹார்மோன், ஐ மீன் இந்தோட இதுதான் செல் பாடி, இது டென்ட்ரைட்ஸ் வைங்க, டென்ட்ரைட்ஸ். அண்ட் இங்கிருந்து ஒரு ஆக்சான் வெளியில வருது. ஓகே, இங்கிருந்து ஒரு ஆக்சான் வரும். அதே மாதிரி லெட்ஸ் சே நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகே, இங்க இருக்கு, இங்கிருந்து ஒரு ஆக்சான், இங்கிருந்து ஒரு ஆக்சான் வெளியில வருது. ஓகே, இங்கிருந்து ஒரு ஆக்சான், இங்கிருந்து ஒரு குரூப் ஆஃப் ஆக்சான்ஸ் வருது. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருந்து லெட்ஸ் சே இங்கிருந்து ஒரு குரூப் ஆஃப் நியூரான்ஸ் வருது இல்லையா. சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன வரும், டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருந்து நியூரான்ஸ் என்ன வரும், பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போகும். ஏன்னா ஹைப்போதலாமஸ் இஸ் ஆல்சோ நோன் as மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட். நோட் பண்ணிக்கோங்க, hypothalamus is also known as master of master gland. Hypothalamus என்ன, it is also known as master of master gland. And pituitary gland is also known as master gland. Pituitary gland is also known as master gland. சரியா? கிளியர்? சரி, இது ஹைப்போதலாமஸ். லெட்ஸ் டாக் த கனெக்ஷன். இப்போ நான் என்ன பண்றேன், ஹைப்போதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்டோட கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் வரையறேன். அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன்.
So let's say இதுதான் நம்மளோட hypothalamus. Okay, இது நம்மளோட pituitary stalk. Okay, idanide pituitary stalk. In the pituitary stalk, idu anterior pituitary, idu posterior pituitary. Okay, idu posterior pituitary. Okay, now இப்போ இந்த இடத்துல let's say நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு நியூக்ளியஸ் வெளியே வந்திருக்கு. அது என்ன பண்ணும், அதோட ஆக்சான் டெர்மினல் எங்க இருக்கு, பிட்யூட்டரி ஸ்டாக்ல இருக்கு. ஓகே, பிட்யூட்டரி ஸ்டாக்ல இருக்கு. ஹைபோதலாமஸ் controls the function of pituitary gland. Pituitary gland is called, okay, sorry, pituitary gland controls the function of pituitary gland controls the function of other endocrine glands. Okay, adanala, okay, so adanala pituitary gland is called master gland, and master gland control பண்ற hypothalamus is called masters of master gland. புரிஞ்சிருச்சா அஜய்? எஸ், புரிஞ்சிருச்சா? சரி, இப்போ இதுதான் நம்மளோட ஹைபோதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட்னு வைங்க. ஹைபோதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட். இப்போ இந்த ஹைபோதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்டை நான் கொஞ்சம் என்ன பண்ண போறேன், நான் அழிச்சிடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசா வரைஞ்சனால எனக்கு கஷ்டமா இருக்கு. பிட்யூட்டரி கிளாண்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால நான் அழிச்சிடுறேன். நான் அழிச்சு மறுபடியும் வரைகிறேன். இது thalamus, இது மிட் பிரெயின், pons medulla, cerebellum and spinal cord. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த இடத்துல நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட் இங்க இருக்கு. சரியா? ஓகே, பிட்யூட்டரி கிளாண்ட். நவ் ஹைபோதலாமஸ்ல இருந்து ஒரு சில நியூரான்ஸ், ஹைபோதலாமஸ்ல இருந்து குரூப் ஆஃப் நியூரான்ஸ் என்ன ஆகுது, நம்மளோட பிட்யூட்டரி ஸ்டாக்ல வந்து அது ரிலீஸ் ஆகுது. பிட்யூட்டரி ஸ்டாக்ல
அது பிட்யூட்டரி ஸ்டாக்ல வந்து அதோட ஆக்சான் டெர்மினல் எண்ட் ஆகுது. என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிட்யூட்டரி கிளாண்டுக்குள்ள வெளியிலிருந்து ஒரு பிளட் வெசல் உள்ள என்டர் ஆகும். வெளியிலிருந்து என்ன ஆகும்? பிளட் வெசல் உள்ள என்டர் ஆகும். பிளட் வெசல். இதுக்கு பேரு ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் சிஸ்டம். வாட் இஸ் திஸ் கால்ட்? ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் சிஸ்டம். வாட் இஸ் திஸ்? ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் சிஸ்டம். வெளியிலிருந்து ஒரு பிளட் வெசல் உள்ள என்டர் ஆகுது. இதுக்கு பேர் என்ன? ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் சிஸ்டம். ஓகே, ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் சிஸ்டம். இப்போ what is this called? Now I will write it here. Hypophyseal portal system in the blood circulation. Okay, now என்ன ஆகும்? இப்போ ஹார்மோன் இங்க என்ன ஆகுது? ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. லெட்ஸ் சே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஹார்மோன் GnRH ன்னு வைங்க. ஸோ GnRH இங்க ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் இட் வில் டிராவல் த்ரூ திஸ் ஆக்சான் and it will reach எங்க? நம்மளோட synaptic knob. and அது இந்த blood circulationல இங்க என்ன ஆகும்? செக்ரீட் ஆகும். இந்த blood circulationல இங்க செக்ரீட் ஆகும். எதுக்குள்ள? pituitary stalk. so what is this? This is hypothalamus. This is pituitary stalk. This is anterior pituitary and இது posterior pituitary and இது middle pituitary. okay, middle pituitary. now என்ன ஆகுது? GnRH ஹைப்போதலாமஸ்ல இருந்து செக்ரீட் ஆகி எங்க வருது? ப்ரொடியூஸ் ஆகி இந்த இடத்துல பிட்யூட்டரி ஸ்டாக்ல செக்ரீட் ஆகுது. எதுக்குள்ள? நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் போர்ட்டல் சிஸ்டம்குள்ள, ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் சிஸ்டம்குள்ள செக்ரீட் ஆகுது. இந்த ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் சிஸ்டம் இந்த ஹார்மோனை எடுத்துட்டு எங்க போகுது? இந்த ஹார்மோனை எடுத்துட்டு ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போகுது. எங்க போகுது? ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போகுது. இந்த இடத்துல இருக்கிற ஆன்டீரியர் பிட்யூட்டரியில நிறைய செல்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? நிறைய செல்ஸ் இருக்கு. Anterior pituitary, they are made up of epithelial cells. Anterior pituitary, they are made up of epithelial cells. Anterior pituitary, they are made up of epithelial cells. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Anterior pituitary is made up of epithelial cells. Anterior pituitary is made up of epithelial cells. எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது? pharynxல இருந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, எங்கிருந்து ஃபார்ம் ஆகும்? pharynxல இருந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, pharynxல இருந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நான் இதோட ஹிஸ்டரி சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் சே நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட மவுத் இருக்கா? இங்க pharynx இருக்கு இல்லையா? pharynx இங்கிருந்து ஒரு ஸ்மால் பவுச் மாதிரி மேல ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேரு ராத்கேஸ் பவுச். இந்த பவுச் மாதிரி ஒரு எபித்தீலியல் பவுச் மேல ஃபார்ம் ஆகி அது மேல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல போய் இந்த இடத்துல, சோ இது வந்து என்னது? இங்கிருந்து இங்கதான் ஹைப்போதலாமஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹைப்போதலாமஸ்ல இருக்கிற ஒரு பார்ட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ராத்கேஸ் பவுச் கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் இது கூட அப்படியே சேர்ந்துரும். என்ன ஆயிரும்? இந்த ஒரு போஸ்டீரியர் பிட்யூட்டரி ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கும். அது கூட இந்த ராத்கேஸ் பவுச் போயிட்டு இந்த இடத்துல அப்படியே ஜாயின் ஆயிரும். ஸோ ஜாயின் ஆகும்போது இது ஆன்டீரியர் பிட்யூட்டரியா மாறிடும். அதனால எங்கிருந்து ஃபார்ம் ஆயிருக்கு? pharynxல இருந்து போயிருக்கு. pharynx they are made up of epithelial cells. அதனால இந்த ராத்கேஸ் பவுச் வழியா மேல போயிருக்கு, ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் they are made up of epithelial cells. ஓகே, ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்னது? they are made up of epithelial cells. கிளியர்? ஆனா போஸ்டீரியர் பிட்யூட்டரி அப்படி கிடையாது. ஓகே, போஸ்டீரியர் பிட்யூட்டரி அப்படி கிடையாது. அப்போ போஸ்டீரியர் பிட்யூட்டரி they are made up of what? போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிட்ட இந்த நியூரான்ஸ் இங்கிருந்து லெட்ஸ் சே இங்கிருந்து ஒரு நியூரான் வருதுன்னு வைங்க. இங்கிருந்து என்ன வருது? குரூப் ஆஃப் நியூரான்ஸ். இந்த நியூரானோட நர்வ் எண்டிங் அது எங்க இருக்கும்? இந்த நியூரானோட நர்வ் எண்டிங் போஸ்டீரியர் பிட்யூட்டரியில பிரசன்ட் ஆயிருக்கும்.
Yes, embryology development means embryo ல இருந்து I mean embryonic conditionல development எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான். சரியா? சோ இப்போ ஹைப்போதாலமஸ்ல இருந்து என்ன ஆகுது, டைரக்டா நம்மளோட நியூரான்ஸ் அதோட ஆக்சான் எங்க போகுது, ஆக்சான் எங்க வருது, போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ போஸ்டீரியர் பிட்யூட்டரி இல்ல டைரக்டா ஹைப்போதாலமஸ் இந்த நியூரான்ஸோட நர்வ் எண்டிங் போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கு வருது. ஓகே, சோ இது நியூரோனல், போஸ்டீரியர் பிட்யூட்டரி இஸ் நியூரோனல். அதனால இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கு பேரு பார்ஸ் நர்வோசா, ஏன்னா நியூரான்ஸ் டைரக்டா வந்திருக்கு. Also known as neurohypophysis. Okay, neurohypophysis. But இது அப்படி கிடையாது. இதுக்கு பேர் என்ன, pars distalis. என்னது, pars distalis. Pars distalis. Pars distalis or adenohypophysis. இதுக்கு இன்னொரு பேரு adenohypophysis. Okay, adenohypophysis. Why? Because pituitary gland is also known as epiphysis. Epiphysis hypophysis. Okay, hypophysis என்னது, pituitary gland. Hypophysis என்னது, pituitary gland. So hypophysis na pituitary gland, adenohypophysis na anterior pituitary gland, and neurohypophysis na posterior pituitary gland. Neurohypophysis is also known as pars nervosa. Anterior pituitary is also known as pars distalis. புரிஞ்சிருச்சா? எஸ், கிளியரா புரிஞ்சிருச்சா? கிளியர்லி? Yes or no? Come on, tell me. Yes, okay. மிடில்ல இருக்கிற இதுக்கு பேரு பார்ஸ் இன்டர்மீடியா. சென்டர்ல இருக்கிறது என்னது, பார்ஸ் இன்டர்மீடியா. இது பார்ஸ் இன்டர்மீடியா, சென்டர்ல இருக்கிறது. ஓகே, இதுதான் பார்ஸ் இன்டர்மீடியா. ஆல்ரைட், நவ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்போதாலமஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன் பிட்யூட்டரி ஸ்டாக்ல செக்ரீட் ஆகுது அப்படின்னா அது எங்க போகும், ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போகும். சரியா? த்ரூ பிளட் சர்க்குலேஷன். இது நியூரோ ஹார்மோன். இது என்னது, நியூரோ ஹார்மோன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹைப்போதாலமஸ்ல ப்ரொடியூஸ் ஆகி பிட்யூட்டரி ஸ்டாக்ல பிளட் ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் சிஸ்டம்குள்ள செக்ரீட் ஆனா அதுக்கு பேரு நியூரோ ஹார்மோன். அது பிளட் வழியா ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போகும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில தான் இருக்கும், போஸ்டீரியர் பிட்யூட்டரியில நியூரல் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, டைரக்டா நியூரான்ஸ் வில் பி பிரசன்ட் ஹியர். ஏன்னா இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி எங்கிருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு, ஹைப்போதாலமஸ்ல இருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு. ஹைப்போதாலமஸ் இஸ் ஃபுல் ஆஃப் நியூரான்ஸ், அதனால போஸ்டீரியர் பிட்யூட்டரி இஸ் ஆல்சோ ஃபுல் ஆஃப் நியூரான்ஸ். ஓகே, நர்வ் எண்டிங். இதோட நியூக்ளியஸ் எங்க இருக்கு, டென்ட்ரைட் அண்ட் செல் பாடி எல்லாம் இங்க இருக்கு. அதோட ஆக்சான்ஸ் எல்லாம் போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கு வந்திருக்கு அண்ட் வேற வேற டிஃபரெண்ட் ரீஜனுக்கு போயிருக்கு. ஓகே, எங்க இருக்கு, நம்மளோட செல் பாடி. ஸோ ஒரு நியூரான் எடுத்தா அதுல செல் பாடி இருக்கும், டென்ட்ரைட்ஸ் இருக்கும், ஆக்சான் இருக்கும். ஸோ செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ் எல்லாம் ஹைப்போதாலமஸ்ல இருக்கும். அதோட ஆக்சான் போஸ்டீரியர் பிட்யூட்டரியில ஆக்சான் போட்டிருக்கா? சரி, ஓகே, ஆல்ரைட், எஸ். ஸோ என்னது, எஸ். ஸோ நம்மளோட போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் அதோட ஆக்சான் அண்ட் ஆக்சான் டெர்மினல் போயிருக்கு. பிளஸ் அதோட ஆக்சான் வேற நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்க்கும் போயிருக்கும். கிளியரா? சரி, நவ் ஓகே, ஃபைன், ரைட். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் பிட்யூட்டரி கிளாண்ட். இப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து என்ன இருக்கும், இந்த இடத்துல போன் இருக்கும், ஒரு போன். அந்த போன் மேல ஒரு சின்ன டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். அந்த டிப்ரெஷன்ல தான் இந்த ரெண்டு பிட்யூட்டரி கிளாண்டையும்
பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் என்ன? இந்த இதுக்கு பேரு செல்லா டெர்ஷிகா. செல்லா டெர்ஷிகா. எந்த போன்ல இது இருக்கு? எந்த போன்ல அந்த டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கு? எந்த போன்ல அந்த டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கு? எந்த போன்ல டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கு? எத்மாய்டு போனா ஸ்பினாய்டு போனா? ரெண்டு ஆப்ஷன் தரேன். ஒன்னு எத்மாய்டு போன், இன்னொன்னு ஸ்பினாய்டு போன். எந்த போன்ல இந்த கேவிட்டி இந்த டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிருக்கும்? செல்லா டெர்ஷிகா எந்த போன்ல ஃபார்ம் ஆயிருக்கும்? செல்லா டெர்ஷிகா எந்த போன்ல ஃபார்ம் ஆயிருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த போன்ல ஃபார்ம் ஆயிருக்கும் செல்லா டெர்ஷிகா? செல்லா டெர்ஷிகா எந்த போன்ல ஃபார்ம் ஆயிருக்கும்? தெரியாதா? ஐயோ, எனக்கே தெரியாது. எத்மாய்டு போனா? செல்லா டெர்ஷிகா எந்த செல்லா டெர்ஷிகா எத்மாய்டு போன்ல ஃபார்ம் ஆயிருக்கும். சரி, நோட் பண்ணிக்கோங்க. எத்மாய்டு போன். ஸ்பினாய்டு போனா? எனக்கு தெரிஞ்சு எத்மாய்டு போன் தானே. நான் தப்பா சொல்றேனோ? I'm confused. Now I'm confused. ஸ்பினாய்டா எத்மாய்டா? செக் பண்ணலாமா? Sella turcica is formed on which bone? Sphenoid bone. Ethmoid கிடையாது, sphenoid bone. Sphenoid bone is the correct answer. சரியா? Ethmoid கிடையாது, sphenoid bone. All right. So sphenoid bone, a bone located at the base of the skull, specifically is a saddle-shaped depression on the upper surface of the body of the sphenoid bone that houses the pituitary gland. Yes. So ethmoid bone கிடையாது, sphenoid bone. ஸோ யார் சொன்னது? அஜய் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அஜய் யார்? இல்ல அஜய் இல்ல, சபரீஷ் சொன்னாங்க. சபரீஷ் சொன்னது கரெக்ட். ஓகே, என்னது? ஸ்பினாய்டு போன். ஆல் ரைட். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ்? இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பேசலாமா? ஹைப்போதலாமஸோட ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைப்போதலாமஸ்? சி, இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு சின்ன நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு சின்ன நியூக்ளியஸ். அதுக்கு பேரு செக்ஷுவலி டைமார்பிக் நியூக்ளியஸ். நம்ம காமன் லாங்குவேஜ்ல சொல்றோம் அதை. பட் அதுக்கு தனி பேர் இருக்கு. ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த இடத்துல ஹைப்போதலாமஸ் இருக்கா? இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல நம்ம கிட்ட ஹைப்போதலாமஸ் இருக்கு. அண்ட் இங்க நம்மளுக்கு கண் இருக்கு. என்ன இருக்கு? கண் இருக்கு. சோ லெட்ஸ் சே இதுதான் ஹைப்போதலாமஸ் அப்படின்னா, இதுதான் ஹைப்போதலாமஸ், ஆன்டீரியர் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு ஐபால் இங்க இருக்கு, ஒரு ஐபால் இங்க இருக்கு. சரியா? ரெண்டு ஐபால் இங்க இருக்கு. ரைட்? ஐபால். இங்கிருந்து ஒரு நியூரான் கீழே வருது, இங்கிருந்து ஒரு நியூரான் வருது. சரியா? இது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதுக்கு பேரு என்னது? ஆப்டிக் சயஸ்மா. ஆப்டிக் சயஸ்மா. அது எங்க இருக்கும்? ஜஸ்ட் ஹைப்போதலாமஸோட இந்த இடத்துல பேஸ்ல என்ன இருக்கும்? ஆப்டிக் சயஸ்மா பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஆப்டிக் சயஸ்மா. அண்ட் இங்கிருந்து ஒரு சில நியூரான்ஸ் என்ன இருக்கும்? ஹைப்போதலாமஸ்குள்ள என்டர் ஆயிருக்கும். அதனால ஹைப்போதலாமஸ் கிட்ட இருக்கிற இந்த நியூக்ளியஸுக்கு பேரு, இந்த இடத்துல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கு பேரு சுப்ரா ஆப்டிக் ப்ரீ ஆப்டிக் நியூக்ளியஸ். ப்ரீ ஆப்டிக் நியூக்ளியஸ் நினைக்கிறேன். எஸ், அதுக்கு பேரு ஆப்டிக் நியூக்ளியஸ், ப்ரீ ஆப்டிக் நியூக்ளியஸ். அது எங்க இருக்கும்? ஆப்டிக் சயஸ்மா கூட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஆப்டிக் சயஸ்மா இருக்கும், அது கூட கனெக்ட் ஆயிருக்கும். எதுக்காக கனெக்ட் ஆயிருக்கும்? டே நைட் அந்த ரெகுலேஷனுக்காக. ஓகே, பகல் இருக்கா, நைட் இருக்கா? இப்போ லைட் போட்டிருக்கா, லைட் போட்டனால என்னோட ஹைப்போதலாமஸ் என்ன தோணும்? இது ஓகே, லைட் இருக்கு, தூங்கக்கூடாது. ஓகே, லைட் இருக்கு, அதனால என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. ஸோ டே நைட் சைக்கிள் மெயின்டைன் பண்றதும் இதோட வேலை. ஹைப்போதலாமஸ் அந்த வேலையும் செய்யுது. நம்பர் 1.
நம்பர் 2 இந்த இடத்துல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கு பேர் செக்ஷுவலி டைமார்பிக் நியூக்ளியஸ். செக்ஷுவல் டைமார்பிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷுவல் டைமார்பிக் நியூக்ளியஸ்னா நம்ம பாடியில எந்த லெவல்ல டெஸ்டோஸ்டிரோன் செக்ரீட் ஆகணும், எந்த லெவல்ல ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் ஆகணும், எந்த லெவல்ல ப்ரொஜெஸ்டிரோன் செக்ரீட் ஆகணும் அப்படிங்கிற ரெகுலேஷன் பண்றது அந்த நியூக்ளியஸ் தான். அதனால தான் மேல்ல ஜெனரலி என்ன ஆகும், என்னென்ன ஹார்மோன் மேல்ஸ்ல செக்ரீட் ஆகும், ஒன்னு டெஸ்டோஸ்டிரோன், செகண்ட் ஈஸ்ட்ரோஜன் மேல்ல செக்ரீட் ஆகும். கரெக்டா? மேல்ஸ்ல என்னென்ன செக்ரீட் ஆகும், ஒன்னு டெஸ்டோஸ்டிரோன், இன்னொன்னு ஈஸ்ட்ரோஜன் மேல்ஸ்ல செக்ரீட் ஆகும். அப்போ மேல்ஸ்ல செக்ரீட் ஆகிற இந்த டெஸ்டோஸ்டிரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் எந்த லெவல்ல இருக்கணும், மெயின்டைன் பண்றது யாரு, இங்க இருக்கிற அந்த அதுக்கு பேர் என்ன, இப்பதான் சொன்னேன், அதுக்கு பேர் என்ன, செக்ஷுவல் டைமார்பிக் நியூக்ளியஸ். அது என்ன பண்ணுது, எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத ரெகுலேட் பண்ணுது. சரியா? எவ்வளவு இருக்கணும், மேல்ல நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா டெஸ்டோஸ்டிரோன் அதிகமா இருக்கும். மேல்ல ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் ஆகுமா? எத்தனை பேர் மேல்ல ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் ஆகும்னு சொல்றீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். மேல்ல ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் ஆகும் எத்தனை பேர் சொல்றீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். மேல்ஸ்ல ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் ஆகும் எத்தனை பேர் சொல்றீங்க? கம் ஆன், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். மேல்ஸ்ல ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும், பட் ரொம்ப கம்மியா ஆகும். எஸ், லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் த அட்ரினல் கிளாண்ட். எஸ், less amount of estrogen is secreted from the adrenal gland. So even humans males லயும் estrogen secrete ஆகும். அதே estrogen அளவுக்கு அதிகமா secrete ஆயிருச்சுனா நம்ம பாடியிலயும் என்ன ஆகும், நம்ம பாடியிலயும் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிரும். ஃபீமேல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிரும். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பிரஸ்ட், நம்மளுக்கு ஃபீமேல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஐயோ நான் ஏன் பண்றேன் அப்படி? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்னது ஃபீமேலோட அந்த பிஹேவியர்ஸ், ஓகே, ஃபீமேல் பிஹேவியர் மேல்ல வர்றது, ஓகே, ஃபீமேலோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் மேல்ல வர்றது, அது எல்லாமே எதனால, இந்த ஹார்மோன்ஸோட அதிகமா இருக்கிறனால. அதே மாதிரி ஃபீமேல்ஸ்லயும் டெஸ்டோஸ்டிரோன் செக்ரீட் ஆகும். ஓகே, ஃபீமேல்ஸ்லயும் என்ன ஆகும், டெஸ்டோஸ்டிரோன் செக்ரீட் ஆகும். ஆனா அளவுக்கு அதிகமா போயிடுச்சுன்னா அவங்களோட வாய்ஸ் ஹோர்ஸ் ஆயிரும், மேஸ்குலினிட்டி ஆயிரும். ஓகே, நடக்கிறது இப்படிதான் நடப்பாங்க. அவங்க ஃபீமேல் தான். ஃபீமேல்ஸ் எப்படி நடப்பாங்க, ஜென்ரலி ஃபீமேல்ஸ் இப்படி நடப்பாங்க இல்லையா, இப்படி நடப்பாங்க. எஸ், எப்படி நடப்பாங்க. ஆனா அதுவே டெஸ்டோஸ்டரோன் அதிகமாயிருச்சுன்னா இப்படிதான் நடப்பாங்க இல்லையா. டெஸ்டோஸ்டரோன் அதிகமாயிருச்சுன்னா இப்படி நடந்து போவாங்க. அதே மேல்ஸ்ல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாயிருச்சுன்னா மேல்ஸ் இப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன், கஷ்டம். ஐயோ தப்பு தப்பு. ஐ எம் a male, so I should behave like a male, right? Okay. ஸோ அதனால இப்போ வந்து என்ன சொல்றாங்க, இது வந்துட்டு மேல்ஸ், தட் இஸ் பிறந்ததுக்கு அப்புறம். இது எப்போ தெரியுமா? பியூபர்ட்டில தான் தெரியும். இது எப்போ தெரியும்? பியூபர்ட்டில தெரியும். அப்போ பியூபர்ட்டில இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா பியூபர்ட்டில தான் இந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் அதிகமாகும். ஸோ பியூபர்ட்டில அதிகமாகும் போது என்ன ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் பியூபர்ட்டிக்கு அப்புறம் அவங்களுக்கு மேல்ஸ் வந்து ஃபீமேல் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஃபீமேல்ஸ் மேல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் பீரியட் தான் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவங்களோட பிரச்சனை கிடையாது. ஓகே, இது அவங்களோட பிரச்சனை கிடையாது. இதுக்கு பின்னாடி அவங்க பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள். பேரண்ட்ஸ் தூக்கி வெளியே அவங்கள என்ன பண்றாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். அதுக்காக பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள். எஸ், பேரண்ட்ஸ் எப்படி, பேரண்ட்ஸ் டைரக்டா கிடையாது. பேரண்ட்ஸோட ஜீன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். அவங்களோட அந்த குழந்தையோட ஜீன் ரெஸ்பான்சிபிள். இல்ல அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. XXY கிடையாது. XXY இருந்தா ட்ரைசோமி, இட்ஸ் அ குரோமோசோமல் டிசார்டர். அது கிடையாது. XXY கிடையாது, அது ட்ரைசோமி. அப்படி இருந்தா இட்ஸ் லைக் குரோமோசோமல் டிசார்டர். அது தப்பு. அது அப்படி ஆகாது. இங்க இருக்கிற நியூக்ளியஸ், இங்க இருக்கிற ஜீன், பிகாஸ் நியூரான்ஸ்னா செல், அதுலயும் ஜீன் இருக்கும், அதுலயும் டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏல லைட்டா என்ன ஆகும், ஓவர் ஸ்டிமுலேஷன் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஃபங்க்ஷன் ஓவர் ஸ்டிமுலேஷன் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளோட இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும், நம்மளோட பாடியில இருக்க ஸ்வெட் கிளாண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். ஸ்வெட் கிளாண்ட்ஸ், தர்மோ ரெகுலேஷன். ஓகே, தர்மோ ரெகுலேஷன் யாரோ எழுதிருந்தீங்க, அஜய். எஸ், தர்மோ ரெகுலேஷன் பண்ணும். மூணாவது ஃபங்க்ஷனை சொல்ற தர்மோ ரெகுலேஷன். நம்ம பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது ஹைப்போதலாமஸோட வேலை.
எப்படி ஸ்வெட் கிளான்ஸை இன்க்ரீஸ் பண்றது இல்லையா? ஸ்வெட் கிளான்ஸை இன்க்ரீஸ் பண்றது, இப்போ சன்னி டைம்ல ஸ்வெட் கிளான்ஸ் நம்ம வாட்டர் நம்ம பாடியில இருந்து ஸ்வெட் ரிலீஸ் ஆகும். ஸோ அது என்னது, நம்ம பாடியை கூல் ஆக்கிறதுக்காக, நம்ம பாடி எதுக்காக கூல் ஆக்கிறதுக்காக நம்ம பாடியில இருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் குளிர்காலத்துல என்ன ஆகும், குளிர்காலத்துல ஸ்வெட்டே நம்மளுக்கு வராது, ஏன்னா பாடி உள்ள நம்மளுக்கு ஹீட் தேவை, ஏன்னா சுத்தி முத்தி என்ன இருக்கு, குளிரா இருக்கு. அது ஸோ தட் இஸ் வை வி ஆர் மெயின்டைனிங் அவர் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் சொல்றோம்ல, வி ஆர் வார்ம் பிளட்டட் அனிமல். அந்த தெர்மோ ரெகுலேஷன் பண்றது யாரு, ஹைப்போதலாமஸ். ஓகே, தேர்ட் ஃபங்க்ஷன். ஃபோர்த் ஃபங்க்ஷன், நம்ம பாடியில தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், நியூரான்ஸ் எங்க போகும், போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து ஏடிஹெச் ரிலீஸ் ஆகும். போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து என்ன ஆகும், ஏடிஹெச் ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அது என்ன பண்ணும், ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளோட நெஃப்ரான்ல போயிட்டு வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். ஏடிஹெச் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். சோ என்ன பண்ணும், எக்ஸஸ் வாட்டர் லாஸை பிரிவென்ட் பண்ணும். கிளியர், ரைட்? சோ இது ஃபங்க்ஷன் நம்பர் 4. ஃபங்க்ஷன் நம்பர் 5 என்னது, ஃபங்க்ஷன் நம்பர் 5 என்னது, ஃபங்க்ஷன் நம்பர் 5 ப்ரோலாக்டின் செக்ரீஷன். மெமரி கிளாண்ட், ஓகே, மெமரி கிளாண்ட்ல இருந்து, மெமரி கிளாண்ட்ல மில்க் ப்ரொடக்ஷன் பண்றது இதோட வேலை. சோ ப்ரோலாக்டின் எது செக்ரீட் பண்ணும், ஆன்டீரியர் பிட்யூட்டரி ப்ரோலாக்டின் செக்ரீட் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் அந்த மில்க் இஜெக்ஷன் வெளியே ரிலீஸ் ஆகணும். ஓகே, வெளியில என்ன ஆகணும், ரிலீஸ் ஆகணும். அப்ப என்ன பண்ணும், ஆக்சிடோசின் எங்க இருந்து, போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும். ஆல்ரைட், அதே மாதிரி நம்மளோட ஃபீமேல்ஸ்ல லேபர் பெயின் ஆகுதா, அந்த எண்டோமெட்ரியமோட கான்ட்ராக்ஷன், ஓகே, தட் இஸ் அந்த யூட்ரஸோட கான்ட்ராக்ஷன், அது காரணம் எது, ஆக்சிடோசின். அப்ப அந்த ஆக்சிடோசின் ரிலீஸ் பண்றது யாரு, ஹைப்போதலாமஸ் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன ஆகும், இங்கிருந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து ரிலீஸ் ஆகும். போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து வெறும் ரிலீஸ் தான் ஆகும், செக்ரீட் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கன்ஃபியூஸ் பண்ணி क्वेश्चन கேட்பாங்க, தப்பு பண்ணிராதீங்க. என்னது, ஆன்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து செக்ரீஷன் நடக்கும், ஆனா போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து ரிலீஸ் தான் ஆகும். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, ஹைப்போதலாமஸ்ல இருந்து ஹார்மோன் செக்ரீட் ஆகும் பிட்யூட்டரி ஸ்டாக்ல, இங்கிருந்து ஹார்மோன்ஸ் எங்க போகும், ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போகும். அங்க இருக்கிற செல்ஸ் மேல அந்த புரோட்டீன் ஹார்மோன் அந்த செல்ஸோட செல்லுலர் ரிசெப்டர்ல பைண்ட் ஆகி அங்க ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஹார்மோன் இங்கிருந்து செக்ரீட் ஆகும். இந்த செல்ஸ் which is present in the anterior pituitary, so anterior pituitaryல இருக்கிற செல்ஸ் அந்த ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை செக்ரீட் பண்ணும். எங்க, டைரக்ட் பிளட் சர்க்குலேஷன்ல. சரியா, டைரக்ட் பிளட் சர்க்குலேஷன்ல அது என்ன ஆகும், செக்ரீட் ஆகும். So இது secretion. So anterior pituitary இருந்து secretion of hormones will takes place. ஆனா hypothalamusல production ஆகி அது நியூரான் வழியா posterior pituitaryல வந்து temporarily stored here. Posterior pituitaryல temporarily stored. Whenever it is necessary, இங்கிருந்து just release மட்டும்தான் ஆகும், secrete ஆகாது, only release. I hope it is clear. I hope it is clear. Clear-ஆ? Clear-ஆ? Tell me yes or no. Clear-ஆ? Clear-ஆ, புரியுதா? Yes, சரி. அடுத்தது what is next? Next அடுத்தது ஒரு கதை சொல்றேன். கதை ஓகே, என்ன தெரியுமா, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. சரியா, ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க, ஒரு ஹஸ்பண்ட் வெளியிலேருந்து வேலை செஞ்சுட்டு ஃபுல் டே நல்லா டயர்டா உழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. ஓகே, ஒன் ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் அவுட் சைட். Okay, taking continuously of 6 hours, 8 hours classes and doing recordings and like full day is working hard. He's reaching home and வீட்டுக்கு வந்த உடனே when it enters into the kitchen is completely empty. Kitchen is fully what? Empty. Kitchen என்ன இருக்கு, ஃபுல்லா எம்டியா இருக்கு. Okay, there is nothing to eat. He is very hungry. The husband is very hungry. But வீட்ல என்ன இருக்கு, வீட்ல ஒண்ணுமே இல்ல. Kitchenல there is nothing in the kitchen. So the husband is hungry. There is nothing in the kitchen. That makes him more angry, more hungry actually. Then wife comes in. இங்க வெளியே ஒரு டிஸ்கவுண்ட் போட்டிருக்கு, போயிட்டு வரலாமா?
என்ன ஆகும்? பலான்னு வர பசியோட நான் வேலை செஞ்சு வந்திருக்கேன், கிச்சன்ல ஒரு சாப்பாடு இல்ல, ஒண்ணுமே இல்ல, நீ வெளியே ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு இருக்க. Why? Because this hunger center which is present here, this hunger center will activate the anger. This hunger center will activate the angry center. This hunger center will activate what? The angry center. Hunger center will activate the okay, hunger center will activate the angry center. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் பசியோட வரா ஹங்கிரி. வைஃப் வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்றாங்க, சமைக்க எதுவும் கிடையாது, வெளியே ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொன்னா இவனுக்கு கோவம் வந்துருச்சு, பசியோட இருக்கான். வை? த ஹங்கர் சென்டர், இட் வில் ஸ்டார்ட் ட்ரிகரிங் த ஆங்கர் சென்டர் ஆல்சோ. யாராச்சும் பேசினா கோவம் வரும். பசியில இருந்தா யாராச்சும் ஏதாவது சொன்னா கூட நமக்கு கோவம் வரும். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும். சரியா? சோ என்ன ஆகும்? இது வந்து ஒரு கதை. அதுக்கப்புறம் என்னாச்சு, பக்கத்து வீட்டுல இன்னொரு ஹஸ்பண்ட் சேம், ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து உள்ள பார்த்தோன்னே விதவிதமா சமைச்சு, அப்படியே ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே வருது. ஓகே, ஃப்ராக்ரன்ஸ் அப்படியே சூப்பரா என்னது வாசனை வருது, அப்படியே சாப்பாடு வாசனை. ஓகே, பூரி வாசனை, கச்சோடி வாசனை, ஜிலேபி வாசனை, குலாப் ஜாமுன் வாசனை, அதுக்கப்புறம் பிரியாணி வாசனை. ஐயோ பசிக்குது. ஓகே, இந்த மாதிரி வாசனை எல்லாம் வருது. உள்ள வாசனை வந்தோன்னே அவனுக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான சந்தோஷம். அதுக்கப்புறம் வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு உடனே சர்வ் பண்றாங்க ஃபுட். நல்லா சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடுங்க சாப்பிட வச்சுட்டு ஃபுல்லா திருப்தி ஆகி 4-5 ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் கொஞ்சமா வைஃப் வந்துட்டு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை படத்துக்கு போலாமா, நாளைக்கு லீவு தானே, இன்னைக்கு படத்துக்கு போலாமா அப்படின்னு சொன்னா, போலாமே, வா கிளம்பலாம், என்ன புக் பண்ணிட்டியா டிக்கெட், வா கிளம்பலாம், உடனே ஹாப்பியாയി கிளம்பிடுவான் பையன். ஏன்னா லட்டு எஸ். சோ ஏன்னா ஹாப்பி சென்டர், பிகாஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான். சோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் சென்டர், ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் சென்டர் activates the happy center. Satisfaction center activates the happy center. Okay, satisfaction center activates what? The happy center. So இதெல்லாமே கனெக்டட். சந்தோஷமா இருந்தா எந்த வேலை, சாப்பாடு வயிறு நிறைஞ்சா போதும், வயிறு நிறைஞ்சா சந்தோஷமா இருப்பாங்க இல்ல, லைஃப் ஜிங்காலாலா. ஓகே, லைஃப் என்ன ஆயிரும், ஜிங்காலாலா ஆயிரும். அதே கோவத்துல பசியோட இருந்தா பயங்கர கோவம் வரும். அதே மாதிரி thirst center, என்னது, thirst center is also activated. Thirst center is also controlled by the hypothalamus. So hunger center, satiety center னு சொல்லுவாங்க. satisfactionக்கு பதிலா satiety center, hunger center, anger center, satiety center, happy center, thirst center, இது எல்லாமே எங்க இருக்கும், hypothalamusல. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு, hypothalamus. Am I clear? Am I clear? புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? புரிஞ்சிருச்சா? So what kind of wife you should be? Cooking. Cook good food to your husband. Suppose in future, okay, வீட்ல அம்மாட்ட சொல்லுங்க, அம்மா அப்பா வந்து ரொம்ப ரொம்ப கோவமா இருக்காங்களா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்துரு, சரி சந்தோஷமாயிருவாங்க அப்படின்னு. ஓகே, குட் ஐடியானா? ஆல் ரைட். ஸோ திஸ் இஸ் ஓகே, வேற என்ன இருக்கு? சோ எஸ், சோ ஹைபோதாலமஸ் என்ன பண்ணும், இட் ட்ரிகர் த செக்ரீஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் ஆன்டீரியர் பிட்யூட்டரி அண்ட் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. சரி, அப்போ என்னென்ன ஹார்மோன் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து ரிலீஸ் ஆகுது, என்சிஆர்டில கொடுத்திருக்கு. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், என்னென்ன ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் அண்டர்லைன் பண்ணிட்டு அதை படிச்சு வச்சுக்கோங்க. வயிற்றுல கடாமுடன் சத்தம் கேக்குதா? வயிற்றுல கடாமுடன் சத்தம் கேட்டா கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? வயிற்றுல கடாமுடன் சத்தம் கேட்டா அது கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பசிச்சா கேஸ், HCl செக்ரீட் ஆயிட்டு இருக்கு, கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, உடனே போய் சாப்பிடுன்னு அர்த்தம். ஓகே ஓகே, எலி ஓடும் அந்த இடத்துல, வயிற்றுல எலி ஓடுது சாப்பிட்றதுக்கு சொல்லுவீங்களே, அந்த எலி தான் ஓடுவாங்க. ஆல்ரைட், சரி. ஹார்மோன்ஸ் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஹைப்போதலாமஸ். ஓகே, hormones of pituitary gland. Anterior pituitary, anterior pituitary.
anterior pituitary என்ன இருக்கும் FSH, that is follicle stimulating hormone, follicle stimulating hormone, luteinizing hormone. கண்ணா என்னோட ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு அப்படின்னு தோணுதுன்னா NCERT ரெஃபர் பண்ணிக்கோ. ஓகே, adreno corticotropic hormone, prolactin, growth hormone, thyroid stimulating hormone, thyroid stimulating hormone. So these are the hormones which is secreted. இதை தவிர வேற ஏதாச்சும் இருக்கா? எழுதியாச்சு, thyroid எழுதியாச்சு, prolactin, adrenal, luteinizing, stimulating எல்லாம் எழுதியாச்சு. melanocytes, yes. Anterior, middle pituitary என்ன secrete பண்ணும்? melanocyte secreting stimulating hormone. This will also come under anterior only. This will also come under what? Anterior only. சரியா? anterior குள்ள தான் இதையும் கன்சிடர் பண்ணிருக்காங்க. melanocyte, sorry, melanocyte. Okay, கரெக்ட் தானே? stimulating hormone, yes. melanocyte stimulating hormone. Okay, சரி. அடுத்தது posterior pituitary. posterior pituitary. Okay, posterior pituitary. posterior pituitary என்னது? posterior pituitary என்னது? ADH, that is anti diuretic hormone. Number 1. Number 2, oxytocin. Okay, oxytocin. All right, இதோட functions. So suppose நம்மளோட pituitary glandல ஏதோ ஹார்மோன் அதிகமா செக்ரீட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன? உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஓவர் செக்ரீஷன் ஆஃப் growth hormone. growth hormone அதிகமா செக்ரீட் ஆயிருச்சுனா ப்ளீஸ் அண்டர்லைன் over secretion of growth hormone stimulates abnormal growth of body leading to gigantism. Please underline. Suppose growth hormone, okay, நம்மளோட growth hormone இங்க இருக்கு, சரியா? இந்த growth hormone அதிகமா செக்ரீட் ஆயிருச்சு அப்படின்னா ஹைப்பர் செக்ரீஷன், அப்படின்னா ஜைஜான்டிசம். இதே இந்த growth hormone கம்மியா செக்ரீட் ஆயிருச்சு, ஹைப்போ செக்ரீஷன் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? டுவார்பிசம். ஜைஜான்டிசம் அண்ட் டுவார்பிசம். excess secretion of growth hormone in adult, அதுக்கு பேரு acromegaly. okay, growth hormone suppose middle age personல, okay, இது வந்து குழந்தைகன்னு சொல்லலாம், குழந்தைங்க வளர்ற குழந்தைங்க அவங்க இல்ல. okay, yes, dwarfismனா குட்டியா இருப்பாங்க, gigantismனா ரொம்ப பெருசா இருப்பாங்க. அதே மிடில் ஏஜ் பீப்புள்ல growth ஹார்மோன் அதிகமா செக்ரீட் ஆகுது, ஹைப்பர் செக்ரீஷன் ஆகுது அப்படின்னா அது என்ன காஸ் பண்ணும்? acromegaly. ப்ளீஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, acromegaly. ப்ளீஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, acromegaly. okay, especially of the face. இங்க என்ன கொடுத்திருக்காங்க NCERT ல? especially of the face. so acromegaly அப்படினா disfigurement of face. okay, especially of the face ரொம்ப முக்கியம் அண்டர்லைன் பண்ணிக்காங்க. மிஸ்ட்ரி ஆஃப் த NCERT, இது ஒரு ஹிடன் மிஸ்ட்ரி தான். ஓகே, என்னது நோட் பண்ணிக்கோங்க? disfigurement of face. ஓகே, ஃபேஸ் வந்து என்ன ஆகும்? டிஸ்ஃபிகர் ஆயிரும்.
Alright, சரி அடுத்தது this disease is hard to diagnose in the early stage and often goes undetected for many years until changes in external feature become noticeable. Okay, அடுத்தது prolactin என்ன பண்ணும் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு milk secretion. TSH என்ன பண்ணும் thyroid hormone stimulate பண்ணும் okay, thyroid hormone production stimulate பண்ணும். ACTH என்ன பண்ணும் ACTH will stimulate the synthesis and secretion of steroid hormones. ஓகே, அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருந்து. அதனால தான் இதுக்கு பேரு அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். ஏன்னா இது அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருக்கிற செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே, அட்ரினல் கார்டெக்ஸ்ல இருக்கிற செல்ஸ் என்ன பண்ணும் ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேரு அட்ரினோ கார்டிகோனா கார்டிக்கல் அப்படின்னா கார்டெக்ஸ் அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட்ல இருக்கிற வெளியில இருக்கிற செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும் அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ அதனால அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன்ஸ். LH என்ன பண்ணும் FSH follicle stimulating hormone we will study in detail. Luteinizing hormone we will study in detail, very detail. ஓகே சரி, மீதி எல்லாம் படிச்சாச்சு. ரைட், மீதி எல்லாம் படிச்சாச்சு. ஓகே, ADH நம்மளுக்கு அதிகம் ADH கம்மியா செக்ரீட் ஆகுது. ஓகே, சப்போஸ் நம்மளோட ADH என்ன ஆகுது கம்மியா செக்ரீட் ஆகுது அப்படின்னு என்ன ஆகும் வாட்டர் ரீஅப்சார்ப் ஆகாது. அப்போ என்ன ஆகும் நம்ம பாடியில இருந்து எக்ஸஸ் வாட்டர் லாஸ் ஆகும். அதுக்கு பேரு டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். Diabetes insipidusனா என்ன? Diabetes insipidusனா due to the deficiency of ADH water reabsorption fails. So excess water loss takes place. அதுதான் diabetes insipidus. NCERT ல கொடுத்திருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Clear? So that's all about hypothalamus and pituitary gland. So hypothalamus முடிஞ்சது, pituitary gland முடிஞ்சது. All right, hypothalamus is over, pituitary gland is over. Now what we can do, we'll take a short commercial break. Non-commercial break, short silent break. 15 minutes 15 minutes ka 15 minutes or 10 minutes 10 minutes ke short break. We'll take short break for 10 minutes. சரியா? break for 10 minutes.
ஐ ஹோப் சாப்பிட்டு வந்திருப்பீங்க எல்லாரும் இல்லையா? ஹாய் 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 ஹலோ எவ்ரிபடி. ஹலோ 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 ஐ எம் பேக். எல்லாரும் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்திருப்பீங்க. நான் காஃபி குடிச்சு வந்துட்டேன், எனர்ஜி கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்காக இல்லையா? நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் தான்டா, சீக்கிரம் முடிஞ்சிடும். சரியா? சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிடலாம். 2 மணி நேரம் தான், ரொம்ப நேரம் ஆக போகிறது கிடையாது. 7:28 ஆச்சா? 8:28 மேக்ஸிமம் 9:28 அதோட முடிச்சிடலாம். See, hypothalamus and pituitary gland, because இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கறனால நம்மளுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு டைம் ஆயிருக்கு. எல்லாமே ஒன் ஷாட் தான், எல்லாமே ஒன் ஷாட் தான், எல்லாமே ஒன் ஷாட் தான். இனிமேல் எல்லாமே ஒன் ஷாட் தான். சரியா? சௌமியா ஹாய், சௌமியா வெங்கடேஷ் ஹாய் ஹலோ 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 ஹாய் ஹலோ. ஓகே எஸ். ஸோ இனிமேல் எல்லாமே ஒன் ஷாட் தான் கண்ணா. சரியா? ஆல் ரைட். நவ் த பாயிண்ட் இஸ் ஸ்டார்டிங் அப்படிங்கறனால தான் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆச்சு இல்லையா? கொஞ்சம் டைம் ஆச்சு. நம்ம ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கிரியேட் பண்ணி நம்ம ஒரு சினாப்சிஸ் கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஹார்மோனில் போட்டு டைம் ஆயிடுச்சு. ஆனால் இனிமேல் டைம் ஆகாது. இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிளாண்டோட பேர், லொகேஷன், கலர், சைஸ் அண்ட் ஷேப் ஏதாவது கொடுத்துருந்தா என்சிஆர்டியில் அது பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளோதான். செக்ரீஷன்ஸ், என்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன். ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிசீஸ் ஒரு சில இடத்துல இருக்கும், கொஸ்டின்ல வரும், அதெல்லாம் பார்ப்போம். அதோட டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். சரியா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதை அழிச்சிடலாமா? சரி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது தைராய்டு. ஹாய் ஹலோ. தைராய்டு அண்ட் பாராதைராய்டு கிளாண்ட். என்னது? அடுத்து நம்ம பார்க்க போறது தைராய்டு அண்ட் பாராதைராய்டு கிளாண்ட். சரி, எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க செக் பண்ணலாமா? 11 வாட்சிங். என் வாய்ஸ் கேக்குதா? சரி, ஆல் ரைட். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, தைராய்டு கிளாண்ட் அண்ட் பாராதைராய்டு கிளாண்ட். ஓகே, தைராய்டு எங்க இருக்கு, லொகேஷன் என்ன? தைராய்டு கிளாண்டோட லொகேஷன் என்ன? தைராய்டு கிளாண்டோட லொகேஷன், வாட் இஸ் த லொகேஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்ட்? லொகேஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், த லொகேஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் என்னது? ஓகே, either side of trachea, either sides of trachea. ஓகே, ட்ரக்கியாவோட ரெண்டு சைட்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, எதர் சைட் ஆஃப் ட்ரக்கியா. அண்ட் எங்க மோஸ்ட்லி thoracic கேவிட்டி. thoracic கேவிட்டில எழுதக்கூடாது, thoracic கேவிட்டி கிடையாது. ஓகே, thoracic கேவிட்டி கிடையாது. அப்ப எங்க? கழுத்துல. அப்போ cervical கேவிட்டி. எங்க? நம்மளோட cervical கேவிட்டி. ஓ சாரி, cervical cavity. All right, or we can say cervical region. cervical region அப்படின்னா கழுத்து ரீஜன் கிட்ட பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? சரி, அப்போ இது எங்க இருக்கு? லெட்ஸ் சே இதுதான் நம்மளோட வாட், இதுதான் நம்மளோட லைக் லாரிங்ஸ். ஓகே, இது நம்மளோட லாரிங்ஸ். சரியா? லாரிங்ஸ்ல இருந்து கீழே ட்ரக்கியா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ட்ரக்கியா ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, அந்த இடத்துல ட்ரக்கியா ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் ட்ரக்கியா டிவைட் ஆகுது. ரைட். ஸோ இங்க இருக்க சி ஷேப்டு கார்டிலேஜ். ஓகே, சி ஷேப் நம்மளோட கார்டிலேஜ், சி ஷேப்டு கார்டிலேஜ் இருக்கு இந்த இடத்துல. ஆல் ரைட். நவ் இங்க தான் பிரசன்ட் ஆயிருக்கும் நம்மளோட தைராய்டு கிளாண்ட். ஓகே, இதுதான் நம்மளோட தைராய்டு கிளாண்ட். What is this? This is our thyroid gland. Now, this thyroid gland, idhula enna irukku? It's a two lobe. So it's a bilobed structure. It is a bilobed structure. Each lobe consists of many cells called follicles, or many globular spherical
spherical structure called follicles. அப்படின்னு கேட்டா இன்னொரு பாயிண்ட் இதுல ஒரு கொஸ்டின் நான் ஒரு ஃபியூ டேஸ் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கொஸ்டின் எனக்கு இது கிடைச்சது. ஓகே, பட்டர்ஃப்ளை ஷேப்டா? சரி, பட்டர்ஃப்ளை, எஸ் கரெக்ட், பட்டர்ஃப்ளை ஷேப்டு கிளாண்ட், கரெக்ட், பட்டர்ஃப்ளை ஷேப்டு கிளாண்ட், ரைட். நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைச்சது, இது வந்து the structural unit of thyroid gland என்னது? follicles, thyroid follicles, thyroid follicles. இதுதான் structural unit of thyroid gland. என்னது? thyroid follicles. structural unit of thyroid gland என்னது? thyroid follicles. which means இதுல என்ன இருக்கும்? இதுல நம்மளோட follicles round round என்ன present ஆயிருக்கும்? இந்த இடத்துல follicles present ஆயிருக்கும். so இது என்னது? these are the follicles we have here. all right, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நம்மளோட follicles. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நம்மளோட follicles. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நம்மளோட follicles. all right, follicles. இதெல்லாம் follicles. okay, so these are thyroid follicles. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நம்மளோட thyroid follicles. சரியா? thyroid follicles. thyroid follicles. thyroid follicles. clear? thyroid follicles. இந்த thyroid follicles, okay, இந்த இடத்துல என்ன இருக்கும்? thyroid follicles. இப்போ ஒரு follicle, ஒரே ஒரு follicle வெளியே எடுத்து நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, let's say this is one follicle. இது என்னது? ஒரு follicle. what is this? this is one follicle and இதுக்கு பக்கத்துல இன்னொரு follicle இருக்கு. okay, இதுக்கு பக்கத்துல let's say இன்னொரு follicle இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு follicle இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு follicle இருக்கு. ஓகே, அண்ட் இந்த இடத்துல இன்னொரு ஃபாலிக்கல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபாலிக்கல் இருக்கா? இது ஏன் நான் வெளியில இப்படி வரைகிறேன்? ஏன்னா இந்த ஃபாலிக்கல்ஸுக்கு இடையில நம்மளுக்கு என்ன இருக்கும்? சின்ன சின்ன செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சின்ன சின்ன செல்ஸ். அந்த செல்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா? பேரா ஃபாலிகுலர் செல்ஸ். அந்த செல்ஸுக்கு பேர் என்ன? பேரா ஃபாலிகுலர் செல்ஸ். இந்த செல்ஸுக்கு பேர் என்ன? these cells are called, இதெல்லாம் இதுக்கு பக்கத்துல, ஓகே, இங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபாலிகல்ஸ் சுத்தி முத்தி இந்த செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுக்கு பேரு பேரா ஃபாலிகுலர் செல்ஸ். திஸ் இஸ் கால்ட் பேரா ஃபாலிகுலர் செல்ஸ். ஆல்ரைட், இதுக்கு பேர் என்ன? பேரா ஃபாலிகுலர் செல்ஸ். அப்போ நம்ம தைராய்டு கிளாண்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபாலிகல்ஸ் அண்ட் இன்னொன்னு ஃபாலிகுலர் செல்ஸ் ஆர் ஃபாலிகல்ஸ், அதுக்குள்ள செல்ஸ் இருக்கும். அண்ட் ரெண்டாவது என்னது? பேரா ஃபாலிகுலர் செல்ஸ். கிளியர்? இப்போ இந்த ஒரு ஃபாலிக்கல் நான் வெளியே எடுக்கிறேன், ஒரு ஃபாலிக்கல் வெளியில எடுக்கிறேன் அப்படின்னா, லெட்ஸ் சே திஸ் இஸ் ஒன் ஃபாலிக்கல். இது வந்து ஒரு ஃபாலிக்கல். இந்த ஒரு ஃபாலிக்கலுக்குள்ள சென்ட்ரல் என்ன இருக்கு? லியூமென். சென்ட்ரல் என்ன இருக்கு? லியூமென். அண்ட் இந்த ஃபாலிக்கலை நம்ம கட் பண்ணி பார்த்தா, ஓகே, இந்த ஃபாலிக்கலை லெட்ஸ் லைக் இதுதான் ஒரு ஃபாலிக்கல். நான் இந்த ஃபாலிக்கலை கட் பண்ணியிருக்கேன். ஃபாலிக்கலை கட் பண்ணா எனக்கு இப்படி தெரியுது. இந்த ஃபாலிக்கல்ல பார்க்கும்போது என்ன இருக்கு? எபிதீலியல் செல்ஸ் இருக்கு. இது என்னது? எபிதீலியல் செல்ஸ். வாட் இஸ் திஸ்? எபிதீலியல் செல்ஸ். which means follicles சுத்தி என்ன இருக்கு? எபிதீலியல் செல்ஸ் இருக்கு. இட்ஸ் a ball of epithelial cells. and சென்ட்ரல் என்ன இருக்கும்? எம்டியா இருக்கும். சென்ட்ரல் என்ன இருக்கும்? எம்டியா இருக்கும். அந்த எம்டியா இருக்கிற ரீஜன் அதுக்கு பேர் என்னது? லியூமென். இதுக்கு பேர் என்ன? லியூமென். ஓகே, அதுக்கு பேர் என்ன? லியூமென். அண்ட் இது நம்மளோட தைராய்டு ஃபாலிகுலர் செல்ஸ்ல இருக்கிற எபிதீலியல் செல்ஸ். கிளியர்? எஸ், புரிஞ்சுதா? அண்ட் இது நம்மளோட பேரா ஃபாலிகுலர் செல்ஸ்.
ஸோ இதுக்கு வெளியில மேபி இதுக்கு வெளியில என்ன இருக்கு, இதுக்கு வெளியில இந்த இடத்துல நம்மளோட பாராஃபாலிகுலர் செல்ஸ் இருக்கு. பாராஃபாலிகுலர் செல், இங்க ஒரு பாராஃபாலிகுலர் செல்ஸ், ரைட். நவ் தைராக்சின் எங்க ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட இந்த இடத்துல இந்த லியூமன்ல தான் தைராக்சின் ஃபார்ம் ஆகும். இந்த லியூமன்ல என்ன ஃபார்ம் ஆகும், தைராக்சின். தைராக்சின் இங்க ஃபார்ம் ஆகும், தட் இஸ் T4 இங்க தான் ஃபார்ம் ஆகும். அண்ட் இது என்ன ரிலீஸ் பண்ணும், இது என்ன ரிலீஸ் பண்ணும், இது என்ன ரிலீஸ் பண்ணும், they will release calcitonin. calcitonin parafollicular cells என்ன ரிலீஸ் பண்ணும், calcitonin ரிலீஸ் பண்ணும். ஓகே, calcitonin ரெண்டுக்கு ஃபங்க்ஷன் என்ன சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி ஓகே அதுக்கு முன்னாடி நம்மளோட தைராக்சின் தட் இஸ் T4 இது எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஓகே, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ வித் தட். இது புரிஞ்சுதா? ஓகே, இது ரெண்டு லோப், சரியா? இது ரெண்டு என்னது, லோப். அண்ட் சென்டர்ல இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இந்த கனெக்ஷனுக்கு பேர் என்ன, இஸ்தமஸ். இஸ்தமஸ், இதுக்கு இன்னொரு பேரு இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்ரைட், ஆர் தைராய்டு லோப் ஸ்டாக்னு கூட சொல்லலாம், கனெக்டிங் ஸ்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்ரைட், சரி. ஓகே, நெக்ஸ்ட் ஐ வில் டேக் திஸ் ஃபாலிக்கல் அண்ட் ஐ வில் ட்ரா. let's say இதுதான் அந்த ஃபாலிக்கல். ஓகே, அண்ட் இங்க இருக்கு அதோட எபிதீலியல் செல்ஸ். ஒரு எபிதீலியல் செல் இங்க இருக்கு, அதோட நியூக்ளியஸ். இது ரெண்டாவது எபிதீலியல் செல், இது மூணாவது எபிதீலியல் செல். இந்த மாதிரி நிறைய எபிதீலியல் செல் இங்க இருக்கு. எல்லாமே என்னால வரைய முடியல, ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, சரியா? பட் இதுதான் நம்மளோட எபிதீலியல் செல்ஸ். இந்த இடத்துல என்ன இருக்கு, blood circulation. what is this? This is blood circulation. clear? புரிஞ்சிருச்சா? எஸ், இது என்னதுன்னு தெரியுதா? வாட் இஸ் திஸ்? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இதுதான் தைராய்டு ஃபாலிக்கலுக்குள்ள இருக்கிற செல்ஸ் அண்ட் இதுதான் அதோட நியூக்ளியஸ், சரியா? இதுல என்ன இருக்கு, நம்மளோட குரோமோசோம்ஸ். ஓகே, சரியா? ஓகே, நவ் இது நம்மளோட பிளட் வெசல். இப்போ தைராய்டு கிளாண்ட் இருக்கு. தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு நல்லா வேணும், ஐ மீன் தைராய்டு ஃபங்க்ஷன் நல்லா பண்ணணும், நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா என்ன வேணும்? தைராய்டு பிரச்சனை வரக்கூடாதுன்னா சார் எபிதீலியம் சாப்டர்ல எல்லா சார் நீட்டுக்கு வருமா சார்? சாப்டர்ல இல்ல, நீட்டுக்கு வருமா? இது நீட்டுக்கு வராது, பட் இது புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்க ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, அது கொஸ்டின் கேட்பாங்க, சரியா? இதோட பேர் வராது. ஃபாலிக்குல் வரும், பாராஃபாலிக்குல் வரும், ஆனா இந்த எபிதீலியல் செல் வராது. ஆனா இது வரும், நான் இப்ப சொல்றது வரும், சரி? நான் இப்ப சொல்றது நீட்டுக்கு வரும், அதனால கவனிச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்றோம், ஏதாச்சும் இந்த தைராய்டு பிரச்சனை வரக்கூடாதுன்னா உப்பு சாப்பிடணும்னு சொல்றோம். ஏன்னா உப்பு சாப்பிடும்போது என்ன ஆகும், நம்ம உப்பு சாப்பிடும்போது நம்மளோட பாடிக்குள்ள என்ன ஆகும், உப்புக்குள்ள ஒரு காம்போனன்ட் இருக்கும். என்ன காம்போனன்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். உப்புக்குள்ள ஒரு காம்போனன்ட் இருக்கும், அந்த காம்போனன்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றோம் இல்லையா, டு பிரிவென்ட் தைராய்டு ப்ராப்ளம். என்ன காம்போனன்ட் ஏதாவது சொல்றீங்களா? சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம், கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அயோடினா, அஜய் அயோடின் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஓகே, கிருத்தியும் அயோடின் சொல்றீங்க. ஓகே, வேற அயோடின், நித்யாவும் அயோடின் சொல்லிட்டீங்க. வேற கமான் ஃபாஸ்டா. ஓகே, தர்ஷினி அயோடின் சொல்றீங்க. சரி, சௌமியா, சபரீஷ், ஆல்மோஸ்ட் எல்லாருமே அயோடின் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா
நான் இது தப்புன்னு சொன்னா எத்தனை பேர் என்ன திட்ட போறீங்க? எல்லாருமே சேர்ந்து திட்டுவீங்க. ஓகே, இது தப்புன்னு சொன்னா எல்லாருமே திட்டுவீங்கன்னா, பட் இது தப்பு. ஓகே, அயோடின் கிடையாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அயோடின் கிடையாது. அது என்னது சௌமியா? அயோடின் கிடையாது சௌமியா, அது அயோடைடு. அது என்னது? அயோடைடு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டாடா சால்ட், அயோடைஸ்டு சால்ட், அயோடைஸ்டு சால்ட், அயோடினைஸ்டு சால்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது, அயோடைஸ்டு சால்ட் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. விச் மீன்ஸ் அயோடைடு தான் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஓகே, அயோடின் கிடையாது, அயோடைடு இருக்கணும். அதுல என்ன இருக்கணும்? அயோடைடு, அயோடைடு. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த உப்புல அயோடைடு பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த அயோடைடு என்ன ஆகுது? பிளட் ஸ்ட்ரீம்குள்ள என்டர் ஆகுது. என்ன ஆகுது? அயோடைடு பிளட் ஸ்ட்ரீம்குள்ள அயோடைடு என்டர் ஆகுது. ஸோ அயோடைடு உள்ள என்டர் ஆன உடனே அந்த அயோடைடு எங்க போகும்? அந்த அயோடைடு இன்டர்ஸ்டீஷியமுக்கு போகும். ஓகே, எங்க போகும்? இன்டர்ஸ்டீஷியமுக்கு போகும். ஆல்ரைட், நம்ம தைராய்டு கிளாண்ட்ல இருந்து தைராக்சின் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து, ஹைப்போதலாமஸ்ல இருந்து ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோனுக்கு பேரு TRH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன், TSH ரிலீசிங் ஹார்மோன். ஓகே, அது தைராய்டு ரிலீசிங் ஹார்மோன். TRH ரிலீஸ் ஆகும் எங்கிருந்து? ஹைப்போதலாமஸ்ல இருந்து. இந்த ஹார்மோன் எங்க போகும்? பிட்யூட்டரி கிளாண்டுக்கு போகும். அங்கிருந்து என்ன ரிலீஸ் ஆகும்? TSH ரிலீஸ் ஆகும். இது எங்க போகும்? தைராய்டு கிளாண்டுக்கு போகும். அங்கிருந்து என்ன ரிலீஸ் ஆகும்? T3 and T4 ரிலீஸ் ஆகும். புரிஞ்சுதா? இதுதான் ஆக்ஷன். இப்படிதான் இந்த ஆக்ஷன்ஸ் நடக்கும். சரியா? இதுதான் ஆக்ஷன்ஸ் நடக்கும். ஆல்ரைட், சோ நவ் இந்த TRH எங்கிருந்து ரிலீஸ் ஆகுது? ஹைப்போதலாமஸ், ஹைப்போதலாமஸ். இந்த TSH எங்கிருந்து ரிலீஸ் ஆகுது? பிட்யூட்டரி கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட். இது எங்கிருந்து ரிலீஸ் ஆகுது? தைராய்டு கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட். கிளியர்? அப்போ இந்த TSH இப்போ நம்மளுக்கு TSH தான் ஃபார்ம் ஆயிருக்கு. TSH ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த TSH என்னது? புரோட்டீன் பெப்டைட் ஹார்மோன். அப்போ என்ன ஆகுது? இந்த ஸ்டிமுலேட்டிங் இந்த செல்ஸ்ல வந்து பைண்ட் ஆகுது. கரெக்டா? இந்த இடத்துல வந்து பைண்ட் ஆனோன்னு இது என்ன பண்ணுது? செகண்டரி மெசஞ்சர் ஆக்டிவேட் ஆகுது. செகண்டரி மெசஞ்சர் என்ன ஆகுது? ஆக்டிவேட் ஆகுது. செகண்டரி மெசஞ்சர் ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் இங்க இருந்து ஒரு அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு அமினோ ஆசிட், ஒரு செயின், தட் இஸ் ஒரு பெப்டைட் மாலிக்யூல், ஒரு புரோட்டீன் மாலிக்யூல் ப்ரொடியூஸ் ஆகுது. தைரோகுளோபுலின். என்னது? தைரோகுளோபுலின். தைரோகுளோபுலின். ஆல்ரைட், என்ன செக்ரீட் ஆகுது? தைரோகுளோபுலின். நவ் தைரோகுளோபுலின் எது செக்ரீட் பண்ணுது? நம்மளோட இது DNA. தைரோகுளோபுலின், தைரோகுளோபுலின். இந்த தைரோகுளோபுலின் இங்க ப்ரொடியூஸ் ஆயிட். இந்த தைரோகுளோபுலின் என்ன இருக்கும்? நிறைய டைரோசின், ஹிஸ்டடின், இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். நிறைய அமினோ ஆசிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த தைரோகுளோபுலின் எங்க என்டர் ஆகும்? ஃப்ரம் it is produced in the follicular cells. follicular cellsல இருக்கிற epithelial cellsல produce ஆயிட்டு அது எங்க போகும்? நம்மளோட lumen. it will reach the lumen. okay, எங்க போகும்? lumenக்கு வந்துரும். where? the lumen of your follicular cells. okay, lumen of follicular cells. what is this? this is tyrosin amino acid. இந்த பச்சை கலர்ல இருக்கிறது டைரோசின் அமினோ ஆசிட். இதை தவிர நிறைய அதர் அமினோ ஆசிட்ஸ் will also be present, பட் டைரோசின் அமினோ ஆசிட். ஓகே, டைரோசின் அமினோ ஆசிட் தான் நான் வரைஞ்சிருக்கேன் பிகாஸ் அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். டைரோசின் அமினோ ஆசிட் அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். சரியா? எஸ். ஓகே, அடுத்தது என்ன ஆகும்?
இந்த அயோடைடு இங்க ரிலீஸ் இங்க வந்துருச்சா, இந்த அயோடைடு இங்க வந்த இந்த அயோடைடு it will reach where it will enter into the cell, it will enter into the cell and then from the cell it will reach where it will reach the lumen. so இங்க என்ன வந்துருச்சு, நம்மளோட அயோடைடு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, அயோடைடு எங்க வந்துருச்சு, lumen of your follicle, lumen of follicle. சரியா, என்ன எழுதுனீங்க எனக்கு நான் பார்க்க முடியல, என்னால நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஆல் ரைட். ஸோ அயோடைடு எங்க வந்துருச்சு, லியூமனுக்கு, ரைட். ஆஃப்டர் தட் இந்த லியூமன்ல ஒரு என்சைம் இருக்கும், இந்த லியூமன்ல என்ன இருக்கும், ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைமுக்கு பேரு, அந்த என்சைமுக்கு பேர் என்ன, பெராக்சிடேஸ். அந்த என்சைமுக்கு பேரு பெராக்சிடேஸ் என்சைம். ஓகே, ஒரு என்சைம் இருக்கும், அதுக்கு பேரு பெராக்சிடேஸ். அந்த பெராக்சிடேஸ் என்ன பண்ணும், பெராக்சிடேஸ் will convert this iodine into, sorry, iodide into iodine. Okay, it converts iodide into iodine. Function of peroxidase number 1. So peroxidase, the function of peroxidase, first function, number 1 function of your peroxidase is conversion of iodide into iodine into the lumen of thyroid gland. Okay, follicular cells of thyroid gland. சரியா, என்ன ஆகும், இது கன்வெர்ட் ஆகும், அயோடைட்ல இருந்து அயோடின் கன்வெர்ட் ஆகும். ஆஃப்டர் தட் செகண்ட் ரோல் என்னது, செகண்ட் ரோல் என்னது, இட் வில் பைண்ட், இட் வில் பைண்ட் த அயோடின் வித் தீஸ் டைரோசின் அமினோ ஆசிட்ஸ். இதெல்லாம் என்னது, இது எல்லாமே இந்த பச்சை கலர்ல தெரியுது எல்லாமே டைரோசின் அமினோ ஆசிட். பச்சை கலர்ல தெரியறது எல்லாமே என்னது, these are all டைரோசின், டைரோசின் அமினோ ஆசிட். ஓகே, டைரோசின். இந்த அயோடினை இந்த டைரோசின் கூட அட்டாச் பண்றது தான் இதோட ரெண்டாவது வேலை. so here one iodine is attached, here let's say 2 iodine is attached, here 2 iodine is attached, here 1 iodine is attached, here 2, here also 2, here 1, here 2, let's say here 2, here 1, here 2, here 1. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு டைரோசின் கூடயும் என்ன ஆகும், அயோடினை அட்டாச் பண்ண வைக்கும். சரி, அட்டாச் பண்ணும். All right, so this is the second function of peroxidase enzyme. What is the third function? பக்கத்துல இருக்கிற இந்த டைரோசினை அட்டாச் என்ன பண்ணும், சேர்த்தி வைக்கும், குரூப் ஃபார்ம் பண்ணும். பக்கத்துல இருக்கிற இந்த டைரோசின்ஸ் என்ன பண்ணும், இது குரூப் சேர்த்திரும். இதுக்கு பேரு கப்ளிங் ரியாக்ஷன். இதுக்கு பேர் என்ன, கப்ளிங் ரியாக்ஷன். இதுதான் ஃபங்க்ஷன் நம்பர் 3 ஆஃப் பெராக்சிடேஸ். என்னது, கப்ளிங் ரியாக்ஷன். வாட் இஸ் திஸ் கால்ட், திஸ் இஸ் கால்ட் கப்ளிங் ரியாக்ஷன். ஓகே, கப்ளிங் ரியாக்ஷன். இது புரிஞ்சிருச்சா, இது புரிஞ்சுதா, இது வரைக்கும் புரிஞ்சுதா, இது வரைக்கும் புரிஞ்சதுன்னா எல்லாமே புரிஞ்சதுன்னு அர்த்தம். சரி, அவ்வளவுதான், முடிஞ்சது. நான் டக்குன்னு முடிஞ்சிடும். இது புரிஞ்சுதா இது வரைக்கும் எல்லாத்துக்கும்? கமான், எல்லாரும் புரிஞ்சது அப்படின்னா டக்கு டக்குன்னு எனக்கு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். கமான், ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட், கமான். புரிஞ்சதுன்னா ஃபாஸ்டா எனக்கு தம்ஸ் அப் பண்ணுங்க பார்க்கலாம். தம்ஸ் அப் கொடுங்க, ஸ்ப்ரைட் ஃபேண்டா எல்லாமே கொடுங்க. எனக்கு தம்ஸ் அப் பிடிக்காது, அதனால ஸ்ப்ரைட் ஃபேண்டா வேணா அது கொடுத்துருங்க. ஸ்ப்ரைட், 7 அப், அதுக்கப்புறம் வேற என்னது, ஸ்ப்ரைட், 7 அப், வேற மவுண்டன் டியூ. எனக்கு இதுதான் பிடிக்கும், வேற எதுவும் பிடிக்காது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பெப்சி தான் பிடிக்கும் இல்லையா? ஆல் ரைட், கப்ளிங் ரியாக்ஷன் மட்டும் ரிட்டர்ன் சொல்லுங்க சார். ரிட்டர்ன் சொல்லுங்களா? பாப்கார்ன் பிடிக்குமா? ரிட்டர்ன் இல்லடாக்கன்னா ரிப்பீட், மறுபடி ரீப்ளே ஆர் ஹைலைட்லாம் போல ரீப்ளேன்னு சொல்லலாம். ஓகே, ரிப்பீட் தான் பண்ணணும். ரிட்டர்ன் சொல்லுங்கன்னா ரிப்பீட் பண்ணு, வாட் எவர் இட் இஸ், ஃபர்கெட் அபவுட் தட். இப்போ அயோடின் என்ன ஆயிடுச்சு, டைரோசின் கூட அட்டாச் ஆயிடுச்சா? பக்கத்துல இருக்கிற இந்த அயோடினை என்ன பண்ணும், ஆர் இந்த அமினோ ஆசிடை ஒன்று சேர்த்திரும். எது பக்கத்துல இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிரும், ஒன்று சேர்த்திரும். பக்கத்துல இருக்கிற இந்த டைரோசினை என்ன பண்ணிருச்சு, ஒன்று சேர்த்திருச்சு.
ரெண்டுக்கு இடையில பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒன்று சேர்த்திருச்சு. அப்போ என்ன ஆயிருச்சு? இதுக்கு பேரு கப்ளிங் ரியாக்ஷன். கப்ளிங்னா கப்பிள்ஸ் ஆக்கிருச்சு. தனித்தனியா இருந்த மக்களை ஒன்று சேர்த்தி என்ன ஆயிருச்சு? கப்பல் ஆக்கிருச்சு. ஆல்ரைட். தர்ஷினிக்கு என்ன பிடிக்கும்? தர்ஷினி என்ன போட்டோ போட்டிருக்கீங்க? தர்ஷினிக்கு பீச் பிடிக்கும். அப்படிதானே? தர்ஷினிக்கு பீச் தானே பிடிக்கும். மாலினி இருக்கீங்களா? போயிட்டீங்களா? சார் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எதுக்கு வருது சார்? எங்க அக்கா கூட சர்ஜரி பண்ணாங்க, டெய்லி டேப்லெட் சாப்பிட்றாங்க. சொல்றேன் டாக்டர், நான் சொல்றேன். ஆல்ரைட். நேச்சுரல் சார். ஓ நேச்சுரல், ஓகே. நேச்சர் தான் பிடிக்குமா? சரி, ஆல்ரைட். நவ் இப்போ இங்க நான் எழுதுறேன் இந்த இடத்துல. ஓகே, நான் இந்த இடத்துல எழுதுறேன். சரியா? நான் பிளட் சர்க்குலேஷன் நான் வேணா குறைச்சிடுறேன். பிளட் வெசல. ஆல்ரைட். நவ் டைரோசின் அமினோ ஆசிட் இருக்கு, அது கூட ஒரு அயோடின் சேர்ந்திருக்கு. ஓகே, அப்போ அதுக்கு பேரு என்ன? மோனோ அயோடோ தைரோனின். மோனோ அயோடோ தைரோனின் எழுதுங்க பார்க்கலாம். நான் ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கிறேன். டைரோசின், மோனோ அயோடோ டைரோசின். மோனோ அயோடோ டைரோசின். ஓகே, அது கூட ஒன்னே ஒன்று சேர்ந்தா சரி. டைரோசின் அமினோ ஆசிட் கூட 2 மாலிக்யூல் ஆஃப் அயோடின் சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு டை அயோடோ டைரோசின். என்னது? டை அயோடோ டைரோசின். அதுவே ஒரு டைரோசின் மாலிக்யூல் கூட ரெண்டு மாலிக்யூல் ஆஃப் அயோடின் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது என்னது? அதுக்கு பேரு ட்ரை அயோடோ டைரோசின். ட்ரை அயோடோ டைரோசின். ஆனா அதுவே சப்போஸ் 2 மாலிக்யூல் ஆஃப் டைரோசின் கூட 2 மாலிக்யூல் ஆஃப் என்னது? சாரி நான் தப்பா எழுதிட்டேன் கண்ணா. வெயிட். ஓகே, இந்த இடத்துல 2 மாலிக்யூல் ஆஃப் டைரோசின் கூட 2 அயோடின் சேர்ந்தாலும் என்னது? ஒரு மாலிக்யூல் ஆஃப் டைரோசின் கூட 2 அயோடின் சேர்ந்தாலும் என்னது? டை அயோடோ தான். ஆல்ரெடி எழுதியாச்சு. கரெக்டா? சரி, இந்த இடத்துல ஒரு டைரோசின் கூட இப்போ இந்த இடத்துல ஒரு டைரோசின் இருக்கு. சரியா? ஒரு டைரோசின் இருக்கு. இந்த டைரோசின் கூட ஒரு அயோடின் இந்த இடத்துல, ஒரு அயோடின் இந்த இடத்துல, 2 அயோடின் ஃபார்ம் ஆயிருச்சு. பக்கத்துல இன்னொரு டைரோசின் இருக்கு. பக்கத்துல என்ன இருக்கு? இன்னொரு டைரோசின் இருக்கு. அதுல ஒரே ஒரு அமினோ ஆசிட் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரே ஒரு அயோடின் தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்படின்னா 3 அயோடின் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு ட்ரை அயோடோ. இதுக்கு பேர் என்ன? 2 டைரோசின் கூட 3 அமினோ ஆசிட் அட்டாச் ஆயிருக்கு. 3 அயோடின் அட்டாச் ஆயிருக்கு. 3 அயோடின் அட்டாச் ஆயிருக்கு. அப்புறம் இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு ட்ரை அயோடோ டைரோசின். அதுவே இதுல இன்னொன்னு அட்டாச் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்? 4 டைரோசின் 4 அயோடின் அட்டாச் ஆயிருச்சு. அப்படின்னா 2 டைரோசின் இருக்கு, அது கூட 4 அயோடின் அட்டாச் ஆயிருக்கு. 2 அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? டிஐடி கூட டிஐடி பிளஸ் டிஐடி 2 சேர்ந்தா என்னது? இதுக்கு பேரு
டெட்ரா அயோடோ டைரோசின். இந்த டெட்ரா அயோடோ டைரோசினுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? தைராக்சின். டெட்ரா அயோடோ டைரோசினுக்கு இன்னொரு பேர் என்ன? தைராக்சின். அப்போ என்ன ஆகும்? அப்போ இது என்னது? 2 அயோடின், இது 3வது அயோடின். ட்ரை அயோடோ டைரோசின். இது என்னது? டை அயோடோ டைரோசின். இது மோனோ அயோடோ டைரோசின். இங்க என்னது? டெட்ரா அயோடோ டைரோசின். இது என்னது? ட்ரை அயோடோ டைரோசின். அப்போ இது என்னது? T4. T4 என்னது? வாட் இஸ் T4? தைராக்சின். இது என்னது? T3. இது என்னது? T3. இது என்னது? T2. இது என்னது? T1. இது T1. இது T2. இது T2. இது T1. சரியா? So T3 and T4 ப்ரொடியூஸ் ஆயிருச்சா? T3 and T4 ஃபார்ம் ஆயிருச்சா? T3 and T4 ஃபார்ம் ஆயிருச்சா? say yes or no fast. T3 and T4 ஃபார்ம் ஆயிருச்சா? yes yes yes. T3 and T4 ஃபார்ம் ஆயிருச்சா? என்ன ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறீங்க டேய்? பசம் தூங்கிட்டா நானும். T3 and T4 ஃபார்ம் ஆயிருச்சா? yes 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 okay. சரி, T3 and T4 ஃபார்ம் ஆயிருச்சு. ஃபார்ம் ஆன இந்த T3 and T4 என்ன ஆகும்? நெக்ஸ்ட் it will enter into the cell. It will enter into the cell. செல்லுக்குள்ள என்டர் ஆகி இந்த புரோட்டீன் என்ன ஆகும்? இந்த புரோட்டீன் இங்க உள்ள என்டர் ஆயிருச்சு செல்லுக்குள்ள. சரியா? இதுல நிறைய என்ன இருக்கு? T3 T4 எல்லாம் இருக்கு. அது பிரேக் ஆகும். என்ன ஆகும்? அது உடைஞ்சு என்ன ஆகும்? உடைஞ்சு இங்க பால், இந்த பாலுக்குள்ள ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆயிட்டு இந்த பால் அப்படியே இந்த இடத்துல இப்படியே ரிலீஸ் பண்ணிடும். என்னது? T3 T4. அது அப்படியே இந்த பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள T3 and T4 பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள என்டர் ஆகி எல்லா பக்கமும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிரும். ஆல்ரைட், கிளியர்? சோ இப்போ என்ன ஆகும்? இந்த ஃபாலிகுலுக்குள்ள ஃபார்ம் ஆனது, இந்த ஃபாலிகுலுக்குள்ள ஃபார்ம் ஆனது வெளியே வந்துடும். வெளியே வந்து பிளட் சர்க்குலேஷனுக்குள்ள என்டர் ஆகி வெளியே எல்லா பக்கமும் போக ஆரம்பிச்சிரும். கிளியர்? அப்போ இந்த ஃபாலிக்கல் என்ன பண்ணிருக்கு? ஃபாலிக்கல் நம்மளோட T3 and T4 ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. ஃபாலிக்கல் என்ன பண்ணிருச்சு? T3 and T4 ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. ரைட்? கிளியர்? खत्म खत्म मर गया डन. சோ தைராய்டு கிளாண்ட்ல நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃபாலிகல்ஸ்ல இருந்து T3 T4 ப்ரொடியூஸ் பண்ண வச்சாச்சு. ஆனா பாராஃபாலிகுலர் செல்ஸ் என்ன பண்ணும்? கால்சிட்டோனின் ரிலீஸ் பண்ணும். ஓகே, பாராஃபாலிகுலர் செல்ஸ் என்ன பண்ணும்? கால்சிட்டோனின் ரிலீஸ் பண்ணும். சரி, வெரி கிளியர். சரி, நல்லது. அப்புறம் கால்சிட்டோனின் ரிலீஸ் பண்ணும். சரி, தைராய்டு கிளாண்ட் கால்சிட்டோனினோட ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் calcitonin? We will understand. But before that, we need to talk about parathyroid gland. We need to talk about what? Parathyroid gland. Parathyroid gland. Parathyroid gland எங்க இருக்கும்? Location என்ன? What is the location of parathyroid gland? What is the location of parathyroid gland? Dorsal part of each lobe of thyroid gland. Correct? Dorsal part of each lobe of thyroid gland. Yes. எஸ். சரி, இது என்ன பண்ணும்? என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும்? பாராதைராய்டு ஹார்மோன். பாராதைராய்டு ஹார்மோன் ஷார்ட் ஃபார்ம்ல PTH அப்படின்னு சொல்லுவோம். பாராதைராய்டு ஹார்மோன். ஆர் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? பாராஹார்மோன். பாராஹார்மோன் और parathyroid hormone. Parathormone और parathyroid hormone. Okay, parathormone और parathyroid hormone. All right, let's say நம்மளோட பாடியில, ஓகே, நம்மளோட பாடியில
நம்மளோட பாடியில or bones இருக்கு. ஓகே, bones they are rich source. Bones are rich source of minerals. ஏன்னா it stores minerals. ஓகே, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு மினரலைசேஷன். சரியா? மினரலைசேஷன். என்னென்ன மினரல்ஸ்? லைக் கால்சியம், பாஸ்பேட்ஸ், இது எல்லாமே இங்க ஸ்டோர் ஆகும். கால்சியம், பாஸ்பேட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். சரியா? ஓகே. Now when there is low blood calcium level, low blood calcium level ஆகும்போது, blood calcium level கம்மி ஆகும்போது என்ன ஆகும்? இதுதான் let's say this is a parathyroid cell. parathyroid glandல இருக்கிற ஒரு செல். ஓகே, இதுல என்ன இருக்கு? நியூக்ளியஸ். ஓகே, சரி. இது parathyroid glandல இருக்கிற ஒரு செல். இதுல என்ன ஆகும்? இதுல they will have calcium receptor. இது என்னது? calcium receptor. சப்போஸ் கால்சியம் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த கால்சியம் ரிசெப்டர்ல பைண்ட் ஆகாது கால்சியம், இல்லையா? அப்ப என்ன ஆகும்? as a result இந்த பாராதைராய்டு செல்ல இருந்து பாராதைராய்டு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். பாராதைராய்டு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். எப்போ? when there is low blood calcium level, parathyroid gland என்ன பண்ண ஆரம்பிக்கும்? releases parathyroid hormone or PTH. ஓகே, blood calcium level கம்மியா இருந்தா, bloodல calcium level கம்மியா இருந்தா, bloodல calcium level கம்மியா இருந்தா அந்த என்ன ஆகும்? parathyroid gland பாராதைராய்டு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். இந்த பாராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும்? பாராதைராய்டு ஹார்மோன் போன்ஸுக்கு போயிட்டு, ஓகே, போன்ஸ் போயிட்டு என்ன பண்ணும்? போன்ஸ்ல இருந்து கால்சியம் இஸ் ரிசார்ப்டு. அப்படின்னா இந்த போன்ஸ்ல இருந்து கால்சியம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். கால்சியம் இங்கிருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, போன்ஸ்ல இருந்து கால்சியம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ரிமெம்பர், நம்மளோட போன்ஸ்ல என்ன இருக்கும்? நம்மளோட போன்ஸ்ல கால்சியம் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் போன்ஸ்ல ஒரு செல் இருக்கும், அதுக்கு பேரு ஆஸ்டியோகிளாஸ்ட் செல். இந்த போன்ல என்ன இருக்கும்? இந்த போன்ல ஒரு செல் இருக்கும், அதுக்கு பேரு ஆஸ்டியோகிளாஸ்ட் செல். இந்த ஆஸ்டியோகிளாஸ்ட் செல் ஆல்ரெடி நான் லோகோமோஷன் மூவ்மெண்ட்ல சொல்லியிருக்கேன். ஆஸ்டியோகிளாஸ்ட் செல் என்ன? ஆஸ்டியோகிளாஸ்ட் செல் அப்படின்னா போன் ஈட்டிங் செல்ஸ். அப்ப என்ன ஆகும்? ஆஸ்டியோகிளாஸ்ட் செல்ஸ் அதிகமா, அதோட ஃபங்க்ஷன் அதிகமாயிருச்சு அப்படின்னா போன்ஸ்ல இருந்து கால்சியம் அண்ட் பாஸ்பேட்டை வெளியே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த PTH will increase osteoclast activity. PTH என்ன பண்ணும்? It will increase the osteoclast activity. PTH என்ன பண்ணும்? It will increase the osteoclast activity. Clear? Osteoclast activity increase ஆன உடனே என்ன ஆகும்? கால்சியம் ரிசார்ப்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். போன்ல இருந்து கால்சியம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் பிளட் கால்சியம் லெவல் மெயின்டைன் ஆயிரும். புரிஞ்சிருச்சா? This is point number 1. புரிஞ்சிருச்சா? Say yes or no? புரிஞ்சிருச்சா? Yes? All right. இது ஃபங்க்ஷன் நம்பர் 1. வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? ரெண்டாவது என்னது? PTH will act on intestine and intestineல இருந்து என்ன பண்ணும்? increases calcium reabsorption. சரி, நான் இன்னொரு பேஜ்ல எழுதுறேன். PTH என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஆன் போன்
Second, on intestine. Third, on nephron. On DCT. இதில் என்ன பண்ணோம்? Increases the osteoclastic activity. Osteoclastic activity. அதனால என்ன ஆகும்? Increases calcium resorption. Increases blood calcium level. All right, on intestine என்ன பண்ணோம்? intestine என்ன பண்ணோம்? Increases calcium reabsorption from the intestine. Okay, after digestion, from the diet, from the ingested food. Increases blood calcium level. Okay, புரிஞ்சிருச்சா? சே வெறும் சோ எப்படி வெறும் கால்சியம் இல்ல, கால்சியம் அண்ட் விட்டமின் டி, கால்சியம் அண்ட் விட்டமின் டி ரீஅப்சார்ப்ஷன். விட்டமின் டி இருந்தாதான் என்ன ஆகும்? விட்டமின் டி இருந்தாதான் கால்சியம் ரீஅப்சார்ப் ஆகும். எஸ் 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 பாராதைராய்டு கிளாண்ட் அதிகமா செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாராதைராய்டு ஹார்மோன் அப்படின்னா போன் என்ன ஆகும்? போன் ஈட்டிங் செல்ஸ் அதிகமாயிரும். அப்போ ஆஸ்டியோபோரோசிஸ். எஸ் எஸ், it will leads to bone damage, osteoporosis. That will leads to osteoporosis. இதுதான் நம்ம படிச்சோம். எங்க எவக்கூஃப்? இதுதான் எங்க படிச்சோம்? locomotion and movement எடுத்துக்கோங்க. osteoporosisல கொடுக்கலையா? சரி, என்சிஆர்டில கொடுக்கல, பட் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். அடுத்தது என்னது? on DCT என்ன பண்ணும்? increases the calcium reabsorption from nephric filtrate from the DCT or in the DCT. In the DCT. Okay, so அதனால என்ன ஆகும்? Increases blood calcium level. என்ன படிச்சுட்டு இருக்கோம்? Role of parathyroid hormone. Yes, correcta? Yes or no? Right? Yes. ஓகே, சரி. அடுத்தது என்னது? what is next? calcitonin. அடுத்து என்னது? parafollicular cells என்ன ரிலீஸ் பண்ணும்? parafollicular cells releases thyrocalcitonin.
அப்போ what is the function of thyrocalcitonin? What is the function of thyrocalcitonin? Thyrocalcitonin function என்ன? decreases the blood calcium level. Decreases the blood calcium level. எப்படி? Increases the bone calcium absorption. Bone calcium absorption. Inhibits the calcium reabsorption from intestine and DCT. Parathyroid hormone is antagonist to each other. They are antagonists to each other. Thyrocalcitonin. So parathyroid hormone and thyrocalcitonin are antagonist to each other. Antagonist and antagonist na they work opposite. Third floor. They are antagonists to each other. Okay, clear? They are antagonists to each other. All right, clear? புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்குமே? Yes or no? Okay. அதனால தான் இப்போ என்ன பண்ணும்? இப்போ நம்மளோட parathyroid hormone என்ன பண்ணும்? Decreases increases calcium level. அதனால இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு hypercalcemic hormone. அப்படினா it increases calcium level. அப்போ இது என்னது? This is hypocalcemic hormone. இதுக்கு பேர் என்ன? Hypocalcemic hormone. Okay, hypercalcemic hormone and hypocalcemic hormone. I hope இது நான் கிளியரா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? கிளியரா சொல்லிட்டேனா அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம பார்க்கலாம் disorders of thyroid gland. என்னது? disorders of thyroid gland. disorders of thyroid gland. NCERT ல இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதை தவிர வேற எதுவும் கேட்க போறது கிடையாது. So NCERT ல என்ன கொடுத்திருக்காங்க? Please underline mark பண்ணிக்கோங்க. Hypothyroidism and hyperthyroidism. So hyperthyroidism அப்படின்னா என்ன? Increased thyroxine production
அதுக்கு பேர் என்ன? ஹைப்பர்தைராய்டிசம். ஹைப்பர்தைராய்டிசம். ரெண்டாவது டிக்ரீஸ்ட் தைராக்சின் ப்ரொடக்ஷன். அதுக்கு பேர் என்ன? ஹைப்போதைராய்டிசம். இல்லையா? hyperthyroidism and hypothyroidism. NCERT book note பண்ணிக்கோ, மார்க் பண்ணிக்கோங்க. Hypothyroidism and enlargement of thyroid gland, commonly known as goiter. Hypothyroidism or enlargement of what? Enlargement of thyroid gland. Thyroid gland is commonly known as what? இதுக்கு பேரு goiter. Okay, இதுக்கு பேரு என்ன? goiter. So hyperthyroidism நால என்ன ஆகும்? hypothyroidism நால cretinism. இல்லையா? cretinism, that is stunted growth. Clear? cretinism or stunted growth. இந்த cretinism or stunted growth அதுக்கப்புறம் வேற என்ன ஆகும்? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே NCERT-ல இருக்கு, கண்டிப்பா क्वेश्चंसல வரும். சோ NCERT-ல இருக்கு, கண்டிப்பா क्वेश्चंसல வரும். நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. What is that? Stunted growth, mental retardation, low intelligent quotient, abnormal skin, deaf mutism, etc. In adult women, hypothyroidism may cause menstrual cycle to become irregular. All right, no, underline பண்ணிக்கோங்க, highlight பண்ணிக்கோங்க, extremely important. Okay. Okay, next என்னது? Next, due to cancer of thyroid gland or due to development of nodules of thyroid gland, rate of synthesis and secretion of thyroid hormones is increased to abnormal high level, leading to what? Condition called hyperthyroidism. Hyperthyroidism என்னது? அதிகமான thyroxine secretion. அதுக்கு பேர் தான் exophthalmic goiter or Graves disease அப்படின்னு சொல்றோம். இல்லையா? சரி, இந்த தைராய்டுல இப்போ ஹைப்பர்தைராய்டிசம். ஓகே, ஹைப்பர்தைராய்டிசம் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் தைராய்டு ப்ரொடக்ஷன். இதுல என்னென்ன வரும்? இன்க்ரீஸ் தைராய்டு ப்ரொடக்ஷன்ல என்ன வரும்? கிரேவ்ஸ் டிசீஸ். ஓகே, கிரேவ்ஸ் டிசீஸ் ஆர் தைராய்டு கேன்சர். இதுதான் ரெண்டு ரீசன். ஹைப்பர்தைராய்டிசம் வரதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. என்னது? நம்பர் 1 நம்மளோட கிரேவ்ஸ் டிசீஸ், நம்பர் 2 நம்மளோட தைராய்டு கேன்சர். இதுக்கு இன்னொரு என்ன சொல்வாங்க? அடினோமா. ஓகே, தைராய்டு அடினோமா அப்படின்னா என்னது? தைராய்டு கேன்சர். அடினோமா அப்படின்னா எபித்தீலியல் டிஷ்யூ கேன்சர். அதான் அடினோமா. தைராய்டுல என்ன இருக்கும்? எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. அதனால அதுக்கு பேரு தைராய்டு அடினோமா. ஓகே, கிரேவ்ஸ் டிசீஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது, வாட் இஸ் கிரேவ்ஸ் டிசீஸ்? வெரி 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 இம்பார்ட்டன்ட். கிரேவ்ஸ் டிசீஸ்னா என்ன? கிரேவ்ஸ் டிசீஸ் இஸ் a autoimmune disorder. autoimmune
autoimmune disorder. Graves disease என்னது? இது வந்து ஒரு autoimmune disorder. Okay, Graves disease is an autoimmune disorder. And காரணம் என்ன? காரணம் என்ன? increased secretion of TSH. Okay, TSH. But in the TSH வந்துட்டு original TSH கிடையாது. இது original TSH கிடையாது. Antibody will act as a TSH. Antibody will act as a TSH. நம்மளோட பாடியில autoimmune என்னது? autoimmune disorderனா நம்மளோட own immune system கரெக்டா வேலை செய்யாது. ஜெனரலி thyroid stimulating hormone என்ன ஆகும்? thyroid glandல போயிட்டு அந்த follicleல பைண்ட் ஆகும்போது T3 T4 செக்ரேட் ஆகும். ஆனா நம்மளோட ஆன்டிபாடி டிஎஸ்ஹெச்க்கு பதிலா ஆன்டிபாடி என்ன ஆகும்? டிஎஸ்ஹெச் மாதிரி மிமிக்ரி பண்ணி அங்க போயிட்டு என்ன ஃபாலிகல்ஸ்ல போய் அட்டாச் ஆகி தைராக்சினை அதிகமா செக்ரேட் பண்ண வச்சிரும். ஓகே, அதிகமா என்ன பண்ண வச்சிரும்? செக்ரேட் பண்ண வச்சிரும். சோ இதுதான் என்னது? நம்மளோட ஆட்டோ இம்யூன் டிசார்டர் கிரேவ்ஸ் டிசீஸ். கிரேவ்ஸ் டிசீஸ் என்ன? கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னா TSH will not be produced, but immune system நம்மளோட antibody will act as a TSH and they will increase the production of thyroxine. Okay, clear ah? புரிஞ்சுதா? Say yes or no? Say yes or no? Yes, இதுக்கு பேர் தான் exophthalmic goiter or hyperthyroidism. So hyperthyroidism or exophthalmic goiter. Exophthalmic goiter அப்படினா hypothyroidism and simple goiter அப்படினா என்னது? simple goiter na நம்மளோட hypothyroidism. Okay, all right. இன்னொன்னு இருக்கு, மிக்ஸெடிமா. ஹைப்போதைராய்டிசம்ல இன்னொன்னு இருக்கு. வாட் இஸ் தட்? கோய்டர். தென் ஹைப்போதைராய்டிசம்ல இன்னொன்னு இருக்கு, மிக்ஸெடிமா. மிக்ஸெடிமா பார்த்தா மூஞ்சி பார்த்தா வீங்கின மாதிரி இருக்கும், வீங்கின மாதிரி இருக்கும். ஓகே, மிக்ஸெடிமா. மிக்ஸெடிமா என்னது? பார்த்தா வீங்கின மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம பாடி அப்படியே வீங்கின மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னொரு பேரு ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு என்சிஆர்டில கொடுக்கல, அதனால வேண்டாம். ஓகே, அது போக கிரெட்டனிசம். அது போக என்னது? கிரெட்டனிசம் நம்ம பார்த்தாச்சு. கிரெட்டனிசம் ஆர் ஸ்டண்டட் growth, இதுவும் ஹைப்போதைராய்டிசம் தான். இது என்னது? ஹைப்போதைராய்டிசம் தான். ஓகே, சோ எக்ஸாப்தால்மிக் goiterக்கு இன்னொரு பேரு டாக்ஸிக் goiter. டாக்ஸிக் goiter. அண்ட் சிம்பிள் goiterக்கு இன்னொரு பேர் என்னது? சிம்பிள் goiter, நான் டாக்ஸிக் goiter. சிம்பிள் goiterக்கு இன்னொரு பேரு நான் டாக்ஸிக் goiter. நான் டாக்ஸிக் goiter. That's all about thyroid gland and parathyroid gland. Clear? எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? அடுத்த glandக்கு நம்ம போயிடலாம். எஸ், நெக்ஸ்ட் glandக்கு போயிடலாம். கிளியரா? ஓகே, next is your thymus and pineal gland. Thymus gland and pineal gland. சீக்கிரம் டக்குன்னு முடிச்சிடலாம். thymus and pineal gland ரொம்ப சின்னது தான். சரியா? எஸ். ஓகே, pineal gland. ஃபர்ஸ்ட் என்னது? thymus பார்க்கலாம். thymus எங்க இருக்கு? எங்க இருக்கும் thymus? behind the sternum. thymus எங்க இருக்கும்? behind the sternum. all right, ventral part of the heart. behind the sternum. It is a bilobed structure. Bilobed structure. சரியா? It is a bilobed structure. all right. ஓகே, bilobed structure. சரியா? thymus. thymus என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும்? thymus என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும்?
தைமஸ் ரிலீஸ் பண்ற ஹார்மோனுக்கு பேரு தைமோசின். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஃபங்க்ஷன் என்னது? The maturation okay, இது நான் இங்க எழுத வேண்டாம், இங்க எழுதுறேன். Maturation of T lymphocytes takes place in thymus. Okay, so நம்மளோட இங்க என்ன ஆகும்? T lymphocytes mature ஆகும். And T lymphocytes எதுக்கு responsible? T lymphocyte is responsible for what? T lymphocytes, they are responsible for cell mediated immunity. Cell mediated immunity na enna? நம்ம பாடிக்குள்ள ஓகே ஒரு ஏஜுக்கு அப்புறம் சுருங்கிருமா? சரி, சுருங்கிரும் கண்டிப்பா. என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள என்ன ஆகும்? ஒரு பேத்தோஜன் ஏதாவது என்டர் ஆகுது, ஏதோ கிருமி ஏதாவது என்டர் ஆகுது, பேத்தோஜன் ஏதாவது என்டர் ஆகுது அப்படின்னா அந்த பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம், சரியா, நம்ம பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நம்ம 6, 7, 8 ஓகே, நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் உடனே நம்ம பாடியில இருக்கிற ஆன்டிபாடிஸ் செக்ரீட் ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம பாடியில இருக்கிற லிம்போசைட்ஸ், மேக்ரோஃபேஜஸ், லிம்போசைட்ஸ் இல்ல நியூட்ரோஃபில், மேக்ரோஃபேஜஸ், அதுக்கப்புறம் டி செல்ஸ், டி லிம்போசைட்ஸ், அது எல்லாமே என்ன பண்ணும்? அது எல்லாமே ஓடி போகும். எங்க போகும்? சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அண்ட் அங்க போயிட்டு ஃபைட் பண்ணும். என்ன பண்ணும்? ஃபைட் பண்ணும். பாகோசைட்டோசிஸ் பண்ண ட்ரை பண்ணும், அதை சாவடிக்க ட்ரை பண்ணும். முடியல அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த டி செல் என்ன பண்ணும்? இன்ஃபர்மேஷன் அனுப்பும். எங்க? பி லிம்போசைட்ஸ்க்கு, நான் என்னால முடியல, நீ ப்ரொடியூஸ் ஆகு அப்படின்ட்டு. இல்லைன்னா என்ன பண்ணும்? டி லிம்போசைட்ஸ் இட்ஸ் நாட் லைக் என்னால முடியலன்னு சொல்லாது, இந்த மாதிரி ஒரு பேத்தோஜன் வந்திருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை பி லிம்போசைட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்போ இந்த வேலையெல்லாம் செய்யறது என்னது? நம்ம செல்ஸ், நம்ம பாடியில இருக்கிற சப்போர்ட்டிங் செல்ஸ் அண்ட் டி செல்ஸ். இதுக்கு பேர் தான் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இதுக்கு பேர் தான் என்னது? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. மேக்ரோஃபேஜஸ், நியூட்ரோஃபில்ஸ், டி செல்ஸ், டி செல்ஸ்ல வெரைட்டி ஆஃப் டி செல்ஸ், என்கே செல்ஸ் இருக்கு, நேச்சுரல் கில்லர் செல்ஸ், அதுக்கப்புறம் டி ஹெல்பர் செல்ஸ் இருக்கு, சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் இருக்கு, ஓகே, நெய்வ் டி செல் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டி செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அந்த கிருமியை பத்தி தெரிஞ்சுட்டு அதை அட்டாக் பண்ணி சாப்பிட, கடிச்சு துப்பா ட்ரை பண்ணும். இதெல்லாம் தான் என்னது? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் எங்க பாஸ் ஆகும்? பி லிம்போசைட்டுக்கு. அப்போதான் அந்த பி லிம்போசைட் மெச்சூர் ஆகி பிளாஸ்மா செல்ஸா கன்வெர்ட் ஆகி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல இந்த டி லிம்போசைட் என்ன ஆகணும்? எங்க ப்ரொடியூஸ் ஆகுது டி லிம்போசைட்? போன் மேரோல. டி லிம்போசைட் எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? போன் மேரோல. அண்ட் எங்க மெச்சூர் ஆகும்? தைமஸ்ல. டி ஃபார் தைமஸ், டி ஃபார் டி லிம்போசைட்ஸ், சரியா? B for bone marrow, B for B lymphocytes. So B lymphocytes எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? போன் மேரோல. எங்க மெச்சூர் ஆகும்? போன் மேரோல. T lymphocytes எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? போன் மேரோல. எங்க மெச்சூர் ஆகும்? தைமஸ்ல. மெச்சூர் ஆகலைனா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இருக்காது. கரெக்டா? அப்போ இந்த தைமோசின் அந்த மெச்சூரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த தைமோசின் என்ன பண்ணும்? மெச்சூரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? இந்த தைமோசின் என்ன பண்ணும்? மெச்சூரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, சரியா? நாவ் இப்போ இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இருக்குல்ல, இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஓகே, செல் மீடியேட்டட் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த தைமஸ் என்ன ஆகும்? ஓகே, இந்த தைமஸ் என்ன ஆகும்? இந்த தைமஸ் பியூபர்ட்டி, ஓகே, இந்த தைமஸ் என்ன ஆகும்? ஓகே, தைமஸ் என்ன ஆகும்? தைமஸ் ஐயோ டே 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 ஓகே, இந்த தைமஸ் என்ன ஆகும்? பியூபர்ட்டி இருக்குல்ல, இந்த தைமஸ் பியூபர்ட்டி, ஆல்ரைட், தைமஸ் பியூபர்ட்டிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? சுருங்க ஆரம்பிச்சிரும்.
ஓகே, சுருங்க ஆரம்பிச்சிரும். ஆல்ரைட், சுருங்க ஆரம்பிச்சிரும். அண்ட் ஓல்டேஜுக்கு அப்புறம் அது செத்து போயிடும். ஓல்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? செத்து போயிடும். சரியா? ஓல்டேஜுக்கு அப்புறம் அது செத்து போயிடும். தட் இஸ் அதோட ஃபங்க்ஷன் தைமோசின் ரிலீஸ் பண்றது விட்டுரும் ஓல்டேஜ்ல. ஸோ அதனால ஓல்டேஜ்ல நம்மளுக்கு சீக்கிரம் உடம்பு சரியில்லாம போயிடும். காரணம் என்ன? தைமோசின் இருக்காது. ஏன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வேலை செய்யாது. கிளியரா புரிஞ்சுதா? இதுதான் நம்மளோட தைமஸ். இதுதான் நம்மளோட தைமஸ். டன். நெக்ஸ்ட் என்னது? பீனியல் கிளாண்ட். வாட் இஸ் நெக்ஸ்ட்? பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்ட். ஓகே, பீனியல் கிளாண்ட். லைஃப் ஸ்பேன் எவ்வளவு நாள் இருக்கும்? என்ன லைஃப் ஸ்பேன்? எதோட லைஃப் ஸ்பேன்? டி லிம்போசைட்ஸா? அதில் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதில் நிறைய டைப் ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு லிம்போசைட்டுக்கும் ஒரு மாதிரி லைஃப் ஸ்பேன் இருக்கும். சரி, பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்ட் என்ன ப்ரொடியூஸ், எது ப்ரொடியூஸ் பண்ண? பீனியல் கிளாண்ட் எங்க இருக்கும்? லொகேஷன் இந்த ஐயோ அதுக்கு பேர் என்ன? எபிதலாமஸ். இந்த எபிதலாமஸ். இந்த எபிதலாமஸ். ஓகே, எபிதலாமஸ்க்குள்ள இருக்கும். இன்சைட் த எபிதலாமஸ். ஆல்ரைட், நம்பர் 1. நம்பர் 2 இது என்னது? இட்ஸ் அ பிங்கிஷ் கிளாண்ட். பிங்கிஷ் கிளாண்ட் என்ன ஷேப்ல இருக்கும்? ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும். சின்ன ஷேப்ல இருக்கும் பீனியல் கிளாண்ட். ஓகே, சின்ன ஷேப்ல இருக்கும். இது என்ன ரிலீஸ் பண்ணும்? மெலட்டோனின். மெலட்டோனின் ஹார்மோன். என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும்? மெலட்டோனின் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். What is the role of melatonin? Sleep wake cycle. Sleep wake cycle. Okay, sleep wake cycle. தூங்குறது எவ்வளோ நேரம் தூங்கணும்? லைட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லைட் ஒன்லி. எவ்வளோ நேரம் லைட் உள்ள என்டர் ஆகுது. ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தை ரொம்ப தூங்கும், பார்த்துருப்பீங்க, நல்லா தூங்கும். ஓகே, 20 hours 22 hours நாள் தூங்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தூங்குற அந்த டைம் அது வந்து என்னது? ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ நேரம் லைட் இருக்கு, எவ்வளோ நேரம் டார்க் இருக்கு அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கேற்ற மாதிரி பீனியல் கிளாண்ட் அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ லைட் ஆஃப் ஆனாலும் நம்மளுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ரைட். பகல்லையே நான் மூவி தியேட்டருக்கு போனேன்னு வைங்க. பகல்லையே நான் தியேட்டருக்கு போனேன் அப்படின்னா, அதாவது மல்டிப்ளெக்ஸுக்கு போய் நான் உட்காந்துருந்தேன், இருட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா லைட் உள்ள போகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் ஓட ஆரம்பிச்சிடும், இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அது வேற, மைண்ட் வந்து டைவர்ட் ஆயிரும். ஆனால் லைட் ஆஃப் ஆனோன்னா தூக்கம் வரும். ஏன்னா லைட் ஆஃப் ஆனோன்னா நம்ம பீனியல் கிளாண்டுக்கு இட்ஸ் நாட் லைக் நவ் உடனே எல்லாம் அப்படி ஆகாது, ஒரே நாள்ல ஆகாது, சேஞ்ச் ஆகும். இட் வில் டேக் டைம் டு அடாப்ட். ஆனா லைட் எவ்வளவு உள்ள போகுது, எவ்வளவு நேரம் டார்க் இருக்கு, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்லீப் வேக் சைக்கிள் இது வந்து மேனேஜ் பண்ணும். புரிஞ்சுதா? ஸ்பீக்கர் சவுண்டா கேட்க? சவுண்ட் கேட்கலையா? என் வாய்ஸ் கேட்கலையா? என்னோட வாய்ஸ் கேட்கலையா? கேக்குதாடா? என்னோட வாய்ஸ் கேட்கலையா? ஓகே, படம் பார்க்கும் போதா பிரேக் ஆகுதா? பிரேக் ஆகுதா? பேட்டரி சேஞ்ச் பண்ணிடலாமா? லெட் மீ செக். இருக்கே பேட்டரி. ஆல் ரைட், சரி, பேட்டரிலாம் இருக்குடா கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரி, எஸ். ஸோ அதுதான் நம்மளோட பீனியல் கிளாண்ட். அடுத்து என்னது? அட்ரீனல் கிளாண்ட். ஓகே, அட்ரீனல் கிளாண்ட், அதுக்கப்புறம் பேங்க்ரியாஸ், அதுக்கப்புறம் கோனாட்ஸ். தட்ஸ் இட், முடிஞ்சது. அட்ரீனல் கிளாண்ட், பேங்க்ரியாஸ், கோனாட்ஸ், 3 தான் இருக்கு. பேங்க்ரியாஸ் சின்னது. பேங்க்ரியாஸ் சின்னதான், டக்குன்னு முடிச்சிடலாம். அதே மாதிரி கோனாட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக படிக்க மாட்டோம். அட்ரினல் கிளாண்டும் அவ்வளோதான், பேசிக். நம்ம அது பேசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். அது லொகேஷன், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். அட்ரினல் கிளாண்ட். இப்போ இந்த அட்ரினல் கிளாண்ட்ல என்சிஆர்டி, புது என்சிஆர்டில ஒரு சேஞ்ச் இருக்கு. பழைய என்சிஆர்டில
ஓகே, பழைய என்சிஆர்டியில் என்னோட வீடியோ ஒன்று நீட் சேனல், இதே சேனலில் வீடியோ செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் இந்த என்சிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் அட்ரினல் கிளாண்டில் இருக்கிற சேஞ்சஸ். ஸோ அட்ரினல் கிளாண்ட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா அவர் பாடி ஹேஸ் ஒன் பேர் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட்ஸ், ஒன் அட் த anterior பார்ட் ஆஃப் ஈச் கிட்னி அப்படின்னு போட்டிருக்கா. அதுல புது என்சிஆர்டியில் சேஞ்ச் பண்ணியிருக்கு. புது என்சிஆர்டியில் சுப்பீரியர் ஒன் above the each அப்படின்னு போட்டிருக்கு, ஒன் above the each kidney அப்படின்னு போட்டிருக்கு. நேத்து பாத்தியா? சரி, ஓகே, ஒன் above the each kidney. ஸோ அது பழைய புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா மாத்திக்கோங்க. ஓகே, ஒன் அட் த anterior பார்ட் ஆஃப் ஈச் கிட்னி கிடையாது, ஒன் above the each kidney. ஓகே, ஸோ என்னது லொகேஷன்? என்னது, வாட் இஸ் த லொகேஷன்? லொகேஷன் என்ன? ஒன் above the each kidney. each kidney. One above the each kidney. Okay, it's a cup-shaped gland. Cup-shaped gland. Cup-shaped gland. All right. So நம்மளோட adrenal glandல நம்ம கிட்ட என்ன இருக்கு? Let's say this is adrenal gland. இது என்னது? இதுதான் நம்மளோட adrenal gland அப்படின்னா இதுதான் நம்மளோட adrenal gland. கரெக்டா? இதுதான் நம்மளோட adrenal gland. Yes. உள்ள இருக்கிறது என்னது? உள்ள இருக்கிறது adrenal medulla. உள்ள இருக்கிறது என்னது? adrenal medulla. This is adrenal medulla and வெளியில இருக்கிறது adrenal cortex. So this is adrenal cortex and this is adrenal medulla. Adrenal medulla. Correcta? Yes. Okay. Adrenal gland is also known as suprarenal gland. Suprarenal gland. Note பண்ணிக்கோங்க. Adrenal gland is also known as what? Adrenal gland is okay. Adrenal gland is also known as suprarenal gland. ஏன்னா renal kidneyக்கு மேல இருக்கறனால அதுக்கு பேர் இருக்கு. சரியா? ஓகே. Adrenal cortex. இப்போ adrenal cortexல மூணு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. இந்த adrenal cortexலயே மூணு டிஃபரெண்ட் லேயர் இருக்கும். என்ன இருக்கும்? மூணு டிஃபரெண்ட் லேயர் இருக்கும். ஓகே, ஸோ 3 லேயர்ஸ். இதில் என்ன இருக்கு? 3 லேயர்ஸ் இருக்கு அட்ரினல் கார்டெக்ஸ்ல. அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன? ஜோனா குளோமெருலோசா. ஜோனா குளோமெருலோசா. அங்க இருக்கிற செல்ஸுக்கு பேரு ஜோனா குளோமெருலோசா. மிடில் லேயருக்கு பேர் என்ன? ஜோனா ஃபாசிகுலேட்டா. ஜோனா ஃபாசிகுலேட்டா. அண்ட் இன்னர் மோஸ்ட் லேயருக்கு பேர் என்ன? இன்னர் மோஸ்ட் லேயருக்கு ஜோனா ரெட்டிகுலாரிஸ். Zona reticularis. All right, zona reticularis. Outermost layer, the zona glomerulosa secretes aldosterone. என்ன secrete பண்ணும்? Aldosterone. All right, central இருக்கிற cells என்ன secrete பண்ணும்? Central இருக்கிற cells என்ன secrete பண்ணும்? Central இருக்கிற cells, it will secrete glucocorticoids. Or we can say that zona glomerulosa secretes mineralocorticoids. Mineralocorticoids. Zona fasciculata secretes glucocorticoids like என்னது? cortisone, cortisol, corticosterone, estradiol. என்னது? estradiol.
hydrocortisone, estradiol, etc. அதே zona reticularis secretes என்னது sex hormones or androgens. Clear? Yes? Clear? All right? சரி, நம்ம சப்போஸ் அல்டோஸ்டிரோன் நம்மளுக்கு கம்மியாயிருச்சு, ஓகே, அப்படின்னு அதுக்கு பேர் என்ன? அல்டோஸ்டிரோன், deficiency of aldosterone, deficiency of aldosterone. It will cause what? Deficiency of aldosterone, Addison's disease. Okay, Addison's disease. அதுவே hypersecretion of aldosterone. அதனால என்ன ஆகும்? அதுக்கு பேர் என்ன? கான்ஸ் டிசீஸ். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் கான்ஸ் சிண்ட்ரோம். ஓகே, அல்டோஸ்டரோன் அதிகமா செக்ரீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கான்ஸ் சிண்ட்ரோம். கிளியர்? சரி, அட்ரினல் மெடுலா என்ன செக்ரீட் பண்ணும்? அட்ரினல் மெடுலா வில் செக்ரீட் adrenaline and noradrenaline. Adrenaline and noradrenaline. Adrenaline and noradrenaline. Adrenal medulla என்ன secrete பண்ணும்? Adrenaline and noradrenaline secrete பண்ணும். Clear? சரி. Now let me tell you something very very important. Okay, let me tell you something extremely important. என்னது? நம்ம NCERT ல போட்டிருக்கிறது. First, mineralocorticoids. Mineralocorticoids அப்படின்னா என்ன? அப்படின்னா மினரல் அப்சார்ப்ஷன், மினரல் ரெகுலேஷன். ஆக்சுவலி சரியா, நம்ம பாடியில மினரல் வந்து மினரல்ஸ் லைக் கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் என்னது? மினரல்ஸ். அப்போ சோடியமோட ரீஅப்சார்ப்ஷன், பொட்டாசியமோட எக்ஸ்கிரீஷன், இது சோடியம் பொட்டாசியம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்றது எது? மினரலோகார்டிகாய்ட்ஸ். அதை ரெகுலேட் பண்றது மினரலோகார்டிகாய்ட்ஸ். ஒன் பெஸ்ட் மினரலோகார்டிகாய்ட் இஸ் அல்டோஸ்டிரோன். ஆல்ரைட், நம்மளுக்கு அல்டோஸ்டிரோனோட ஃபங்க்ஷன் தெரியும். அல்டோஸ்டிரோன் என்ன பண்ணும்? இன்க்ரீசஸ் சோடியம் ரீஅப்சார்ப்ஷன், ஓகே, அண்ட் இன்க்ரீசஸ் பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷன். கரெக்டா? increases sodium reabsorption from where? From DCT, and increases potassium excretion from where? From DCT. clear? அதுதான் மினரலோகார்டிகாய்ட்ஸ் ஓட வேலை. நம்பர் 1. நம்பர் 2, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ்னா குளுக்கோஸோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். or we can say carbohydrate metabolism பண்ணும். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நம்மளுக்கு தேவைப்படும் போது எங்கிருந்தாவது நம்மளுக்கு குளுக்கோஸ் கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, அது புரோட்டீன்ல இருந்து பிரேக் பண்ணி குளுக்கோஸ் கொடுக்கலாம், ஆர் லிப்பிட்ல இருந்து பிரேக் பண்ணி குளுக்கோஸ் கொடுக்கலாம், ஆர் கிளைகோஜன் பிரேக் பண்ணி குளுக்கோஸ் கொடுக்கலாம். எப்படியாவது சரி, அந்த குளுக்கோஸ் நம்மளுக்கு வேணும், பாடிக்கு எனர்ஜி வேணும். அது செய்யறது தான் நம்மளோட குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். அதனால அதுக்கு பேர் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பண்ணும். ஓகே, புக் எடுத்துக்கோங்க. அட்ரினல் கிளாண்ட், NCERT எடுத்துக்கோங்க. அட்ரினல் கிளாண்ட்ல பக்கத்துல இருக்கிறத பாருங்க. பேசல் மெட்டபாலிக் ரேட், BMR அப்படின்னா பேசல் மெட்டபாலிக் ரேட். நம்மளோட பாடியில இருக்கிற மெட்டபாலிசமோட ரேட், ரேஷியோ, அதோட ஒர்க்கிங் கண்டிஷன் ரேட். ஓகே, அதான் பேசல் மெட்டபாலிக் ரேட். எனிவேஸ், இந்த புக் எடுத்துக்கோங்க. இந்த புக்ல அட்ரினல் கிளாண்ட பக்கத்து பேஜ், இந்த பேஜ் எடுத்துக்கோங்க. அந்த பேஜ்ல செகண்ட் பேராகிராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் ஸ்டிமுலேட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, குளுக்கோனியோஜெனசிஸ். குளுக்கோனியோஜெனசிஸ்னா புதுசா குளுக்கோஸ் ஃபார்ம் பண்றது. அது மேபி அது புரோட்டீன் பிரேக் பண்ணி இருக்கலாம், ஆர் லிபிட் பிரேக் பண்ணி இருக்கலாம், ஆர் கிளைகோஜன் பிரேக் பண்ணி புதுசா குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ புதுசா குளுக்கோஸ் ஃபார்ம் பண்றது, அதாவது குளுக்கோனா குளுக்கோஸ், நியோனா புதுசு, ஜெனசிஸ்னா சிந்தசிஸ். ஸோ குளுக்கோனியோஜெனசிஸ் நம்பர் 1. நம்பர் 2, லிப்போலைசிஸ். லிப்போலைசிஸ் லிப்பிட பிரேக் பண்றது.
What is lipolysis? Lipid break பண்றது. Lysis na break down. Lipo na lipid. So lipolysis அப்படினா lipid break பண்றது. லிப்பிட பிரேக் பண்ண என்ன ஆகும்? குளுக்கோஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ குளுக்கோஸ்க்காக லிப்பிட பிரேக் பண்ணணும். அடுத்தது புரோட்டியோலைசிஸ், புரோட்டீன் பிரேக் டவுன். புரோட்டீனை பிரேக் பண்ணும். எதுக்காக? குளுக்கோஸ் வேணும் அதுக்காக. ஸோ புரோட்டீன் பிரேக் டவுன் பண்ணும். அண்ட் இன்ஹிபிட் செல்லுலர் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸோட செல்லுலர் அப்டேக். ஸோ அமினோ ஆசிட் செல்லுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக தடுக்கும். செல்லுலர் அமினோ ஆசிட். ஏன்னா அங்கிருந்து தான் அமினோ ஆசிட்ல இருந்தா குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணும். அமினோ ஆசிட்ல இருந்தா என்ன ஃபார்ம் பண்ணும்? குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த அமினோ ஆசிட் செல்லுக்குள்ள என்டர் ஆயிருச்சு அப்படின்னா குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகாது. அதனால அமினோ ஆசிட் செல்லுக்குள்ள போகாம தடுக்கிறது இதோட வேலை. so that glucose can be produced. clear? yes. அதுக்கப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் இது பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. கார்டிசால். Cortisol is also involved in maintaining the underline, please underline, very very important. Cortisol is also involved in the maintaining the cardiovascular system as well as the kidney functions. Cortisol, please underline பண்ணிக்கோங்க. Cortisol is involved in the maintaining the cardiovascular system அப்படினா heart and blood vessels அதை maintain பண்றதுக்கு help பண்ணும், as well as kidney functions. okay, சரி. Glucocorticoids, particularly cortisol, produces anti-inflammatory reaction. yes, underline, extremely important. Cortisol is an anti-inflammatory hormone. அப்படினா என்னது? inflammation ஆகாம தடுக்கும். produces anti-inflammatory reaction and suppresses the immune response. ஓகே, இம்யூன் ரெஸ்பான்ஸை சப்ரஸ் பண்றது கார்டிசோலோட வேலை. ஓகே, கார்டிசோலோட வேலை என்னது? இம்யூன் ரெஸ்பான்ஸை சப்ரஸ் பண்றது. அண்டர்லைன், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேராகிராஃப்ல இருந்து எப்பவுமே क्वेश्चन, அட்ரினல் கிளாண்ட் இருந்து क्वेश्चन கேட்டா இந்த பேராகிராஃப்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்டான இந்த ஒரு பேராகிராஃப் என்சிஆர்டில, அதனால மறக்கவே கூடாது. ஓகே, அண்ட் இது மறக்காம இது படிச்சிடணும். இன்னொரு விஷயம், கார்டிசால் ஓட வேலை, இதெல்லாம் ரோல்ஸ் ஆஃப் கார்டிசால். கார்டிசாலோட ரோல்ஸ், ஆர்பிசி ப்ரொடக்ஷன். அண்டர்லைன், கார்டிசால் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ஆர்பிசி ப்ரொடக்ஷன். ஸோ கார்டிசால் ஸ்டிமுலேட்ஸ் ஆர்பிசி ப்ரொடக்ஷன். ஓகே, கார்டிசால் ஸ்டிமுலேட்ஸ் ஆர்பிசி ப்ரொடக்ஷன். அடுத்த லைன் நான் சொல்றது, கடைசி ரெண்டு லைன் கொடுத்திருக்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PYQல கேட்டிருக்காங்க. என்னது? The adrenal cortex which play a role in the growth of axial hair, pubic hair and facial hair during puberty இது கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி aldosterone helps in the maintenance of electrolytes, body fluid volume, osmotic pressure and blood pressure. இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஆல்டோஸ்டிரோன் ஹெல்ப்ஸ் இன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ். எலக்ட்ரோலைட்ஸ் என்னது? சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட். அதை அப்சார்ப் பண்றது, ரீஅப்சார்ப் பண்றது, செக்ரீட் பண்றது ஆல்டோஸ்டிரோனோட வேலை. ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் நம்பர் 1. நம்பர் 2, பாடி ஃப்ளூயிட் வால்யூம். ஸோ சோடியம் ரீஅப்சார்ப் ஆனா பின்னாடியே வாட்டரும் ரீஅப்சார்ப் ஆகும். ஸோ பாடி வால்யூம் மெயின்டைன் ஆகுது. கரெக்டா? ஸோ பாடி வால்யூம் மெயின்டைன் ஆனா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் மெயின்டைன் ஆகுது, பிளட் ப்ரெஷரும் மெயின்டைன் ஆகுது. அது ஆல்ரெடி நம்ம இதெல்லாமே என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல படிச்சிருக்கோம். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகே, சரி. சோ தட்ஸ் ஆல் அபௌட் அட்ரினல் கார்டெக்ஸ். அட்ரினல் மெடுலாக்கு வாங்க. அட்ரினல் மெடுலா ரெண்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. கரெக்டா? அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். இந்த they both are together called catecholamines. They are together called what? Catecholamines. ரெண்டு சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன? catecholamines. டன். இது ரெண்டு சேர்ந்தா இதுக்கு பேர் என்ன? கேட்டகோலமைன்ஸ். இது எதுக்கு? these hormones are emergency hormones. okay, emergency hormones. please underline the last line. Catecholamines also stimulate the breakdown of glycogen, resulting in increased concentration of glucose in blood. okay, they also stimulate the breakdown of lipid and protein. underline பண்ணிக்கோங்க, highlight பண்ண வேண்டாம், just underline பண்ணிக்கோங்க. சோ அட்ரினல் மெடுலால இருக்கிற ஹார்மோன் என்ன பண்ணுது? கேட்டகோலமைன்ஸ் என்ன பண்ணுது? குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்? ஏன்னா குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போயிட்டு அது பிரேக் ஆகி ஏடிபி கொடுக்கும். அந்த ஏடிபி வச்சுதான் எமர்ஜென்சி ஹார்மோனுக்கு நமக்கு ஓடுறதுக்கு, தப்பிச்சு போறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, நம்ம பாடி ஃபைட் பண்றதுக்கு அதுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதுக்கு எனர்ஜி வேணும்ல. நம்ம சப்போஸ் நம்ம உட்காந்துருக்கோம், திடீர்னு நீங்க பத்திட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு சுத்தி முத்தி, நான் ஓடணும்ல,
என் பாடியில எனர்ஜி இல்லை, ஏடிபி இல்லை, நான் ஓட முடியுமா? முடியாது. அப்ப என்ன ஆகும்? அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பார்த்தோம், ஐயோ பத்துக்கிட்டு எரியுதே அப்படின்னு. வயிறு இல்லமா சுத்தி முத்தி இருக்கிறது. எத்தனை பேருக்கு வயிற்றுச்சல் இருக்கு? அது அது அந்த எரியறது வேற. சரி, சுத்தி முத்தி இருக்கிறது என்னது? சுத்தி முத்தி இருக்கிறது எரிஞ்சிட்டு இருக்கு. இல்ல திடீர்னு ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு வைங்க, இங்க பக்கத்துல ஒரு பாம்பு வந்துருச்சு. அப்போ என் பாடியில ஏடிபி இல்ல. அப்ப என்ன பண்ணும்? உடனே அந்த பாம்பை பார்த்தோன்னே என்னோட பாடி கெட்டகோலமைன்ஸ் ரிலீஸ் பண்ணும். அந்த கெட்டகோலமைன்ஸ் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன். அந்த குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன ஆகும்? அந்த ஏடிபி ஃபார்மேஷன் ஆகும். அந்த எனர்ஜி வச்சு நான் ஓட ஆரம்பிச்சிருவேன். சரியா? அந்த எரிச்சல், சாரி வயிற்றெரிச்சல் இல்ல, பக்கத்துல சுத்தி முத்தி இருக்கிற அந்த எரிச்சல், அந்த எரியறத பார்த்து நான் பயந்து ஓடுவேன். இல்லைன்னா அந்த பாம்பை பார்த்து பயந்து ஓடிடுவேன். சரியா? பாம்பை பார்த்துட்டு வணக்கம் போடக்கூடாது அந்த இடத்துல, இல்லைன்னா கொத்திட்டு போயிடும். அதனால பாம்பை பார்த்துட்டு ஓடணும். ஐயோ பாம்பு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து கும்பிட போட ஆரம்பிச்சிங்கன்னா மண்டியில டொக்குன்னு ஒன்று போடும். பொட்டுன்னு போட்டா பொட்டுன்னு போயிருவீங்க. அதனால பார்த்து இருந்துக்கணும். சரியா? அந்த இடத்துல நம்ம வந்து மனசால இல்ல, பிரெயின் யூஸ் பண்ணும், ஹார்ட் இல்ல. ஓகே, சரி. So that's all about adrenal gland. Next is your pancreas. Next is your pancreas. Let's say நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஸ்டமக் இருக்கா? gastrointestinal tract and இது stomach. இது நம்மளோட stomach and இது நம்மளோட duodenum. இந்த இடத்துல இது ரெண்டுக்கு இடையில இருக்கிறதா என்னது? pancreas. இந்த pancreasல என்ன இருக்கும்? there will be a duct. இந்த டக்டுக்கு பேர் என்ன? இந்த டக்டுக்கு பேரு விர்சங் டக்ட், விர்சங்ஸ் டக்ட் ஆர் pancreatic duct. இது எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் பண்ணும். தட் இஸ் யுவர் அந்த டக்ட் வந்து எக்ஸோக்ரைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எண்டோக்ரைனுக்கு தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? நிறைய இந்த மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? நிறைய இந்த மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். அந்த பிரான்ச்சஸ்ல ஏக்கினார் செல்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கும், அது நம்மளுக்கு வேண்டாம். பட் இந்த இதுலயே இந்த பேங்க்ரியாஸ்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இருக்கும்? இந்த பேங்க்ரியாஸ்குள்ளேயே நம்மளுக்கு பால் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு பேரு ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். ஓகே, இந்த pancreasல இந்த ரீஜன் இது ஹெட், இது பாடி, இது டெயில். டெயில் ரீஜன்ல ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். டெயில் ரீஜன்ல என்ன இருக்கும்? ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். ஸோ இந்த இது என்னது? ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். அது ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் ஒன்று வெளியே எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒன்று ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் வெளியே எடுத்திருக்கும் அப்படின்னா, இதுல என்ன இருக்கும்? இதுல 4 டைப் ஆஃப் செல் இருக்கும். ஆல்பா, பீட்டா, டெல்டா. ஓகே, ஆல்பா, பீட்டா, டெல்டா அண்ட் பிபி செல்ஸ். டெல்டா செல்ஸ், பீட்டா செல்ஸ், ஆல்பா செல்ஸ். ஓகே, இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். சரியா? இதுல மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் லைக் நம்மளோட பீட்டா செல்ஸ் 70% ஆஃப் த டோட்டல் செல் இஸ் பீட்டா செல். ஸோ பீட்டா செல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆல்பா செல் என்ன பண்ணும்? குளுக்கோகான் செக்ரீட் பண்ணும், குளுக்கோகான். பீட்டா செல் என்ன பண்ணும்? இன்சுலின் செக்ரீட் பண்ணும். டெல்டா செல்ஸ் என்ன பண்ணும்? டெல்டா செல்ஸ் என்ன பண்ணும்? டெல்டா செல்ஸ் சொமாட்டோஸ்டேட்டின் செக்ரீட் பண்ணும். பிபி செல்ஸ் என்ன பண்ணும்? பிபி செல்ஸ் pancreatic polypeptide ப்ரொடியூஸ் பண்ணும். pancreatic polypeptide. சரியா? ஆமா, கரெக்ட் தான். நாகப்பாம்பே என்னது? பாம்பு வந்து சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? பால் ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துல பாம்பை பார்த்தோன்னு. அது பயந்துரும். பாம்பு ஒரு அது வந்து ஒரு அனிமல் தானே, ஹியூமன் கிடையாது, சாரி, அனிமல் தானே. பாம்பு அனிமல், அதுக்கு வந்து செல்ஃப் மெக்கானிசம், டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன? கொத்துறதான். பாம்பு கொத்திட்டு
பாம்பு பாலும் குடிச்சிட்டு போயிடும். நீ வாயிலிருந்து பால் உனக்கு வாயில பால் ஊற்ற வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால கொஞ்சம் பார்த்து மூளை யூஸ் பண்ணிடணும். எனிவேஸ் we are about to end this lecture. pancreas முடிஞ்சோன்னா குனாட் 5 நிமிஷம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம லெக்சரையும் முடிச்சிடலாம். சரியா? சரி. ஸோ pancreatic polypeptide. சரியா? pancreatic polypeptide. now இதுல ஆல்பா, ஓகே, இதுல நம்ம ஆல்பா செல்ஸ் என்ன பண்ணுது? நம்பர் 1 is your alpha cells. Alpha cells produces glucagon. Glucagon ஓட ரோல் என்ன? So role of glucagon. Glycogen எடா glucagon. சரியா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குப்பா கண்ணா. எனக்கு கால் வலிக்குது பயங்கரமா. என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? பிரேக் விட்டுக்கலாமா? இல்ல முடிச்சுட்டே போயிடலாமா? சரி. glucagon என்ன பண்ணும்? Role of glucagon. First role of glucagon, what is that? That is convert glycogen into glucose. glycogen உடைச்சு குளுக்கோஸா மாத்தும். சரியா? அந்த ப்ராசஸ்க்கு பேரு glycogen lysis. ஓகே, அதுதான் இதோட ரோல். நம்பர் 1. இன்னோட ரோல் என்னது? inhibits cellular uptake of glucose. cellular uptake of glucose. ஓகே, சரி. அடுத்து நம்மளோட பீட்டா செல்ஸ். ரெண்டாவது பீட்டா செல்ஸ். பீட்டா செல்ஸ் என்ன செக்ரேட் பண்ணும்? இன்சுலின். பீட்டா செல்ஸ் என்ன செக்ரேட் பண்ணும்? இன்சுலின். ஓகே, இன்சுலினோட ரோல் என்ன? ரோல் ஆஃப் இன்சுலின். இதுக்குமே ரெண்டு ரோல் இருக்கு. ரோல் நம்பர் 1, it increases the cellular uptake of glucose. ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்னது? increases glycogenesis or formation of glycogen. all right, சரியா? ஓகே, அடுத்தது மூணாவது டெல்டா செல்ஸ். somatostatin. Role of somatostatin. What is the role of somatostatin? The role of somatostatin is very simple. Okay, என்னது? inhibits the secretion of both glucagon and insulin. It inhibits the secretion of both glucagon and insulin. ஓகே, சரி. அடுத்தது நம்மளோட pancreatic polypeptide. அது தேவையில்லை, நம்மளுக்கு NCERT கொடுக்கல, அதனால வேண்டாம். சரியா? ஓகே,
இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க, எஸ் இதுல நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இது என்ன பண்ணுது, இது what is this doing? This is increases blood sugar level. அதனால இது என்னது, ஹைப்பர் கிளைசீமிக் ஹார்மோன். இது என்னது, ஹைப்பர் கிளைசீமிக் ஹார்மோன். ஆனா இது என்ன பண்ணுது, பீட்டா செல்ஸ் decreases blood sugar level. அதனால இது என்னது, hypoglycemic ஹார்மோன். கரெக்டா, hypoglycemic ஹார்மோன். டன். இப்போ என்ன ஆகும், ஜெனரலி நம்மளோட பாடியில, ஓகே லெட்ஸ் சே ஒரு செல் இருக்கு, இந்த செல்ல ஒரு ரிசெப்டர் இருக்கும். அந்த ரிசெப்டருக்கு பேர் என்ன, அந்த ரிசெப்டருக்கு பேரு இன்சுலின் ரிசெப்டர். இதுக்கு பேர் என்ன, இன்சுலின் ரிசெப்டர். இந்த ரிசெப்டர்ல இன்சுலின் வந்து பைண்ட் ஆனாதான் என்ன ஆகும், இங்க என்ன இருக்கும், ஒரு சேனல் இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க குளூட் சேனல், குளூட் அப்படின்ட்டு, GLUT படிச்சிருக்கீங்களா, GLUT. இது என்ன பண்ணும், இது சேனல் ஓபன் ஆகி இதுக்குள்ள குளுக்கோஸ் என்டர் ஆகும், குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபரிங் என்சைம் சேனல். குளுக்கோஸ் உள்ள என்டர் ஆச்சு அப்படின்னு என்ன ஆகும், ஜஸ்ட் சிம்பிளா ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் வெரி பேசிக் திங். இது வந்து இதுல நிறைய உள்ள இன்டர்னல் ப்ராசஸ் எக்கச்சக்கமா நடக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஓகே, என்ன ஆகும், குளுக்கோஸ் உள்ள போகணும்னு என்ன ஆகும். ஸோ லெட்ஸ் சே நான் குளூட் கூட வேண்டாம், நம்மளோட இன்சுலின் இங்க பைண்ட் ஆனதான். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் செல், இங்க வந்து இன்சுலின் பைண்ட் ஆனாதான் குளுக்கோஸ் சேனல் ஓப்பன் ஆகி குளுக்கோஸ் உள்ள போகும். குளுக்கோஸ் உள்ள போனோடனே இந்த குளுக்கோஸ் என்ன ஆயிரும், பிரேக் ஆகி பைருவேட், அண்ட் பைருவேட் எங்க போகும், நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போயிட்டு அங்க ATP ப்ரொடக்ஷன் நடக்கும். கரெக்டா, அப்போ குளுக்கோஸ் உள்ள போனா குளுக்கோஸ் நம்ம பிளட்ல கம்மி ஆகும். ஆனா அதுவே இந்த இடத்துல இன்ஹிபிஷன் நடந்துருச்சு, இங்க வந்து பைண்ட் ஆகல அப்படின்னா பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிட்டே போகும் இல்லையா. சோ அதுக்கு பேர் தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர் கிளைசீமியா ரொம்ப நாளைக்கு நீடிட்டு இருந்துச்சுன்னா chronic hyperglycemia is called diabetes mellitus. ஓகே, chronic hyperglycemia. ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க, ஓகே என்ன தெரியுமா, that is நம்ம வந்து என்னது, prolonged hyperglycemia அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, leads to a complex disorder called diabetes mellitus. But இதுல question என்னது, associated with the loss of glucose through urine and formation of harmful compound known as ketone bodies. நம்ம பசியோட இருக்கும்போது, ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது, பிரெக்னன்சி டைம்ல டயபெட்டிஸ் வந்திருக்கு அவங்களுக்கு, இப்போ ஜெனரலி நார்மலாவே டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க பாடியில கீட்டோன் பாடிஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். என்ன ஆகும், கீட்டோன் பாடிஸ், அண்ட் அது யூரின் வழியா வெளியே வரும். ஓகே, கீட்டோன் பாடி ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் அது யூரின் வழியா வெளியே வரும். சரியா, சோ அதுக்கு பேரு கீட்டோன் யூரியா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. சோ கீட்டோன் பாடி வந்து டயபெட்டிஸ் கண்டிஷன்ல ஃபார்ம் ஆகும், கீட்டோன் பாடி. ரைட், சரி, கிளியர், புரிஞ்சிருச்சா? எஸ், புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா இல்லையா? எஸ், சரி. கோனாட்ஸ் இத நான் சிம்பிளா 2 லைன்ல முடிச்சிடுறேன், ஏன்னா டீடைலா நம்ம அடுத்த லெக்சர், அடுத்த வாரத்துல ஹியூமன் ரிப்ரொடக்ஷன்ல நம்ம டீடைலா படிக்க போறோம். அதனால இங்க நான் அவ்வளோ டீடைலா சொல்லி கொடுக்க போறது கிடையாது. கோனாட்ஸ் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல். மேல் என்னது, மேல் gonad is called testis and female gonad is called ovary. Male gonad is called testis and female gonad is called ovary. அடுத்த வீக் நம்ம ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் தான் படிக்க போறோம். நெக்ஸ்ட் வீக் என்ன படிக்க போறோம், ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் தான் படிக்க போறோம். சரியா, நெக்ஸ்ட் வீக் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் படிக்க போறோம். அப்போ நான் டீடைலா உங்களுக்கு தான் சொல்லி தரேன். இப்போ ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும், நான் பேருக்கு நான் இங்க எழுதிட்டு போயிடுவேன். டெஸ்டிஸ்ல என்ன இருக்கு, டெஸ்டிஸ்ல
டெஸ்டிகுலர் லொபியூல் இருக்கு, டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ் இருக்கு. அந்த டெஸ்டிகுலர் லொபியூல்ஸ்ல என்ன இருக்கு, செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கு, செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கு. அந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் என்ன ரிலீஸ் பண்ணும், ஒரு ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் ரிலீஸ் பண்ணும். செமினிஃபெரஸ் டிபியூல் ரிலீஸ் பண்ணாது, சாரி செமினிஃபெரஸ் டிபியூல் இது என்ன பண்ணும், ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணும், ஸ்பெர்மட்டோசோவா. ஆனா இந்த ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கு டெஸ்டிஸ் என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது, டெஸ்டோஸ்டிரோன். ஓகே, சோ இந்த டெஸ்டிஸ்ல நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் செல் இருக்கு. ஒன்னு சர்டோலி செல்ஸ், இன்னொன்னு இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். இதுக்கு இன்னொரு பேரு லேடிக் செல். இந்த லேடிக் செல் தான் என்ன பண்ணுது, லேடிக் செல் ப்ரொடியூசஸ் டெஸ்டோஸ்டிரோன். இந்த சர்டோலி செல்ஸ் ப்ரொடியூஸ் androgen binding protein. All right, so Sertoli cells எதுக்கு, under the influence of LH. LH ஓட influenceல Sertoli cells, sorry FSH ஓட influenceல இந்த Sertoli cells androgen binding protein ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி LH ஓட influenceல இன்டர்ஸ்டிஷியல் செல் டெஸ்டோஸ்டிரோன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன நடக்கும், ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடக்கும். கிளியரா, இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன நடக்கும், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும். சரி, அடுத்தது என்னது, ஓவரி. ஓவரி எவ்வளவு இருக்கு, சரி டெஸ்டிஸ் எவ்வளவு இருக்கு, 2 in number. ரெண்டுமே எங்க இருக்கு, ரெண்டுமே ஸ்க்ராட்டம்ல இருக்கும் இல்லையா. இந்த டெஸ்டிஸ் எங்க இருக்கும், ஸ்க்ராட்டம்ல ஒரு பேக் மாதிரி இருக்கும், வெளியே பாடிக்கு வெளியே ஹேங் ஆயிட்டு இருக்கும்ல, அதுல இருக்கும். ஓவரி எங்க இருக்கும், பெல்விஸ்ல இருக்கும், பெல்விக் கேவிட்டி. எவ்வளவு இருக்கும், 2 in number. ஓகே, ஹார்மோன் என்ன, ஓவரி என்ன ரிலீஸ் பண்ணும், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் கார்பஸ் லியூட்டியம். ஓவரியில ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், கார்பஸ் லியூட்டியம். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ரிலீஸ் பண்ணும், ப்ரொஜெஸ்டிரோன். ஓகே, கிளியர். சரி, ஈஸ்ட்ரோஜனோட ரோல் என்ன, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜனோட ரோல் என்ன, இட் இன்க்ரீசஸ், proliferation of endometrium, increase LH secretion, causes ovulation. Progesterone role என்ன, increases proliferation of endometrium and maintenance of endometrium throughout the pregnancy. Endometrium throughout the pregnancy. Very important. NCERT book எடுத்துக்கோங்க. NCERT book எடுத்துக்கோங்க. NCERT bookல இந்த ஓவரி முடிஞ்சு இந்த ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி அண்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட்டுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு பேராகிராஃப் இருக்கு, ஒரு சில லைன்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி. அது என்ன, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது क्वेश्चन கேட்டிருக்காங்க நீட் எக்ஸாம்ல, PYQ. ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. mammary gland development. ஓகே, எது நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணும், appearance of female secondary sexual characters, high pitch of voice etc. mammary gland development அதுக்கு எது ஹெல்ப் பண்ணும், ஈஸ்ட்ரோஜன். அந்த ஈஸ்ட்ரோஜன் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் அதனால தான் பியூபர்ட்டில இருந்தே ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருது. பியூபர்ட்டில இருந்து அது ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் இல்லையா. அது என்ன பண்ணும், அது நம்ம செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் சேஞ்ச் பண்ணும். டெஸ்டோஸ்டெரோன் அதே மாதிரி தான்,
செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் ஆஃப் மேலுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னது breast enlargement, சாரி மேல்ஸ்ல இல்ல ஃபீமேல்ஸ்ல, ஈஸ்ட்ரோஜன், breast enlargement, அதுக்கப்புறம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறது, பியூபிக் ஹேர் டெவலப்மெண்ட் இன் த பாடி. ஓகே, அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் ஹிப் ஆல்ட்ரேஷன், ஹிப் போன்ஸ். இப்போ என்ன ஃபீமேல்ஸோட ஹிப் வந்து வைடன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா வைடன் ஆகும். ஸோ இது எல்லாமே செகண்டரி growth ஆஃப் த பர்சன். அது வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். மேல்ஸ்ல என்ன ஆகும், மேல்ஸ்ல ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் செஸ்ட் ஹேர் இன்க்ரீஸ் ஆயிரும். ஃபீமேல்ஸ்ல செஸ்ட் ஹேர் இருக்காது, பட் மேல்ஸ்ல செஸ்ட் ஹேர் இருக்கும். பாடிலி ஹேர்ஸ் மேல்ஸ்ல அதிகமாகும். ஓகே, அதுக்கப்புறம் பியர்ட் அண்ட் முஸ்டாச் வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே இந்த டெஸ்டோஸ்டிரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜனால நடக்கும். இன்னொரு விஷயம் இருக்கு, ப்ரொஜெஸ்டிரோன் என்ன பண்ணுது, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரொஜெஸ்டிரோன் சப்போர்ட்ஸ் பிரெக்னன்சி, ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. ரெண்டாவது, ப்ரொஜெஸ்டிரோன், இது அண்டர் ஹைலைட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், ஹைலைட் பண்ணிக்கோங்க. ப்ரொஜெஸ்டிரோன் ஆல்சோ ஆக்ட் ஆன் த mammary glands and stimulate the formation of alveoli, okay, and milk secretion. During pregnancy என்ன ப்ரொஜெஸ்டிரோன் இந்த mammary gland and alveoli development பண்ண ஆரம்பிச்சிரும். எது, ப்ரொஜெஸ்டிரோன். ப்ளீஸ் ஹைலைட் பண்ணிக்கோங்க, அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹைலைட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். சரியா, கிளியர்? ஓகே, அடுத்தது ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், கிட்னி அண்ட் ஜிஐ ட்ராக்ட். Hormones of heart, kidney and GI tract. GI tract அப்படின்னா gastrointestinal tract. ஹார்ட், ஹார்ட்ல இருந்து என்ன செக்ரேட் ஆகும், ஹார்ட்ல இருந்து என்ன செக்ரேட் ஆகும், ஹார்ட்ல இருந்து ஹார்ட்டோட அட்ரியம், ஹார்ட்டோட அட்ரியம்ல இருந்து அட்ரியல் நாட்ரியூரேட்டிக் ஃபேக்டர், அட்ரியல் நாட்ரியூரேட்டிக் ஃபேக்டர் ANF ரிலீஸ் ஆகும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் சொல்லி கொடுக்கும் போதே சொல்லியிருக்கேன். ANF, ஓகே, இது என்னது, திஸ் இஸ் அட்ரியல் natriuretic factor. இது என்ன பண்ணும், வாசோடைலேஷன், வாசோடைலேஷன், blood vessels டைலேட் பண்ணும், decreases blood pressure, decreases blood pressure. சரியா, என்ன ஆகும், it dilates the blood vessels and decreases blood pressure. Clear? வாய்ஸ் வரலையா? சரி, கிட்னி என்ன பண்ணும், கிட்னி என்ன பண்ணும், கிட்னி எரித்ரோபாய்டின் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எரித்ரோபாய்டின் எங்க போகும், போன் மேரோக்கு போகும். போன் மேரோக்கு போயிட்டு அங்க என்ன பண்ணும், எரித்ரோபாய்சிஸ் இன்க்ரீசஸ் எரித்ரோபாய்சிஸ். அப்படின்னா பிளட் ஆர்பிசி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், ஆர்பிசி ப்ரொடக்ஷன் ஆர் எரித்ரோசைட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஆர்பிசி ப்ரொடக்ஷன் ஆர் எரித்ரோசைட் ப்ரொடக்ஷனை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும்.
All right. Okay, இந்த erythropoietin kidneyல எது secrete பண்ணும்? JG cells. JG cells of juxtaglomerular apparatus. சரியா? Okay, clear? அதுக்கப்புறம் GI tract-ல நிறைய செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அது NCERT-ல போட்டிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன இருக்கு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் கேஸ்ட்ரின். கேஸ்ட்ரின். ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? செக்ரீட்டின். மூணாவது என்ன போட்டிருக்கு? CCK, that is cholecystokinin. fourth என்னது? GIP, that is gastric inhibitory protein. Gastric inhibitory protein. Okay. சரி, இது வெரி பேசிக். இது எது ப்ரொடியூஸ் பண்ணுது? GI tract-ல இருக்க செல்ஸ். ஓகே, செல்ஸ் ஆஃப் GI tract. ஓகே, செல்ஸ் ஆஃப் GI tract. இப்போ இதுல கேஸ்ட்ரினோட ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் த ரோல் ஆஃப் கேஸ்ட்ரின்? கேஸ்ட்ரினோட ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் த ரோல் ஆஃப் கேஸ்ட்ரின்? ஸோ கேஸ்ட்ரின் என்ன பண்ணும் நம்மளோட பாடியில? ஓகே, இது வந்து எங்க செக்ரீட் ஆகுது? GI tract-ல இருக்க செல் செக்ரீட் பண்ணுது இல்லையா? GI tract-லயும் எந்த செல்? ஓகே, GI tract-லயும் நம்மளுக்கு செல் இருக்கும்ல? எஸ். ஸ்டமக்ல இருக்கிற செல்ஸ். ஓகே, ஸ்டமக் அண்ட் டியோடனம். ஸ்டமக் அண்ட் டியோடனம். ஸ்டமக் அண்ட் டியோடனம் அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் அங்க ஃபார்ம் ஆகிற அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல என்ன ஆகும்? செக்ரீட் ஆகும். ஓகே, secreted. Okay, secreted at junction of stomach and duodenum. அங்க இருக்கிற செல் செக்ரீட் பண்ணும். சரியா? ரோல் என்ன? What is the role? Secretion of gastric juice. Secretion of gastric juice and increases the movement of stomach. Stomach oda movement decrease பண்ணு, so that food வந்து next intestine க்கு போகிறதுக்காக. Okay, it increases the stomach movement. அடுத்தது secretin. Secretin என்ன பண்ணும்? Intestinal mucosa secrete பண்ணும். Secreted by intestinal mucosa. Intestinal mucosa. Secreted by intestinal mucosa. இது என்ன பண்ணும்? It increases, okay, it increases the secretion of water and bicarbonate in the pancreas and bile juice. ஓகே, பைல் ஜூஸ் ப்ரொடக்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பைல் ஜூஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிறது கொலிசிஸ்டோகைனின். கொலிசிஸ்டோகைனின் என்ன? இது வந்துட்டு இன்டெஸ்டினல் மியூகோசா. இது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற மியூகோசா, இன்டெஸ்டினல் மியூகோசா செக்ரீட் பண்ணும். CCK. இது என்ன பண்ணும்? இது என்ன பண்ணும்? pancreas secretion பண்ணும். pancreasல இருந்து என்சைம் stimulates the secretion of pancreatic juice. அதுதான் நம்மளோட CCK. All right, contraction of gall bladder எதுக்காக? to release bile juice. அதுதான் நம்ம CCK ஓட ரோல். அடுத்தது GIP. இது இன்ஹிபிட்டரி புரோட்டீன். கரெக்டா? அப்ப என்ன பண்ணும்? கேஸ்ட்ரிக் மொபிலிட்டி இன்ஹிபிட் பண்ணும்.
So the movement of stomach and intestine அதை inhibit பண்றதா GIP, gastric inhibitory polypeptide. Okay, gastric motility inhibit பண்ணும், gastric secretions என்ன பண்ணும், okay, inhibit the gastric secretion stop பண்ணும், gastric mobility stop பண்ணும். Okay, இது intestinal mucosa தான் secrete பண்ணும். Clear-ஆ? Yes, so இதெல்லாமே இது மூணுமே intestinal mucosa தான் secrete பண்ணும், intestine secrete ஆகும், அதனால intestinal mucosa secrete பண்ணும். Clear? Yes, புரிஞ்சிருச்சா? homework summary இல்லையா? Okay, புரிஞ்சிருச்சா? Yes or no? சரி, summarize பண்ணலாமா? என்னென்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? ஐயோ, எல்லாமே படிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? ஹார்மோன்ஸ். அடுத்து என்ன படிச்சோம்? டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். அடுத்து என்ன படிச்சோம்? அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? அதுக்கப்புறம் ஹைப்போதலாமஸ், Pituitary gland, pineal gland, thyroid gland, parathyroid gland, thymus, adrenal gland, pancreas, gonads. அதுக்கப்புறம் other hormones. Yes, இதெல்லாமே படிச்சாச்சு. கிங் ஆஃப் ஜுவாலஜியா? ஒரு நாள் ஆயிடுவேண்டா நீங்களாம் சொன்னீங்கன்னா. சரி, அதர் ஹார்மோன்ஸ். இதில் ஒரு சில எண்டோக்ரைன் ஹார்மோன் நம்ம பிளாசண்டாலாம் நம்ம படிக்கவே கிடையாது. பிளாசண்டா ஒரு எண்டோக்ரைன் ஒரு கிளாண்ட் தான், டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட், பட் எண்டோக்ரைன் கிளாண்ட். கார்பஸ் லியூட்டியம் அது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட், பட் அது வந்து டெம்பரரி எண்டோக்ரைன் கிளாண்ட், அதுவும் நம்ம படிக்கல. பட் எனிவேஸ் நம்ம ரீப்ரொடக்ஷனில் படிக்கலாம். அதுக்கப்புறம் என்னது? ஹோம்ஒர்க் என்ன? சால்வ் PYQs. ஸோ PYQ சால்வ் பண்ணுங்க. ஓகே, PYQ சால்வ் பண்ணுங்க. DPP சால்வ் பண்ணுங்க. சால்வ் DPP. Read NCERT. Solve NCERT exemplary. Exemplar questions. NCERT exemplar questions solve பண்ணுங்க. அப்படியாடாஜே, சரிடா. சலோ, that's all for today. Thank you so much for watching. இவ்வளோ நேரம் நீங்க கவனிச்சிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். இல்லையா? So thank you so much for that. See you all in the next class. Next week the animal strata with a new chapter, that is human reproduction. சரியா? So until then, please keep reading and keep learning zoology, keep loving zoology, but you should take care of yourself. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. All right? போலாமா? So that's all. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. இரவு வணக்கம், நன்றி, வணக்கம். Good night. Bye bye.